Hello, குழந்தைங்களா. Very good evening to everybody. So, successfully current electricity முடிச்சாச்சு. அதோட ப்ராப்ளம் செஷன் கூடிய சீக்கிரம் வந்துடும். மேபி நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு அதோட ப்ராப்ளம் டிஸ்கஷன் செஷன் வந்துடும். என்னடா அந்த செஷன்ல வெறும் தியரியாவே பார்த்துட்டு இருந்தோமே, ப்ராப்ளம்ஸ் எதுவுமே பார்க்கலையேன்னு வருத்தப்படாதீங்க. நோ வரிஸ், ஐ காட் யூ. ப்ராப்ளம்ஸ், மெயின்ஸ், அட்வான்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம ஒரு ப்ராப்ளம் செஷன் வச்சிடலாம், ரைட்? அதே மாதிரி ஒரு சாப்டர் இருக்கும். தியரி தனியா, ப்ராப்ளம்ஸ் தனியா, ரைட்? ஓகே, ஸோ கரண்ட் எலக்ட்ரிசிட்டி முடிஞ்சிருச்சு. மோஸ்டா எல்லாம் கவர் பண்ணியிருப்பேன். அங்கெங்க ஒரு சில டாபிக் விட்டு போயிருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் விட்டு போயிருந்தாலும் அதை நீங்களா கத்துக்கிறதுக்கு தேவையான பேசிக்ஸ் எல்லாத்தையும் வீடியோல கவர் பண்ணியாச்சு. ஹோப் தட் வீடியோ வாஸ் ஹெல்ப்ஃபுல். இப்போ நெக்ஸ்ட் சாப்டர். இந்த பிக்சரை பார்த்தாலே உங்களுக்கு ஐடியா வந்திருக்கணும். ஓகே, இங்கே டைட்டில் கொடுத்தாச்சா? ஃபைன். மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட். இப்போ பூமியில நம்ம உயிர் வாழ்றதுக்கு தேவையானதுன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்டே போடுவாங்க. தண்ணி, பூமியோட சர்ஃபேஸ்ல 70% வாட்டரு, அட்மாஸ்பியரு, அதுல தேவையான அளவுக்கு ஆக்சிஜன், நைட்ரஜன், ஸோ. பட் இது எல்லாத்த விட முக்கியமானது என்ன தெரியுமா? மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த ப்ளூ கலர்ல இருக்கான் பாருங்க, இது அம்மா துண்டு தெரியறான்ல, திஸ் இஸ் பூமி. அவனை சுத்தி இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் இது. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டா, அந்த வெளிய மஞ்சள் கலர்ல ஒரு குண்டா மாதிரி தெரியுது பாருங்க, இது சூரியன்ல இருந்து வர்ற ஹை எனர்ஜெட்டிக் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ். இப்ப சூரியன்ல இருந்து எங்க இருந்து பார்ட்டிகல்ஸ் வருதுன்னா, இப்ப பூமியில நமக்கு இந்த வால்கனோஸ் இருக்கும்ல, எரிமலை, அது வெடிக்கிற மாதிரி சூரியன்ல ஒரு செகண்டும் மில்லியன்ஸ் ஆஃப் எரப்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கும். ஒரு சில எரப்ஷன்ஸ் திருப்பி விழுந்துரும். பட் நம்ம எஸ்கேப் ஸ்பீடுன்னு படிச்சிருப்போம்ல, பூமிக்கு 11.2 km/s. அதே மாதிரி சூரியன்ல இருந்து ஒரு சில பார்ட்டிகல்ஸ் அந்த எஸ்கேப் ஸ்பீடுன்ற அந்த வெலாசிட்டி, அதுக்கு வேற ஸ்பீடு ஒன்று இருக்கும், மறந்து போச்சு நம்பர், கிராவிட்டி நடக்கும்போது நம்ம பார்ப்போம். அந்த ஸ்பீட்ல வெளியே வரும்போது அது பூமியோட அந்த சூரியனோட கிராவிட்டியை தாண்டி வெளியே வந்துடும், ரைட்? அப்போ they'll travel throughout the entire solar system. அப்போ அது பக்கத்துல எந்த பிளானட்டா இருந்தாலும் வறுத்து தள்ளிட்டு போயிடும், ரைட்? இந்த தந்தூரி எல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, சிக்கனு பன்னீர் எல்லாம் தந்தூரி பண்ணுவாங்கன்னு, அந்த மிஷின்குள்ளரை விட்டு சுத்தினா என்ன ஆகும்? அந்த மாதிரி அந்த சூரியன்ல இருந்து வர்ற ஃபிளாஷ், சோலார் ஃபிளாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது நம்ம பிளானட்டுக்குள்ளர வந்ததுன்னா நம்ம எல்லாமே ஹியூமன் தந்தூரி ஆயிடும். அப்படி நடக்காம அந்த சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையும் டைவர்ட் பண்ணி விடுறது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இந்த மஞ்சள் கலர்ல டைவர்ட் ஆகுறது தெரியுதா? ஸோ அது எதனால நடக்குதுன்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டால ஒரு சார்ஜ் கூட இன்டராக்ட் பண்ண முடியும். an electrical charge can interact with the magnetic field. என்ன சொல்ல போனா, மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்குறதே ஒரு எலக்ட்ரிக்கல் சார்ஜ் தான். மேக்னெட்டிக் எஃபெக்ட் இஸ் a byproduct of a charge in motion. அதை நம்ம ரெண்டாவது பார்ட்ல பார்ப்போம். இப்ப மொத பாதியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் ஒரு சார்ஜுக்கும் இருக்கிற இன்டராக்ஷன்ஸ் எல்லாத்தையும் தான் பத்தி பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் ஃபீல்டுனா என்ன அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல அதை தான் பார்த்துருக்கணும். பட் என்ன பண்றது, உங்க டெக்ஸ்ட் புக்ல இந்த ஆர்டர்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எஃபெக்ட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிகிற வரைக்கும் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது எங்க இருந்து வந்தது அப்படின்றத மறந்துருங்க. ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குதுப்பா, அதுக்குள்ளற சார்ஜ் என்ன மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்ணும், சார்ஜுக்கு என்ன மாதிரி எல்லாம் எஃபெக்ட் இருக்கும், அதை தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம பார்க்க போறோம். சரியா, ஆரம்பிச்சிருவோமா? இன்ட்ரோடக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஒரு சார்ஜ் இருக்குன்னு வச்சுப்போமே. ஒரு சார்ஜோட பிஹேவியர்ஸ் என்னன்னு, ஒரு சார்ஜ் ரெஸ்ட்ல இருந்ததுன்னா ஸ்டாட்டிக், நமக்கு தெரியும் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், ரெஸ்ட்ல இருக்கும்போது வெறும் எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும்தான் கொடுப்பான். நம்மளோட ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபுல்லா இதை பத்தி தான் படிச்சிருப்போம். when a charge is at rest it can only produce electrostatic field, அவ்வளவுதான். பட் அதுவும் எப்படி, எனக்கு ஒரு ஐசோலேட்டட் பாசிட்டிவ் இல்ல நெகட்டிவ் சார்ஜா இருக்கணும். நெட் சார்ஜ் 0ன்னு இருந்ததுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடையாது. அதே ஒரு ஐசோலேட்டட் தனி சார்ஜா இருந்ததுன்னா ஐ வில் ஹேவ் an electric field. இப்போ அந்த சார்ஜ் ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில நகர்ந்துகிட்டு இருக்கான். ஸோ இங்க என்ன, ஸ்டாட்டிக்னா என்ன, உட்காந்து இருக்கான் இல்ல தூங்கிட்டு இருக்கான்னு வச்சுப்போம். ரெண்டாவது, he is moving with a constant velocity, ஆக்சலரேஷனும் இல்லாம கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி இருக்கான். அப்ப அவனுக்கு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டும் இருக்கும், அது கூட சேர்த்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது உருவாகும். ஒரு சார்ஜை நான் நகர்த்தினா மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும். ஸோ மூவிங் சார்ஜஸ் ஆர் த சோர்ஸ் ஆஃப் மேக்னெட்டிசம். மேக்னெட்டிசம் எங்க இருந்து வருது அப்படின்னா, சார்ஜ் நகர்றதுனால வர்றது. ஒரு நெட் சார்ஜ்
நெட் ஜீரோ சார்ஜ் மூவ் ஆச்சுன்னா எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும். அடுத்தது கரண்ட் கேரியிங் வயர். இப்ப கரண்ட்னால என்ன? ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ். ஒரு வயருக்குள்ளார கரண்ட் போதுன்னா என்ன அர்த்தம்? சார்ஜ் மூவ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒன்லி. ஏன் எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடையாது? ஒரு வயர் எடுத்துப்போம், அந்த வயர்ல கரண்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னா ட்ரஸ்ட் மீ, அது எலக்ட்ரோஸ்டாட்டிக்கலி நியூட்ரல் பாடி. ஏன்னா கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னா அதோட அர்த்தம் என்ன? இங்க எவ்வளவு சார்ஜ் உள்ள வருதோ அங்க அவ்வளவு சார்ஜ் வெளியே போயே ஆகணும். இது நேற்றுக்கே நான் அந்த பைசைக்கிள் செயின் எக்ஸாம்பிள் வச்சு சொல்லியிருப்பேன். ஸோ கரண்ட் ஃப்ளோ ஆகிற ஒரு பாடி இட்ஸ் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். லைவ் நியூட்ரல் வேற, நான் அதை பத்தி பேசவே இல்லை. அதுக்குள்ளார நெட் சார்ஜ் ஜீரோ. ஓவராலா அது சார்ஜ் நியூட்ரலிட்டியை மெயின்டைன் பண்ணும். வெறும் சார்ஜ் மட்டும்தான் மூவ் ஆயிட்டு இருக்கிறதுனால மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும் எனக்கு இருக்கும். ஸோ கரண்ட் கேரியிங் வயர் will have a magnetic field alone. கடைசி கேஸ் ஆக்சிலரேட்டட் சார்ஜ். ஆக்சிலரேஷன் என்ன? சிம்பிள். ஒரு புரோட்டான் எடுத்து நான் ஒரு கயிறை கட்டி தொங்க விட்டுக்கிறேன், பெண்டில மாட்டோம். இப்போ அதை அப்படியே ஜென்டலா டேப் பண்ணி விடலாம், டிங் 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 டிங். அப்போ அந்த ஆசிலேஷன் அப்படிங்கிறது என்ன? வேரியபிள் ஆக்சிலரேஷன் இல்லையா? ஆக்சிலரேஷன் மேக்ஸிமம் ஜீரோ, மேக்ஸிமம் ஜீரோ, மேக்ஸிமம் ஜீரோ அண்ட் சோ ஆன். அப்போ அந்த சார்ஜ் இஸ் சப்ஜெக்டட் டு an acceleration. அவன் ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் வெளியே கொடுப்பான். ஸோ அவனுக்கு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுப்பான், அதை தாண்டி ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் உருவாகும். ஓகே, ஸோ சார்ஜ் ரெஸ்ட்ல இருந்துன்னா ஒன்லி எலக்ட்ரிக் ஃபீல்ட். அதே ஒரு சிங்கிள் சார்ஜ் மோஷன்ல இருந்ததுன்னா எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஒரு கரண்ட் கேரியிங் வயர்ல, ஒரு கண்டக்டர்ல கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா ஒன்லி மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஒரு சார்ஜ் ஆக்சிலரேட்டடா மூவ் ஆச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட், மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன், இஎம் வேவ்ஸ், இஎம் ரேஸ், ஏதோ ஒன்று சொல்லிக்கலாம். இப்போ இமீடியட்டா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுனால ஒரு சார்ஜ் மேல என்னென்ன ஃபோர்ஸை கொடுக்க முடியும், இதைத்தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். எனக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு, அது எங்க இருந்து வந்துருச்சுங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறது இல்லை பசங்களா. இதை நல்லா தெளிவா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம், இப்போ இந்த லெக்சர்ல 2 மணி நேரம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு, அது எங்க இருந்து வந்ததுங்கிறத நான் அடுத்த செகண்ட் ஹாஃப்ல சொல்றேன். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுல ஒரு சார்ஜை நான் நிறுத்தினா, உட்கார வச்சேன்னா, நிறுத்தி விட்டேன்னா என்னென்ன மாதிரியான எஃபெக்ட்ஸ் இருக்கும், அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸுக்கும் மேக்னெட்டிக் ஃபோர்ஸுக்கும் ஒரு வித்தியாசம் என்ன? எலக்ட்ரிக் ஃபோர்ஸால ஸ்டேஷனரியா தூங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு சார்ஜ் மேல கூட பிடிச்சி உதைக்க முடியும். இப்போ இங்க வச்சிருக்கேன், அப்படி வச்சிருக்கேன், டக்குன்னு நான் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபீல்டு போயிட்டு டே என்னடா தூக்கம்னு எட்டி வச்சு விடுவான் அவனை. என் கால் ஆக்சன் தெரியலையா, சரில விட்டுருங்க. இல்ல இங்கதான் சார்ஜ் இருக்கான்னு வச்சுப்போம், இது சார்ஜோட மண்டைன்னு வச்சுப்போம். ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட நான் ஆன் பண்ண அப்படின்னா போயிட்டு என்ன தூங்கிட்டு இருக்கிறேன்னு அவனை தட்டி துரத்தி விட்டுருவான். அதே டைரக்ஷன்ல ஒண்ணு பாசிட்டிவ் சார்ஜா இருந்தா புறமண்டல ஒரு அடி முன்னாடி போனோம், நெகட்டிவ் அது நெகட்டிவ் சார்ஜா இருந்ததுன்னா முன்னாடி மூஞ்சில ஒரு அடி பின்னாடி போனோம். ஸோ ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டுனால இருக்கிற சார்ஜ்ல ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ண முடியும். இந்த டைரக்ஷன் ஆஃப் ஃபீல்ட் இல்ல ஆப்போசிட் டு தி டைரக்ஷன் ஆஃப் ஃபீல்ட், இது ரொம்ப முக்கிய மக்களே. அந்த ஃபீல்டோட அதே டைரக்ஷன்ல இல்ல ஆப்போசிட் டைரக்ஷன்ல, அந்த லைன் ஆஃப் ஆக்ஷன்ல மட்டும்தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேன், கொஞ்சம் டீட்டெயிலா பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் மேக்னெட்டிக் ஃபோர்ஸுக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ், ஒரு சார்ஜ் நகர்ந்தாலே ஒழிய மேக்னெட்டிக் ஃபீல்டுனால அந்த ரெஸ்ட்ல இருக்கிற சார்ஜ் மேல ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ண முடியாது. அந்த சார்ஜ் நகர்ந்தா மட்டும்தான். ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கண்டிஷன், ஒன்லி அ மூவிங் சார்ஜ் கேன் எக்ஸ்பீரியன்ஸ் அ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுனால ஒரு சார்ஜ் நகர்ந்தா மட்டும்தான் அவனால அந்த ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இந்த டைனோசர் படத்துலலாம் பார்த்துருப்போம்ல, டைனோசர் பக்கத்துல இருந்துச்சுன்னா ஆடாம அசையாம அப்படியே இருக்கணும், அசைஞ்சோம் அது தின்னுடும். சேம் லாஜிக். அந்த சார்ஜ் ஆடாம அசையாம இருந்ததுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதே லைட்டா நகர்ந்தாலும் இவன் தலையிலே தட்டுவான், ரைட்? இப்ப அந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்னா, ஃபீல்டு டைரக்ஷனும் இருக்காது, வெலாசிட்டி டைரக்ஷனும் இருக்காது, ரெண்டுத்துக்கும் சம்பந்தம் இல்லாம பெர்பெண்டிகுலரா இருக்கும். இதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்ட, மேக்னெட்டிக் ஃபோர்ஸை கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆகிற விஷயம். என்னன்னா, இது 3 டைமென்ஷனல் சிச்சுவேஷன். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸை நம்ம 2Dல அனலைஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஃபீல்டு இருக்கா, அதே டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் இருக்கும், இல்ல ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் இருக்கும். பட் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஃபீல்டு ஒரு டைரக்ஷன் இருக்கு, வெலாசிட்டி ஒரு டைரக்ஷன்ல இருக்கு,
அது ரெண்டுத்துக்கும் சம்பந்தம் இல்லாம மூணாவது நமக்கு 3 ஸ்பேஸ் கோஆர்டினேட்ஸ் இருக்கா, x y z. சோ xல ஃபீல்ட் இருக்கு, yல வெலாசிட்டி இருக்குன்னா z டைரக்ஷன்ல எனக்கு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்கும். சோ இந்த சாப்டர்ல நீங்க கொஞ்சம் 3 டைமென்ஷனல் விஷுவலைசேஷன் கெப்பாசிட்டியை டெவலப் பண்ணிக்கிட்டீங்கன்னா புரிஞ்சுக்கிறது ஈஸி. அதுதான் முதல் பாயிண்ட். ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், கேன் சேஞ்ச் த ஸ்பீட். இல்ல ஸ்பீடுக்கும் வெலாசிட்டிக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் நினைக்கிறேன். ஸ்பீடுனா மேக்னிடியூட் மட்டும். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்னால ஒரு ஒரு எலக்ட்ரான் இல்ல ஒரு சார்ஜை ஸ்பீட் அப் பண்ண முடியும், ஸ்லோ டவுன் பண்ண முடியும், ஸ்பீடை மாற்ற முடியும். அதுவே மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னால ஸ்பீடுல கையே வைக்க முடியாது, வெலாசிட்டியை மாற்ற முடியும். என்ன அர்த்தம்? டைரக்ஷன் மாற்ற முடியும், மேக்னிடியூட சேஞ்ச் பண்ண முடியாது. இட்ஸ் another important point. இத டைரக்டா உங்களுக்கு மேல இல்ல போர்ட்ல கூட क्वेश्चन பண்ணலாம். ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னால ஒரு சார்ஜோட மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி மாத்த முடியாது, டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டியை மட்டும் தான் மாத்த முடியும். ரைட்? அதோட மேக்னிடியூட் என்ன இருக்கோ அப்படியே தான் இருக்கும், பட் அதோட வெலாசிட்டியோட டைரக்ஷனை மாத்த முடியும். இப்போ இன்னொரு கேள்வி வரும், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்ங்கிறது சார்ஜ் ஆக்சிலரேட் பண்ண முடியுமானா எஸ், சென்ட்ரிபீட்டல் ஆக்சிலரேஷன். பட் நம்ம மைண்ட்ல எப்படி இருக்கும், பைக் ஆக்சிலரேஷன்னாலே ஸ்பீடா போறதுன்னு மைண்ட் செட் ஆகி போயிடும். அதுவும் ஆக்சிலரேஷன் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா டைரக்ஷன் சேஞ்ச் பண்றதும் ஆக்சிலரேஷன் மட்டும்தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. both the forces can accelerate a body, that is 100% true fact. பட் எலக்ட்ரிக் ஃபீல்டுனால ஸ்பீட், அதாவது வெலாசிட்டியோட மேக்னிடியூட்லயும் கைய வைக்க முடியும், டைரக்ஷன்லயும் கைய வைக்க முடியும். பட் இந்த பைப்புல வெலாசிட்டியோட டைரக்ஷனை மட்டும்தான் பண்ண முடியும், மேக்னிடியூட்ல இவன் கையை வைக்க முடியாது. ஸோ கேன் நாட் சேஞ்ச் ஸ்பீட். ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிஃபரன்ஸ் இது. மீதி இப்போ டீடைல்டா பார்த்துடலாம். இப்போ சாம்பிள் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு, நம்ம தொட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பின்ற ஆல்பபெட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு நான் ரீசன் தேடி பார்த்தேன், ஏன் பி ஏன் எம் இல்லை அப்படின்னு. எம் ஆல்ரெடி நிறைய யூஸ் பண்ணியாச்சு. மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட்டுக்கு கேபிட்டல் எம், போல் ஸ்ட்ரென்த்துக்கு ஸ்மால் எம், மாஸ் நிறைய யூஸ் பண்றதுனால நம்ம பி எதுக்கு அப்படின்னா, நம்ம பயட் சார்வர்ட் லா இருக்குல்ல, தட் இஸ் ரிலேட்டட் டு மேக்னெட்டிசமா, அதனால பி அப்படின்னு ஒரு சில இடத்துல பார்த்தேன். இன்னொரு மேத்தமேட்டிக்கல் தியரி எல்லாம் பார்த்தோம். பட் இப்போ நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு நம்ம யூஸ் பண்ற ஆல்பபெட் அப்பர் கேஸ் பி, ரைட்? ஸோ கேபிட்டல் பி. ஸோ இங்க பி தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ நான் ஒரு சார்ஜ் கொண்டு வந்து இங்க வச்சிருக்கேன், அந்த சார்ஜை அப்படி தட்டி விடுறேன் டப்புன்னு, அவனோட வெலாசிட்டி இப்படி போகுது. ஸோ திஸ் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி சார்ஜ். இப்போ வெலாசிட்டிக்கும் பிக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் தீட்டா. இப்போ எனக்கு தேவையான கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கா, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு, ஒரு வெலாசிட்டி, அந்த சார்ஜ் பார்ட்டிகிளை உள்ள வச்சு அதை நான் நவுத்தி விடுறேன். இப்போ சார்ஜ் இஸ் மூவிங் இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்ப அவன் மேல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகணுமா, அந்த ஃபோர்ஸ் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கும் பாத்துருமா? வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் தட்ஸ் கோயிங் டு அஃபெக்ட் ஃபோர்ஸ்? இதுதான் அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா. F is equal to Q of V cross B, V vector cross B vector. Vங்கிறது மேக்னிடியூட், ஓகே மேக்னிடியூட்னா வெலாசிட்டி, Bங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ Q of V cross B. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஞாபகம் இருக்கா பசங்களா? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இஸ் Q of E vector அப்படின்னு படிச்சிருப்போம். அங்க வெலாசிட்டி மட்டும் வராது, அந்த சார்ஜ் ரெஸ்ட்ல இருந்தாலும் மோஷன்ல இருந்தாலும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ அது Q into E, இது Q into V cross B. பாருங்க, மேக்னெட்டிக் ஃபீல்ட், கிராஸ் ப்ராடக்ட், வெலாசிட்டி, சார்ஜ் அந்த பார்ட்டிகிள். இப்போ கிராஸ் ப்ராடக்டோட ஃபார்முலா நமக்கு தெரியும்ல, A cross B வெக்டார் ஃபார்முலா என்ன? இல்லையா மேக்ஸ்ல படிச்சிருப்பீங்கல்ல, A B sin theta into n cap. So AB வந்து magnitude, sin theta angle between the velocity A and B, sin. n cap என்ன? A normal vector perpendicular to both A and B. So AB sin theta. This is the formula for cross product. So then I expand பண்ணி எழுதுனா QVB sin theta, right? இப்போ டிபெண்டன்சி பாருங்க, இந்த ஃபோர்ஸ் எதெல்லாம் டிபெண்டன்ட், சார்ஜ், வெலாசிட்டி, மேக்னெட்டிக் ஃபீல்டு, தீட்டா, 4 ஃபேக்டர்ஸ், ரைட்? இப்போ இதோட டைரக்ஷன் எப்படி சொல்றது? நான் ஒரு சார்ஜ் ஃபீல்டுல நகருது அப்படின்னா டைரக்ஷன் எப்படி சொல்றது? வெக்டார் கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு நம்ம என்ன ரூல் யூஸ் பண்ணியிருப்போம் ஞாபகம் இருக்கா?
இந்த ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூல் யூஸ் பண்ணுவோம்ல, அதாவது வியோட டைரக்ஷன் மொதல் வெக்டார் என்ன இருக்கோ அந்த டைரக்ஷன்ல என்னோட 4 ஃபிங்கர்ஸையும் நான் அலைன் பண்ணிக்கிறேன். அடுத்தது கிராஸ் எனக்கு பி வெக்டார். ஸோ பியோட டைரக்ஷனுக்கு அந்த 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 ஃபிங்கர்ஸை நான் கேர்ள் பண்ணி கொண்டு போகும்போது என் தம் எந்த டைரக்ஷனை காட்டுதோ அங்கதான் எனக்கு ரிசல்டன்டோட டைரக்ஷன் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்க பார்த்தா என்னோட ஃபார்முலா என்ன பாருங்க, வி கிராஸ் பியா. ரைட், வி வெக்டார் கிராஸ் பி வெக்டார். ஸோ நான் வி வெக்டார்ல என் ஃபிங்கர்ஸை வச்சுட்டு அதை கிராஸ் பண்ணி என் பி டைரக்ஷனுக்கு கொண்டு வரணும். பி எங்க இருக்கு, மேல இருக்கா? திஸ் இஸ் பி. மஞ்சள் கலர் பைப்புல தான் பி. ஸோ வி கிராஸ் பி. அப்ப என் தம்பு எப்படி பாயிண்ட் பண்ணது, இந்த பக்கம். ஸோ ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்னா, இந்த சார்ஜை போர்ட்ல இருந்து வெளியே கொண்டு வர மாதிரி இருக்கும், இங்க இருந்து இந்த டைரக்ஷன்ல. இதுல எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டா இருந்தா இந்த டைரக்ஷன்ல, ஃபீல்டோட டைரக்ஷன்ல தான் எனக்கு ஃபோர்ஸ் இருந்திருக்கும். மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எப்படி இருக்கு பாருங்க, வெலாசிட்டி ஏதோ எக்ஸ், இந்த போர்டு வந்து எக்ஸ் ஒய் பிளேன் அப்படின்னு எடுத்துப்போம். இந்த போர்டுங்கிறது எக்ஸ், இது ஒய் டைரக்ஷன். ஸோ எக்ஸ் ஒய் பிளேன்ல வி இருக்குப்பா, ஒய் டைரக்ஷன்ல ஃபீல்டு இருக்குப்பா. அப்ப ஃபோர்ஸ் என்ன இருக்கு பாருங்க, 3 டைமென்ஷனலா Z டைரக்ஷன்ல இந்த போர்ட்ல இருந்து வெளியே வர மாதிரி இருக்கும். அதை காட்டுறது யாரு, தம், சாரி இந்த ஃபிங்கர், தம். ஸோ V cross B, thumb will give you the force. இந்த சாப்டர்ல நமக்கு எக்கச்சக்க ரூல்ஸ் இருக்கு. ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல், ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல், அது இல்லாம ரைட் ஹேண்ட் பாம் ரூல்னு ஒன்று இருக்கு. நான் பர்சனலா ஃபாலோ பண்றது ரைட் ஹேண்ட் பாம் ரூல் தான். எங்க அப்பா கிட்ட வாங்கின அடியெல்லாம் ஞாபகம் இல்லை. எங்க அப்பா வந்து மிலிட்ரிக்காரு, அடிச்சா கன்னத்துல அடிக்க மாட்டார், செவுல சேர்த்து ஒரு அரை சத்திமான் மாதிரி சுத்திட்டு போய் நாங்க கீழே விழுவோம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரைட் ஹேண்ட் பாம் ரூல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ ஹவு டு யூஸ் ரைட் ஹேண்ட் பாம் ரூல், சிம்பிள். இங்க ஃபிங்கர்ஸ் இருக்கு இல்லையா, ஃபிங்கர்ஸ் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன்ல நீட்டி வச்சுக்கலாம். ஸோ ஃபிங்கர்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷன்ல வச்சாச்சு, கரெக்டா? அடுத்தது என் தம்பு இருக்கு இல்லையா, தம்ப நான் வெலாசிட்டியோட டைரக்ஷன்ல வைக்கணும். ரைட், ஸோ ஃபிங்கர்ஸை நான் இப்படி வச்சுட்டேன். என் 4 ஃபிங்கர்ஸ் தே ரெப்ரசன்ட் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். தம் வெலாசிட்டி டைரக்ஷன்ல, ஹரிசாண்டலா இருந்தா எப்படி, இன்க்ளைண்டா இருந்தா இப்படி. இப்ப என் பாம் எந்த டைரக்ஷனை காட்டுதோ அங்கதான் ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அடிச்சா ஃபோர்ஸ் அப்படிதான் விழும். ஸோ பாம்ல தான் ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ Q ஆஃப் V cross B. அப்போ B ஓட டைரக்ஷன் ஃபிங்கர்ஸ், V வெலாசிட்டி டைரக்ஷன் தம். இப்ப என் பாம் எந்த டைரக்ஷன்ல காட்டுதோ அங்கிட்டு தான் ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்க டெக்னிக்கலா B, V வந்து நல்லா என் கட்ட விரல் Vல வச்சிருக்கேன். ஸோ இங்க ஃபோர்ஸ் இப்படி, இந்த சார்ஜ் வந்து முன்னாடி தள்ளிக்கிட்டு வரும். ஸோ திஸ் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். இல்லை மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இட்ஸ் a 3 dimensional situation. நீங்க 3 டைரக்ஷன்லயும் கண்ணை மூடி மென்டலா மேட்ரிக்ஸ் படம் மாதிரி விசுவலைஸ் பண்ணாதான் ஆன்சர் வரும், ரைட்டா? இது இல்லாம லெஃப்ட் ஹேண்ட் ரூல் இருக்குது, ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். அது நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்றேன். ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் சொல்றேன், ஓகே? இல்ல அதையும் இப்பயே பார்த்துடலாமா, கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், பட் இட்ஸ் பெட்டர் டு நோ இட். அதாவது ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் எங்க யூஸ் பண்ணணும், ரைட் ஹேண்ட் ரூல் எங்க யூஸ் பண்ணணும்னு தெரியணும் உங்களுக்கு. ஒரு ஃபீல்டுல சார்ஜ் போகுது இல்ல கரண்ட் போகுது, அதுல இருந்து வர்ற ஃபோர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் ரூல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு ஃபோர்ஸ் ஆன சார்ஜ் பார்ட்டிகல், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் ரூல். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் இருக்கு இல்லையா, அவனுக்கு நம்ம ரைட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணிக்கணும். ஃபோர்ஸுக்கு லெஃப்ட் ஹேண்ட் ரூல், இண்டக்ஷனுக்கு ரைட் ஹேண்ட் ரூல், ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல். இப்ப ஏன் இந்த டிஃபரன்ஸ்னா இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபோர்ஸ் நம்ம அடிக்கிறது லெஃப்ட் ரைட்டு, ஃபோர்ஸ் அப்ளை பண்றது ரொம்ப ஈஸி, லெஃப்ட் ரைட் எந்த கை வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் லெஃப்டே யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுப்போம். பட் இதுவே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் இட்ஸ் அ காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ்னு வச்சுக்கலாம். நான் ரைட் ஹேண்டால கேர்ஃபுல்லா, அதுதானே நம்மளோட டாமினன்ட் ஹேண்டா இருக்கும். ஐ ரெஸ்பெக்ட் லெஃப்டிஸ் பட் ஸ்டில் டாமினன்ட் ரைட் ஹேண்ட். ஸோ அந்த ரைட் ஹேண்ட் ரூல்ல, ரைட் ஹேண்ட்ல ப்ராப்பரா நம்ம எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டையும் பண்ணாதான், எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணாதான் எனக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் கரெக்டா வரும் அப்படின்னு வச்சுப்போம். ரைட், ஸோ ஃபோர்ஸ் அப்ளை பண்றது ஈஸி, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் இஸ் அ பிட் டிஃபிகல்ட். அதுக்கு நம்ம ரைட் ஹேண்ட் ஃப்ளெமிங் ரூல் யூஸ் பண்ணணும் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ ஃபோர்ஸுக்கு லெஃப்ட் ஹேண்ட் ஃப்ளெமிங் ரூல். ரூல் என்ன, மொத 3 ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கிட்டோம். இதை நான் எப்படி ஞாபகம் வச்சிருப்பேன்னா, ஃபாதர் மதர் சைல்டு. அதாவது ஃபாதர் F ஃபோர்ஸ், மதர் M மேக்னெட்டிக் ஃபீல்டு, C
சார்ஜ் இல்ல கரண்ட் ஏதா ஒண்ணு, அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் இல்ல பாசிட்டிவ் கரண்ட் டைரக்ஷன், அது சி. ஃபாதர் மதர் சைல்டு. உங்க ஸ்கூல்ல வேற ஏதாவது சொல்லி கொடுத்தீங்க அதே ஞாபகம் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு மண்டையில இருக்கிறது இதுதான். ஃபாதர் மதர் சைல்டு, ஃபோர்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட், சார்ஜ் இல்ல கரண்ட். சோ இங்க நான் மேக்னெட்டிக் ஃபீல்ட என் வெலாசிட்டி என் மிடில் ஃபிங்கர்ல வச்சிருக்கேன், இப்படி இல்ல இப்படி ஏதாவது ஒரு டைரக்ஷன்ல. இப்ப தம்பு எங்கிட்டு இருக்குதோ அதுதான் ஃபோர்ஸோட டைரக்ஷன். சரியா? சோ நம்ம 3 ரூல் யூஸ் பண்ணிக்கலாம்ல. ஒன்னு நார்மல் பேசிக் கிராஸ் ப்ராடக்டோட ரூல், V cross B, thumb first one. ரெண்டாவது லெஃப்ட் ஹேண்ட் ரூல், ஃபாதர் மதர் சைல்டு, ஃபோர்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட், சார்ஜ் டைரக்ஷன். மூணாவது என் பர்சனல் ஃபேவரட் ரைட் ஹேண்ட் பாம் ரூல். இந்த 4 fingers, 4 fingers, 4 fingerல 4 fingers, they represent the magnetic field. Thumb represents velocity, palm force. Right? இதுதான் magnetic force ஓட direction. Okay, இப்போ இதுல important points ஒரு தடவை பார்த்தலாமா? Force 0 எப்போ charge stationary. Sorry. இது வேற. Charge stationary, அதாவது velocity 0வா இருக்கிறப்போ எனக்கு force 0 வரும். Obviously force ஓட ஃபார்முலா என்ன பாருங்க, F is equal to Q of B cross V. அப்படி எழுதிக்கலாம். இல்ல ஷார்ட்டா எழுதணும்னா Q into B V sin theta. இது வந்து magnitude மட்டும். இங்க நான் வெக்டார்ல சொல்லியிருக்கேன், this is only the magnitude, Q V B sin theta. Right? So அப்போ V 0வா இருந்ததுன்னா, velocity 0வா இருந்ததுன்னா ஆப்வியஸா எனக்கு அங்கே ஃபோர்ஸ் இருக்காது. ரெண்டாவது பாருங்க, parallel or anti parallel. சோ அது ஏன் அப்படின்னு கொஞ்சம் நேரம் நட்டோம். sin theta தான். parallelனா என்ன அர்த்தம்? sin 0 0. anti parallel 180 degree. sin 180 is also 0. Done. The force experienced by a positive charge, அதாவது இங்க again Q substitute பண்ணும்போது sin ஓட substitute பண்ணணுமா? இங்க நார்மல் பாசிட்டிவ் சார்ஜா இருந்தா இப்ப நம்ம போட்ட கால்குலேஷன்ஸ் எல்லாம் கரெக்ட். இதுவே நெகட்டிவ் சார்ஜா இருந்தா நம்ம இப்ப போட்டோம்ல ரூல் ஃபிங்கர்ஸ் வச்சு, அதோட டைரக்ஷனுக்கு ரிவர்ஸ் போட்டுக்கணும். ஏன்னா நெகட்டிவ் சார்ஜுக்கு ஃபோர்ஸ் எக்ஸாக்டா ஆப்போசிட்ல இருக்கும். ஓகே, பார்த்த 3 ஃபிங்கர்ஸ் ரூல் எல்லாமே ஃபார் பாசிட்டிவ் சார்ஜ். நெகட்டிவ் சார்ஜுக்கு நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம். பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தா எப்படி ஃபோர்ஸ் இருக்குமோ அதையே கண்டுபிடிங்க. கொஸ்டின்ல நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரான்னு கேட்பாங்க. எலக்ட்ரானை மறந்துட்டு நீ பாசிட்டிவ் சார்ஜுக்கே போடல, போட்டுட்டு டைரக்ஷனை ரிவர்ஸ் பண்ணி விட்டுக்கோ. ஃபைனலா டைரக்ஷனை ரிவர்ஸ் பண்ணி விட்டுட்டா மைனஸ் நெகட்டிவ் சார்ஜுக்கான ஃபோர்ஸ் கிடைச்சிரும் நமக்கு. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆல்வேஸ் ஆக்ட்ஸ் பெர்பெண்டிகுலர். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து parallel-ஆ இருக்கும், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் பெர்பெண்டிகுலர். போர்டு கிளியரா தெரியுது இல்ல? ரைட், சூப்பர். அடுத்தது லோரென்ஸ் ஃபோர்ஸ். இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்த்துட்டு இருப்போம். இப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த பைப்புல சண்டைக்கு வருவான். அது என்ன, மேக்னெட்டிக் ஃபீல்டை மட்டும் வச்சு சார்ஜ் அங்க உலாத்த விடுற, நாங்களாம் அவன் மேல ஃபோர்ஸ் அப்ளை பண்ண மாட்டோமா? தாராளமா பண்ணலாமே. வா, ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டுத்தையும் நான் சேர்த்து வச்சிருக்கேன் ஒரு ஸ்பேஸ்ல. அங்கிட்டு ஒரு சார்ஜை நான் உலாத்த விடுறேன். இப்ப அதோட பிஹேவியர் எப்படி இருக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் as well as மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு அங்கிட்ட ஒரு சார்ஜை விட்டேன்னா வாட் வில் பி த நெட் எஃபெக்ட்? அதைத்தான் நம்ம லோரென்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை மூவிங் சார்ஜ் இன் எலக்ட்ரிக் அண்ட் ஆர் மேக்னெட்டிக் ஃபீல்ட், அதுதான் லோரென்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தனித்தனியா பார்த்தா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் என்னது? Q into E vector. Magnetic force is equal to Q into V vector cross B vector. இப்போ லோரென்ஸ் ஃபோர்ஸ் என்ன? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பிளஸ் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ரெண்டுத்தையும் காமனா போட்டு Q-வை வெளியே எடுத்தோம்னா Q of E plus V cross B. இங்க E plus V cross B. ரைட்? இப்போ இதுல இந்த பார்ட்டுக்கு மட்டும் பேரு மேக்னெட்டிக் லோரென்ஸ் ஃபோர்ஸ். மேக்னெட்டிக் ஃபோர்ஸுக்கு தான் டெக்னிக்கலா we can call that as magnetic Lorentz force. 1 sec பசங்களா, ஜஸ்ட் கடைசி பாயிண்ட பார்த்துக்கோங்க. All right. A theta, obviously angle between velocity and magnetic field. Right hand rule for positive charge. Negative charge-க்கு இங்க டைரக்ஷனை கண்டுபிடிச்சிட்டு ரிவர்ஸ் போட்டுக்கிட்டா முடிஞ்சிருச்சு. டன். இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தோம்ல, அதே தான் once again repeat.
ஃபோர்ஸ் எப்ப ஜீரோவா இருக்கும் பாருங்க, parallel இல்ல ஆன்டி parallel இருக்கும்போது 0 or 180 டிகிரி இருந்தா ஃபோர்ஸ் ஜீரோ. எப்ப மேக்ஸிமம் வரும்? பெர்பெண்டிகுலர். why? theta 90 டிகிரி, அப்போ sin 90 is equal to 1. அப்போ ஃபோர்ஸ் என்ன வரும் பாருங்க, QVB. அவ்வளவுதான். சொன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலரா நான் வெலாசிட்டி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஃபோர்ஸ் மேக்ஸிமமா இருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலரா நான் வெலாசிட்டியை கொடுத்து விட்டேன் அப்படின்னா மேக்ஸிமம் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எனக்கு கிடைக்கும். ரிமெம்பர் 90 டிகிரி. இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி it does no work. ஏன்னு சொல்லுமா? இப்போ இந்த ஃபோர்ஸ் வந்து ஆல்வேஸ் டெக்னிக்கலா force is equal to Q into V vector cross B vector. அப்படின்னா என்ன அர்த்தம்? force vector will be எப்படி சொல்லலாம்? force is perpendicular to V vector as well as B. ஏன்னா cross productனா என்ன அர்த்தம் நமக்கு பேசிக்கலா? இந்த V க்கும் சரி B க்கும் சரி ரெண்டுத்துக்கும் சேர்த்து perpendicular இருக்கணுமா? force அதாவது A cross B will be perpendicular to both A as well as B. இன்னும் கிளியரா சொல்றேன்னா it will be perpendicular to the plane containing A and B. அப்ப ஃபோர்ஸ்ங்கறவன் பெர்பெண்டிகுலரா இருக்கானா? அப்ப work done ஃபார்முலா என்ன? force dot displacement. right? force dot displacement. இப்ப இந்த velocity-ய நான் எப்படி சொல்லலாம்? ds by dt is equal to v சொல்லலாமா? so ds is equal to v into dt. right? அப்ப ds க்கு பதிலு நான் இங்க f dot v into dt போட்டுக்கிறேன். டிஸ்பிளேஸ்மென்ட்க்கு பதிலா வெலாசிட்டி இன்டு டைம் போட்டுக்கிறேன். அவ்வளவுதான்ல, வேற எதுவும் இல்ல. இப்ப ஃபோர்ஸ் இன்டு வெலாசிட்டி என்ன? இங்க ரெண்டும் பெர்பெண்டிகுலர் வெக்டார்ஸ். அப்ப அதோட ஆங்கிள் 90 டிகிரி. சோ டாட் ப்ராடக்ட் போட்டா f v cos 90 ன்னு வருமா? சோ cos 90 முட்டை. சோ work done is always 0. ரொம்ப முக்கியமான பேசிக் ரிசல்ட். ஒரு இது நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்டே சொன்னேன், ஸ்பீட அவன் சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு. அதே தான் வேற டேர்ம்ஸ்ல சொல்லியிருக்காங்க. work done 0 அப்படின்னா என்ன அர்த்தம்? கைனெடிக் எனர்ஜியை மாத்த முடியாது. ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸால கைனெடிக் எனர்ஜியை தொட கூட முடியாது. ஓகே, சோ work done by a magnetic force is 0 0 0. ஞாபகம் வச்சுக்கோங்க. ரீசன் force and velocity are perpendicular. perpendicularனு இருக்கும்போது இங்க f dot v ஓட வேல்யூ will be 0. for orthogonal vectors dot product is 0. so final answer உங்களுக்கு 0 அப்படின்னு வரும். so perpendicular vectors will have 0 work done. right? so directionல change இருக்கும், magnitudeல எந்தவித சேஞ்சுமே இருக்காது. right? இப்போ it is the field produced. இந்த ஒரு பாயிண்ட் இது நான் பிறகு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு இதை மட்டும் பார்த்துக்கலாம். நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டுனா என்ன? அந்த ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்றது சிம்பிள், ஒரு மூவிங் சார்ஜ். ரைட்டா? so it is the field produced by charges moving with constant velocity. இப்போதைக்கு இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம செகண்ட் ஹாஃப்லயும் நெக்ஸ்ட் சாப்டர்லயும் பி அப்படின்றத கிளியரா பார்க்கலாம். ஓகே, சோ பி அப்படின்னா இட்ஸ் a magnetic field. பட் டெக்னிக்கலா மேக்னெட்டிக் ஃபீல்டுன்ற வார்த்தைக்கு இன்னொரு டேர்மையும் சொல்லுவாங்க. அது சிச்சுவேஷனுக்கு சிச்சுவேஷன் மாறும். மேக்னெட்டிக் ஃபீல்டை கொஸ்டின்ல ப்ராப்பரா சொல்லணும்னா மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. நல்லா கேளுங்க பசங்களா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்ற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒன்னு இது, ஒரு சார்ஜ் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில மூவ் ஆகுறதுனால எனக்கு உருவாகிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதோட எஸ்ஐ யூனிட் டெஸ்லா. நமக்கு தெரியும்ல, எஸ்ஐ யூனிட் இஸ் டெஸ்லா. டெஸ்லா அப்படிங்கிறது ரொம்ப பெரிய யூனிட். 1 டெஸ்லா எவ்வளவு பாருங்க, 10,000 காஸ். சிஜிஎஸ் யூனிட் தான் காஸ், சென்டிமீட்டர் மாதிரின்னு வச்சுப்போம். யூனிட் இஸ் காஸ். 1 டெஸ்லா இஸ் 10,000 காஸ். இப்போ 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர் இருக்கு. அந்த மாதிரி 1 டெஸ்லா இஸ் 10 power 4 காஸ். அண்ட் எஸ்ஐ யூனிட் என்ன? இங்க உங்களுக்கு எஸ்ஐ யூனிட் எப்படி வந்ததுன்னு பார்க்கலாமா? so force is equal to B into Q into V சொன்னமா, அதாவது Q into VB அப்படி எழுதிடலாம், இது கன்ஃபியூஷன். so force is Q into VB. இப்ப B என்ன வரும்? force by Q into V is equal to B. கரெக்டா? இதை நான் இங்கிட்டு கொண்டு வந்தா எனக்கு B வந்துரும். இப்ப force ஓட வேல்யூ என்ன? நியூட்டன் per coulomb, மீட்டர்
per second. இல்ல இது எப்படி எழுதிக்கலாம்? மீட்டர் per second. சரியா? நியூட்டன், கூலும், velocity மீட்டர் per second. இப்ப கூலும் per second நான் ஆம்பியர் சொல்லலாமா? நியூட்டன் by ஆம்பியர் மீட்டர் சொல்லலாம் தானே? 1 கூலும் per second is ஆம்பியர் போட்டுக்கலாம். இப்ப இத கூட நான் SI யூனிட்டா போட்டுக்கலாம். மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு நியூட்டன் per ஆம்பியர் மீட்டர் SI யூனிட்டா போட்டுக்கலாம். இல்ல இது எப்படி வந்ததுன்னு தெரியணுமா? சிம்பிள். நியூட்டனை சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. நியூட்டன் என்ன? கிலோகிராம் மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். இங்க ஆம்பியர் மீட்டர். ஆம்பியர் சாரி மீட்டர் மீட்டர் கேன்சல் ஆச்சுன்னா ரிமைனிங் இருக்கிறது என்ன? கிலோகிராம் per ஆம்பியர் செகண்ட் ஸ்கொயர். This is also another unit of magnetic field. நீங்க மோஸ்டா இத டெஸ்லா தான் வரும். டெஸ்லா தான் வரும். பட் உங்களுக்கு டைமென்ஷனல் அனாலிசிஸ் பேஸ்ட் क्वेश्चन வந்ததுன்னா அங்க நீங்க இத யூஸ் பண்ணிக்கலாம். கிலோகிராம் per ஆம்பியர் செகண்ட் ஸ்கொயர் இல்ல நியூட்டன் per ஆம்பியர் மீட்டர் இல்ல டெஸ்லா whatever. இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட்ன்ற வார்த்தைக்கு இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னா சிம்பிள் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னு தான் சொல்லுவாங்க. பட் வாட் இஸ் தட் அப்படின்னா மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். மேக்னடைசிங் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டு மேக்னடைசிங் ஃபீல்டு அப்படின்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்குறது யாரு? ஒரு கரண்ட்னு சொன்னோமா? அந்த கரண்ட்னால வர்ற மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் மேக்னடைசிங் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம். ஹெச்ன்ற வார்த்தை. அது இட்ஸ் நார்மலா இத மேக்னடைசிங் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. we use H for that. மேக்னடைசிங் ஃபீல்டு அப்படின்னா கரண்ட்ல இருந்து வர்ற, அதாவது ஒரு இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு B இருக்குல்ல, அது ரெண்டு விதமா உருவாகும். டோட்டலா ஒரு இடத்துல இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டு பார்ட்ஸ்ல இருந்து வரலாம். ஒன்னு எலக்ட்ரிக் கரண்ட் மூலியமா, இன்னொன்னு அந்த மெட்டீரியல்குள்ளார இருக்கிற, இப்ப எக்ஸாம்பிள் நான் இரும்ப மேக்னடைஸ் பண்ண முடியும்ல, நீங்க படிச்சிருப்பீங்க Solenoid குள்ளார நான் ஒரு சாஃப்ட் அயனை தூக்கி சொருவுனா எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாகும். எப்படி? அந்த கரண்ட்னால ஒரு ஃபீல்டு ஆல்ரெடி அப்படியே இருக்கும். சோ அந்த கரண்ட்னால வர்றதை தான் நம்ம ஹெச் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். அது இல்லாம அந்த மெட்டீரியல்குள்ளார தனியா ஒண்ணு வரும்ல, அது மேக்னடைசேஷன் வெக்டார் M அப்படின்னு சொல்லுவோம். சரியா? சோ இங்க டெக்னிக்கலா B is proportional to H அப்படின்னு வரும். B is equal to இந்த proportionality ரிமூவ் பண்ண நாம யூஸ் பண்ற கான்ஸ்டன்ட் தான் mu naught. mu naught into H. So B by mu naught is equal to H அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் ரெண்டுத்துக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப். Hங்கிறது மேக்னடைசிங் ஃபீல்டு, Bங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு, இது Hங்கிறது மேக்னடைசிங் ஃபீல்டு. இந்த Hன்றவன் தான் கரண்ட்னால மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்கக்கூடியவன். ஓகே, சோ ஒரு சில இடத்துல இதையும் மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம சொல்லுவாங்க. அதோட யூனிட் ஆம்பியர் per மீட்டர். டோன்ட் வரி, இது புரியலனாலும் நம்ம மேக்னெட்டிசம் சாப்டர் இருக்குல்ல, மேக்னெட்டிசம் அண்ட் பெர்மனன்ட் மேக்னெட்ஸ், அதுல இது டீடைல்டா புரியும். இப்போதைக்கு இந்த ஸ்லைடு புரிஞ்சா ஓகே, புரியலனா ஸ்கிப் பண்ணிடலாம். முன்னாடி இருக்கிற ஸ்லைடை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். மேக்னெட்டிக் ஃபீல்டு சிம்பிள், ரெடியூஸ்டு பை சார்ஜ் மூவிங். இல்ல ஒரு கரண்ட்னால ப்ரொடியூஸ் ஆகலாம், இல்ல ஒரு பெர்மனன்ட் மேக்னெட்னால ப்ரொடியூஸ் ஆகலாம், எதுவா வேணா இருக்கலாம். இட்ஸ் ஜஸ்ட் த டோட்டல் ஃபீல்ட். யூனிட் டெஸ்லா SI. அதோட டைமென்ஷன்ஸ்ல பிரேக் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா நியூட்டன் per ஆம்பியர் மீட்டர் இல்ல கிலோகிராம் per ஆம்பியர் செகண்ட் ஸ்கொயர். காஸ் CGS 1 டெஸ்லா is 10,000 காஸ். இன்ஃபர்மேஷன் மிஸ் பண்ணக்கூடாது. எக்ஸாம் டிப், டெஸ்லால கொடுத்திருந்தாங்கன்னா ஆப்வியஸ்லி B மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதே சமயம் ஒரு சில நேரத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டுன்ற வார்த்தையை மட்டும் கொடுத்துட்டு ஆம்பியர் per மீட்டர் கொடுத்திருந்தாங்கன்னா அது Hன்னு அர்த்தம். ரைட்? அப்போ உங்களுக்கு B தேவைப்பட்டதுன்னா இவன் கூட mu naught மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த B கிடைச்சிரும். மோஸ்டா 90% உங்களுக்கு B தான் வரும். வெரி ரேர் கேசஸ், நான் மேபி ஒரு 100 ப்ராப்ளம்ஸ்ல ஒரு ப்ராப்ளம்ல அங்க H ரெஃபர் பண்ணலாம். ரைட்? ஜெனரலா B தான் வரும். ஒரு சில ப்ராப்ளம்ஸ்ல உங்களுக்கு Hன்னு கொடுக்கலாம். சோ B டெஸ்லா அந்த இருக்கு பாருங்க. இந்த B அப்படின்றதுக்கோட மீனிங் என்ன? ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அப்படின்னா ஒரு சார்ஜை தூக்கி நான் அந்த இடத்துல வைக்கும் போது அவன் மேல வர்ற ஃபோர்ஸுக்கான காரணம் இந்த B. So a charge experiences a force because of this magnetic field. But அந்த magnetic field உருவாக்குறது யாரு அப்படின்னா இந்த H. இவன் தான் சோர்ஸ், இவன் எஃபெக்ட். இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்கல்ல, Hன்றவன் தான் காஸ் ஆஃப் மேக்னடைசேஷன், உருவாக்குறவன். அதோட ரிசல்ட் எஃபெக்ட் தான் நமக்கு B. B-த்தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், ஆனா உருவாக்குறவன் H. அவங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் நம்ம டீடைலா அடுத்த சாப்டர்ல படிக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் ரூல் இதுதான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு.
இது எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன்ல பார்க்கலாம் நம்ம. நெக்ஸ்ட், இப்போ மூணு நாலு கேசஸ் இருக்கு, தனித்தனியா பார்த்துடலாம். ஒரு சார்ஜ் மேக்னெட்டிக் ஃபீல்டுல மூவ் ஆகும்போது அது என்ன மாதிரியாலாம் பிஹேவ் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ், projected parallel to the field, anti-parallel, perpendicular, inclined, random angle inclined. Trust me, last case, இந்த நாலாவது கேஸ் தான் எனக்கு பிடிச்ச கேஸ், பார்க்கிறதுக்கு அழகா இருக்கும். parallel, ஏற்கனவே சொன்ன மாதிரி velocity magnetic field, so theta equals 0 degree. அப்போ sin theta will become 0 divided by நினைச்சுக்காதீங்களா, sin theta ஓட வேல்யூ எனக்கு 0ன்னு வந்துரும். So force 0, acceleration 0. வெலாசிட்டில எந்த சேஞ்சும் இருக்காது, ஸ்பீட்லயும் எந்த சேஞ்சும் இருக்காது. இந்த பார்ட்டிகிள் நேரா அப்படியே போயிட்டே இருக்கும், ஒரு ப்ராப்ளம் இருக்கு. நெக்ஸ்ட், ஆன்டி பேரலல், theta becomes 180 degree. அப்ப இந்த டேர்ம் again 0 ஆயிடும். Force 0, acceleration is also 0. வெலாசிட்டில எந்த சேஞ்சும் இருக்காது. And finally 90 degree perpendicular. இங்கதான்ல உங்களோட 3D மூளையை கொஞ்சம் கொண்டு வாங்க, 3 dimensional மூளை. இப்போ இங்கிட்டு கிராஸ் மார்க்கா இருக்கா, அந்த கிராஸ் மார்க் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு கோயிங் இன்டு த பிளேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ எதுக்கு கிராஸ் மார்க்கு இன்டு த பிளேன், டாட் மார்க் அவுட் ஆஃப் த பிளேன்? அந்த காலத்துல வில் அம்பெல்லாம் விடுவாங்க, பாத்துருக்கீங்களா, அர்ஜுனர் வில்லு. இப்போ நான் உங்களை நோக்கி ஒரு பவ்வை லான்ச் பண்றேன், இதுதான் ஒரு ஆரோன்னு வச்சுப்போம், ஆரோவை லான்ச் பண்றேன், வளர்றேன், சரி ஆரோ லான்ச் பண்றேன். இந்த ஆரோ உன்னை நோக்கி நேரா வந்துட்டு இருக்கு. அப்போ உன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது இந்த ஆரோவோட டிப்பு தானே தெரியும், ரைட்? இந்த ஒரு பாயிண்ட் மட்டும்தான் தெரியும். சோ அந்த லாஜிக் படி போர்டுல இருந்து பேப்பர்ல இருந்து ஏதோ ஒண்ணு பொத்துக்கிட்டு உன்னை நோக்கி வந்ததுன்னா அது பாசிட்டிவ் Z டைரக்ஷன். யூசுவலா நம்ம XYZ அப்படின்னு எடுப்போமா. So it is coming out அப்படிங்கறத நம்ம டாட் வச்சு ஒரு சர்க்கிள் போட்டு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். This is out of paper. அதாவது இங்க என்ன அர்த்தம்னா, நீ பேப்பர் பார்த்துட்டு இருக்க. இப்ப எக்ஸாம்ல ஒரு क्वेश्चन கொடுத்திருக்காங்கன்னா பேப்பர்ல இப்படி பார்த்துட்டு இருக்கியா, அவுட் ஆஃப் த பேப்பர்னா என்ன அர்த்தம், அந்த பேப்பர்ல எனக்கு எக்ஸ் அண்ட் ஒய் இப்படி நம்ம போட்டுருவோம், அதுல இருந்து வெளியே வருது அப்படின்னு அர்த்தம் இந்த டாட். இதுவே ரிவர்ஸ், நான் இங்க வில் அம்பு விடுறேன், அப்போ இங்க இப்படி வில் எப்படி போயிட்டு இருக்குன்னா அதுக்கு பின்னாடி அந்த ஃபெதர் வச்சிருப்பாங்க இல்ல, அது வந்து ப்ராப்பரா டீவியேட் ஆகாம போகணுன்றதுக்காக பின்னாடி ஃபெதர்ஸ் வச்சிருப்பாங்க, கரெக்டா? அந்த ஃபெதர்ஸ் மட்டும் தானே நம்ம கண்ணுக்கு தெரியும். அதுக்கு தான் இந்த கிராஸ் மார்க். இந்த கிராஸ் மார்க் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா இன்டு த பேப்பர் அப்படின்னு அர்த்தம், இன்டு த பிளேன் ஆஃப் பேப்பர். அதுதான் இந்த கிராஸ் மார்க் ரெஃபர் பண்ணுது. சோ இங்க என்னோட மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இஸ் இன்டு த பேப்பர், Z டைரக்ஷன்ல இருக்கு. நான் இத பாசிட்டிவ் Z எடுத்தேன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் இன்டு த Z, அதாவது நெகட்டிவ் Z டைரக்ஷனுக்குள்ள இருக்கு. இப்போ நான் ஒரு சார்ஜை தூக்கிட்டு வந்து இங்க வச்சிருக்கேன்ப்பா, Q. அவனை லைட்டா அப்படியே தட்டி விடுறேன். தட்டி விட்டேன்னா என்ன ஆகும், வெலாசிட்டி இன்ஸ்டன்டேனியஸா இந்த டைரக்ஷன்ல இருக்குமா, that is the instantaneous velocity. இப்போ ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் பாருங்க, நம்ம 3 ரூல் பார்த்தோமா, அந்த 3 ரூல்ல எந்த ரூல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கிராஸ் ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணிப்போம். V இந்த டைரக்ஷன்ல இருக்கு, கரெக்டா? V இந்த டைரக்ஷன்ல, நான் ஃபிங்கர்ஸை க்ளோஸ் பண்ணி B டைரக்ஷனுக்கு போகணும். B போர்டுக்கு பின்னாடி இருக்கா, சோ V கிராஸ் B, ரைட்? சோ V கிராஸ் B. அப்ப தம் எந்த டைரக்ஷன்ல இருக்கு பாருங்க, டுவர்ட்ஸ் தி லெஃப்ட். ஃபோர்ஸ் இங்க இருக்கு. இப்ப இந்த ஃபோர்ஸ் இங்க இருக்கிறதுனால என்ன ஆகும், இந்த பார்ட்டிகிள் லைட்டா இப்படி டீவியேட் ஆகும். இப்படி டீவியேட் ஆனதுக்கு அப்புறமா ஃபோர்ஸ் இப்படி இருக்காது, தப்பு. இந்த டைரக்ஷன்ல வெலாசிட்டி மாறி போச்சா, ரைட்? இங்க இருந்தப்போ டான்ஜென்ஷியலா வெலாசிட்டி இப்படி இருக்கு. இப்ப நான் இங்க ஒரு ஃபோர்ஸ் போட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த ஃபோர்ஸ் அந்த பார்ட்டிகிளை பிடிச்சி இழுக்கிறான். இவன் வந்து நேரா போகணும்னு ட்ரை பண்றான். அதாவது நார்மலா சர்க்குலர் மோஷன்ங்கிறத மறந்து இங்க நம்ம ஃப்ரெஷ்ஷான ஒரு பேஜ்ல பாத்துடலாம். இங்க ஏன் சர்க்குலர் மோஷன் வருது அப்படின்னு உங்களுக்கு புரியணும். எனக்கு இங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ளுக்கு போகுது, இங்கிட்ட நான் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகிள் வச்சிருக்கேன். தொண்டை காஞ்சி போச்சு.
ஓகே. ஸோ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு போர்டுக்குள்ள இருக்குது. அங்கிட்டு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் நான் வச்சிருக்கேன். சரியா? இப்ப நான் என்ன பண்றேன், அவன் ரெஸ்ட்ல இருக்கான், உட்காந்து 7 தூங்கிட்டு இருக்கான். ரைட்? நமக்கு தான் நம்ம கண்ணு முன்னாடி அவனாவது நிம்மதியா தூங்கினா பொறுக்காதுல்ல. நான் போயிட்டு டேய் என்னடா பகல்ல தூக்கம் அப்படின்னு அவன் தலையில புரடியிலே ஒரு தட்டு தட்டுறேன். அப்போ இந்த டைரக்ஷன்ல நான் போயிட்டு அவனை அப்படியே டப்புன்னு ஒரு தட்டு தட்டுறேன்னு வச்சுப்போம். இப்ப என்ன ஆகும், அந்த இன்ஸ்டன்ட்ல அவனோட வெலாசிட்டி இப்படி இருக்கு. அப்போ அந்த இன்ஸ்டன்ட்ல இந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்னா இந்த டைரக்ஷன்ல இருக்கணும். இப்போ ரிசல்ட் என்ன ஆகும் பாருங்க, ஒரிஜினல் வெலாசிட்டி இப்படி இருக்கா, ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல இருக்கா, அப்ப இந்த ஃபோர்ஸ்னால வர்ற ஆக்சிலரேஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்கணுமா? அப்ப என்ன ஆகும் பாருங்க, ஒரிஜினல் பாத்ல இருந்து லைட்டா டீவியேட் ஆகும். இவ்வளவு இல்ல, லைட்டா கொஞ்சோண்டு அப்படி டீவியேட் ஆகுறான்னு வச்சுப்போம். இந்த இடத்துல இருக்கும் இப்ப அந்த பார்ட்டிகல். இப்ப இங்கிட்டு போகும்போது அவனோட வெலாசிட்டி எப்படி இருக்கு பாருங்க, இந்த டைரக்ஷனுக்கு மாறி போயிடுச்சா. வெலாசிட்டி இஸ் ஆல்வேஸ் இன் தி டைரக்ஷன் ஆஃப் மோஷன். இப்ப ஃபோர்ஸோட டைரக்ஷன் எப்படி இருக்கணும், புது வெலாசிட்டிக்கு பெர்பெண்டிகுலரா இப்படி இருக்கும். நீ இப்படி போறியா, நான் உன்னை இப்படி பிடிச்சு இழுப்பேன். நீ இப்படி போறியா, நான் இப்படி பிடிச்சு இழுப்பேன். ரைட்? நீ எந்த டைரக்ஷன்னாலும் போல, ஆனா உன்னைய நான் இப்படிதான் பிடிச்சு இழுப்பேன், பெர்பெண்டிகுலரா தான் பிடிச்சு இழுப்பேன். இப்ப என்ன ஆவான், சரி போய் தொலை, நான் இப்படி இழுக்கிறத நான் இங்கிட்டே வரேன்னு சொல்லி இவன் இந்த டைரக்ஷன்ல இப்படி கொஞ்சம் போவான். இப்ப என்ன பாருங்க, ஃபோர்ஸ் திருப்பி அதே கதை, இப்படிக்கா பிடிச்சு இழுப்பான். இல்ல பேசாம இருல அப்படின்ட்டுன்னு இவன் என்ன பண்ணுவான், சரி இந்த டைரக்ஷன்ல வர ட்ரை பண்ணுவான். இப்ப ஃபோர்ஸ் இப்படிக்கா பிடிச்சு இழுக்கும். ஸோ பாயிண்ட் என்னன்னா, ஒரு சிச்சுவேஷன்லயும் நமக்கு ஃபோர்ஸ் வந்து எப்பவுமே பெர்பெண்டிகுலரா தான் இருக்கும். இதை மொத்தமா நம்ம பார்த்தோம்னா இந்த பாடி ஒரு ஃபுல் சர்க்கிள், இது சர்க்கிள் மாதிரி தெரியல, கோணிட்டு போயிடுச்சு, பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த பாடி ஒரு ஃபுல் சர்க்கிள் அப்படியே சுத்தி 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 வரும். ஸோ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல நான் ஒரு பார்ட்டிகிளை தூக்கி போடும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வெலாசிட்டியோட டைரக்ஷனும் சேஞ்ச் ஆகும், அதனால ஃபோர்ஸோட டைரக்ஷனும் சேஞ்ச் ஆகும். ரெண்டுத்துலயுமே மேக்னிடியூட் சேம். பிக்யூவி ஃபோர்ஸ், மேக்னிடியூட் சேம், பட் வெலாசிட்டி சேஞ்ச் ஆக ஃபோர்ஸோட டைரக்ஷனும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ மேக்னெட்டிக் லொரென்ஸ் ஃபோர்ஸ் இஸ் நாட் அ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ், தட் இஸ் அ வேரியபிள். ஏன்னா அதோட டைரக்ஷன் வேரி ஆகிட்டே இருக்கு. ஸோ இந்த பார்ட்டிகல் இங்கிட்டு இருக்கும்போது ஃபோர்ஸ் இப்படி இருக்கும், அதனால என்ன பண்ண, இவன் கொஞ்சம் கீழே இறங்குவான், உடனே இவன் என்ன பண்ணுவான், இப்படி ஃபோர்ஸை நவுத்தி விட்டுருவான். இன்னும் கொஞ்சம் கீழே இறங்குவானா, யோசிச்சு பாருங்களா, இவன் வந்து ஹரிசாண்டலா ஃபோர்ஸ் கொடுத்துட்டே இருக்கான்னு வச்சுப்போமே, அப்ப அந்த பார்ட்டிகல் இப்படி வந்து இப்படியில போயிட்டே இருக்கணும். ஃபோர்ஸ் ஹரிசாண்டலா இருக்கு, அதாவது ஃபோர்ஸோட டைரக்ஷன் ஹரிசாண்டலா மட்டும்தான் இருக்குன்னு வச்சுப்போமே, அப்ப என்ன ஆகணும், அந்த பார்ட்டிகிள் நேரா கீழே வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் ஹரிசாண்டலா தானே ஃபோர்ஸ் இருக்கு, இப்படியே நேரா போயிட்டு இருக்கணும். பட் அப்படி நடக்கிறது இல்ல, நமக்கு ஃபோர்ஸோட டைரக்ஷன் வந்து இங்க கான்ஸ்டன்ட் கிடையாது. அதனால இவன் கீழே இறங்கி இங்க வரும்போது ஃபோர்ஸ் இப்படி மாறிடுவான். அதாவது ஆல்வேஸ் வெலாசிட்டி இப்படி இருக்கா, வெலாசிட்டி டான்ஜென்ஷியலா இருக்கும், ஃபோர்ஸ் ரேடியலா இருக்கும். ரேடியஸும் டான்ஜென்ட்டும் பெர்பெண்டிகுலர் தானே. ஸோ வெலாசிட்டி எப்படி மாறினாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபோர்ஸ் பெர்பெண்டிகுலரா மாற்று. ஸோ இவன் ஒரு சர்க்குலர் ட்ராப்புக்குள்ளார போயிட்டு மாட்டிக்குவான். அந்த பார்ட்டிகிளால அந்த ட்ராப்ல இருந்து வெளியே வர முடியாது. ஸோ ஹி வில் கீப் ரிவால்விங். ஏன்னா இவன் அவன் ஸ்பீட் எதுவுமே பண்ண முடியாது, வெலாசிட்டியோட டைரக்ஷனை மட்டும்தான் பிடிச்சி இழுக்கிறான், ஸ்பீட் எதுவுமே பண்ணவே முடியாதுன்னு அர்த்தம். இது நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப என் கண்ணு முன்னாடி ஏதோ ஒரு பறவை பறந்து வருது அப்படின்னு வச்சுப்போம். ரைட்? ஒரு பறவையோ இல்ல ஒரு ட்ரோனோ ஏதோ ஒண்ணு அப்படியே போய்கிட்டே இருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன், ஒரு கயிறு வச்சுட்டு, வண்டர் உமன் மாதிரி ஒரு கயிறை வச்சுட்டு கயிறை சுத்தி தூக்கி போடுறேன். அது போயிட்டு அந்த பறவை கழுத்துல சுக்கிக்கிச்சு. இப்ப என்ன பண்ணுவேன்னா, அந்த கயிறு இழுத்து பிடிச்சிக்கிட்டேன். என் கையில இருந்து கொஞ்சம் தூரத்துல அந்த பறவை இங்க, இது என் கை தான் கயிறுன்னு வச்சுப்போம். அந்த பறவை போயிட்டு இங்க சிக்கிக்கிச்சா, இப்ப என் கயிறை நான் லூஸ் விட மாட்டேன், என் கயிறை நான் இழுத்து பிடிச்சிக்கிட்டேன்ல, அந்த பறவை நேரா பறக்க ட்ரை பண்ணாலும் இந்த கயித்துல இந்த வட்டத்துல தானே சுத்தி வரணும். பாருங்க, சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸோட லாஜிக்கே இதுதான். இந்த வட்டத்துல, ஏன்னா நான் கயிறை போட்டு லாக் பண்ணிட்டேன், அவன் நேரா பறக்க தான் ட்ரை பண்றான், அவன் நேரா பறக்க ட்ரை பண்றதுனாலதான் என்னைய சுத்தி வந்துகிட்டு இருக்கு. So this is the reason behind centripetal force. அதேதான் இங்க centripetal force is magnetic force, right? So நம்ம வெலாசிட்டியும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் 90 டிகிரி, இங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ளுக்கு இருக்குது, அதுக்கும் 90 டிகிரி கொடுக்கும்போது அது ரெண்டுக்கும் 90 டிகிரில ஃபோர்ஸ் இருக்கும். அவ்வளவுதான் பசங்க, புரிஞ்சுதா? சோ பாருங்க, mv² by r, யோசிச்சு பாருங்களேன், இது என்ன ஃபார்முலான்னு ஞாபகம் இருக்குதா?
சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ், சென்ட்ரிஃபியூகல் சொல்லாதீங்க, பிச்சு போடுவாங்க, அது வேற கதை. சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் mv²/r is bqe. இங்க sin θ மிஸ் ஆகும், ஏன்னா θ 90 டிகிரி, sin 90 1 ஆயிடுச்சு, போட்டாச்சு. இப்ப இதுல இருந்து நான் இந்த ஸ்கொயரையும் இந்த வியும் கேன்சல் பண்ணா ரிமைனிங் ஆர் என்னால கொண்டு வர முடியும். அதாவது இங்க mv²/r இருக்கா, which is equal to bqvb. எனக்கு bqe எழுதிய பழகி போச்சுல, qvb. இங்க இருக்கிற ஒண்ணுத்தையும் இதையும் நான் கேன்சல் பண்ணிக்கலாமா? சோ அப்ப mv/bq is equal to r கிடைக்குமா? சோ இதுதான் ரேடியஸ் ஆஃப் தட் சர்க்கிள். அந்த பார்ட்டிகிள் அண்டர்கோ பண்ற சர்க்குலர் பாத்தோட ரேடியஸ் தான் mv/bq. ரைட்? இப்ப இதுல இருந்து சர்க்குலர் மோஷனுக்கு உண்டான பேசிக் வேரியபிள்ஸ் நம்மளால டெரைவ் பண்ண முடியும். டைம் பீரியட், frequency, angular velocity and so on and so on. இப்ப அடுத்த angular frequency, angular velocity எப்படி கொண்டு வரலாம் பாருங்க. r இங்க கொண்டு வந்துட்டு நான் இந்த bq/m அங்க கொண்டு போனா எனக்கு அது angular velocity ஆயிடுமா? பாருங்க, v/r is equal to bq/m. சரிதானே? இப்ப v/r தானே எனக்கு ஒமேகா, v is equal to r omega, so v/r is omega. so omega angular velocity என்ன? bq/m. அதுதான் அடுத்து. angular velocity is okay, qb/m, same thing. but time period formula என்ன பசங்களா? t is equal to 2π/omega. so t என்ன வரும்? இது கீழ போடணுமா? 2π/qb/m. இந்த m மேல போயிடுமா? so 2πm/bq time period. frequency இதோட இன்வெர்ஸ், bq/2πm. பசங்களா இங்க note this point your honor. இந்த frequencyல velocityன்ற term இல்லவே இல்ல பாருங்களேன். என்ன ஒரு ஆச்சரியம். qb/2πm. so there is no velocity in frequency. அப்படின்னா அந்த பார்ட்டிகிளை நான் ஓங்கி எரிஞ்சாலும், சம ஃபாஸ்ட் பவுலிங் மாதிரி எரிஞ்சாலும், இல்ல பொறுமையா அப்படி தட்டி விட்டாலும், அவன் ஒரு சுத்துறதுக்கு எடுத்துக்கிற டைம் ஒண்ணுதான். ஏன்னா அங்க velocity is independent. நான் வேகமா வெலாசிட்டி கொடுத்தா பெரிய சுத்தி வருவான், கொஞ்சமா வெலாசிட்டி கொடுத்தா குட்டி சுத்தி வருவான். பட் அவனோட டைம் பீரியட் அண்ட் ஃப்ரீக்வன்சி சேம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். இதான் நம்ம சைக்ளோட்ரான்ல யூஸ் பண்ணிப்போம். So frequency is independent of speed of the particle. பாருங்க, frequency is independent of speed of the particle. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ல இந்த ஸ்டேட்மெண்ட்டை மறந்துடக்கூடாது. ஒரு ரொட்டேஷன் பாருங்க, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல எனக்கு ஒரு பாயிண்ட் சார்ஜ் பார்ட்டிகல் ரொட்டேஷன்ல இருக்கு, சர்க்குலர் மோஷன்ல இருக்கும்போது அந்த சர்க்குலர் மோஷனோட டைம் பீரியட் அண்ட் ஃப்ரீக்வன்சி இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஸ்பீட். ரேடியஸ் இஸ் டிபெண்டன்ட் ஆன் ஸ்பீட். நல்லா இருக்கு பாருங்க, ரேடியஸ் ஸ்பீடை டிபெண்ட் பண்ணிருக்கு, mv/bq. நான் வேகமா தட்டி விட்டேன்னா பெரிய சுத்துவான், ரேடியஸ் will be bigger, பட் டைம் ஒரே டைம் தான் எடுக்கும். Right? So frequency is independent of velocity. சரியா? அடுத்தது at an angle. இப்ப பாருங்க, இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்கு? போன ப்ராப்ளம் பார்த்தோம்ல, போன ப்ராப்ளம்ல நான் எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுத்திருந்தேன்? இந்த டைரக்ஷன்ல கொடுத்திருக்கேன். கரெக்டா? எல்லா மேக்னெட்டிக் ஃபீல்டும் இப்படி இருக்கு. என் கை தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னு வச்சுக்கோங்க. இப்படி இருந்ததா ஒரிஜினலா? இப்ப நான் என்ன பண்றேன், அதை அப்படியே எடுத்து இப்படி வைக்கிறேன். ரைட்? சோ இப்படிக்கா இருந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை எடுத்து நான் இப்படி வைக்கிறேன். வச்சுட்டு இங்க வெலாசிட்டி எப்படி கொடுத்தேன் பாருங்க, மேல. அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டை இப்படி வச்சுட்டு இங்க வெலாசிட்டி நான் எப்படி கொடுத்தேன்? இப்படி கொடுத்தப்போ அந்த பார்ட்டிகிள் சர்க்குலர் மோஷன், இந்த சர்க்குலர் மோஷன் நான் இப்படி திருப்பினப்ப எப்படி ஆகும்? எனக்கு இப்படி ஆகுமா? இந்த டைரக்ஷன்ல உங்க சைட்ல இருந்து பார்க்கும்போது ஒரு ஃபுல் வட்டம் தெரியாது, இந்த மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கும். இப்ப நான் என்ன பண்றேன், இப்படி வெலாசிட்டி கொடுத்ததுனால எனக்கு இந்த டைரக்ஷன்ல சுத்தி வந்தது. நான் நேரா வெர்டிகலா கொடுக்காம லைட்டா கொஞ்சம் ஃபார்வர்ட்லயும் சேர்த்து கொடுக்குறேன். புரிஞ்சா? நான் லைட்டா கொஞ்சம் மேலேயும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி இருக்கு, நான் செங்குத்தா வெலாசிட்டி கொடுக்காம லைட்டா கொஞ்சம் முன்னாடி தூக்கி கொடுக்குறேன், முன்னாடி அப்படியே தள்ளி விடுறேன். என்ன ஆகும்? இப்ப இந்த காம்பனன்ட் வெலாசிட்டி வந்து இந்த டைரக்ஷன்ல இப்படி வெர்டிகலா இருக்கு. பட் இப்ப நான் இன்க்ளைண்டா கொடுக்கும்போது இத வெர்டிகலாவும் ஹரிசான்டலாவும் நம்மளால ரிசால்வ் பண்ண முடியுமா? அப்ப ஹரிசான்டல் காம்பனன்ட் எப்படி இருக்கு பாருங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு அதே டைரக்ஷன்ல இருக்கு. அப்ப ஹரிசான்டல் காம்பனன்ட் யூஸ்லெஸ். அவன் ரொட்டேஷன் மோஷன்ல இல்ல அந்த ஃபோர்ஸ்ல பங்கெடுத்துக்கவே மாட்டான். ரைட்டா? வெர்டிகல் காம்பனன்ட் மட்டும் தான் எனக்கு ரொட்டேஷன் மோஷன்ல பங்கெடுத்துப்பான். ஆனா அங்க ஹரிசான்டல் காம்பனன்ட் இருக்குல்ல,
இப்ப ரெண்டுத்தையும் நம்ம சூப்பர் இம்போஸ் பண்ணோம்னு வைங்களேன், ஒரு செம்ம பேட்டர்ன் ஒண்ணு கிடைக்கும். சூப்பரா இருக்கும் அது. என்ன இதுன்னு பார்த்தா that will be my helical pattern. ட்வைன் 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 ஸ்ப்ரிங் மாதிரி சுத்திக்கிட்டு போயிட்டே இருக்கும். நல்லா இருக்கு பாருங்க. என்ன பண்றோம்? மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி இருக்கா? போன கேஸ்ல நான் வெலாசிட்டி ஃபுல்லா நேரா கொடுத்துருந்தேன். அப்போ இங்க இருந்து பின்னாடி இப்படி இந்த டைரக்ஷன்ல சுத்தி சுத்தி வந்துட்டு இருப்பான். அதாவது போர்ட்ல இருந்து வெளியே வந்து போய் போர்டுக்குள்ளார அப்படி சுத்தி சுத்தி வந்துட்டு இருப்பான். பட் இங்க நான் என்ன பண்ணிருக்கேன்? லைட்டா இன்க்ளைண்டா குத்துக்கிறேன்னா, அப்போ அத வித் ரெஸ்பெக்ட் டு தி ஃபீல்ட் எனக்கு ஆங்கிள், இப்ப நான் அதை காஸ் தீட்டா சைன் தீட்டா ரெண்டு காம்பனண்டா பிரிக்க முடியும். ரைட்? எனக்கு இது v cos தீட்டா v sin தீட்டா. இப்ப இந்த v sin தீட்டா இருக்குல்ல, அது மட்டும் தான் will contribute to that rotational motion. mv square by r அந்த centripetal force இருக்கு இல்லையா, அதுக்கு இந்த v sin theta மட்டும் தான் வரும். அதுதான் இங்க v perpendicular is v sin theta, parallel is cos theta. So இங்க mv perpendicular, so radius வந்து mv by bq பார்த்தோமா, இங்க mv by bq க்கு பதிலா it is mv sin theta by qb. இது மட்டும் தான் எனக்கு அந்த ரொட்டேஷன் மோஷனுக்கு கண்ட்ரிபியூட் பண்ணும். இந்த v sin theta ரொட்டேஷனுக்கு, v cos theta டிரான்ஸ்லேஷனுக்கு அப்படியே இருக்கும். இப்ப என்ன நடக்கும் இங்கன்னா, அந்த sin thetaவால இவன் ரொட்டேட் ஆகுறான்ல, அப்ப அந்த என்டையர் டியூரேஷன், அதாவது இவன் இங்க ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கிறப்போ பின்னாடியில இருந்து அந்த cos theta காம்பனன்ட் தள்ளுன்னு தள்ளிக்கிட்டே இருக்கான். சோ இவன் நேரா போறதுக்கு பதில் அப்படியே முன்னாடி சுத்தி முன்னாடி நான் வந்துட்டு போயிட்டே இருப்பான். கரெக்ட் தானே? இவன் இங்க போறதுக்குள்ளார யோசிச்சு பாருங்களேன், அந்த பார்ட்டிகளோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. சைன் தீட்டாவால இப்படி நகர ட்ரை பண்றான் ஹரிசாண்டலா. சைன் தீட்டா டைரக்ஷன் இங்க எங்க இருக்கு? நம்ம இந்த டைரக்ஷன்ல தரையில இருந்துதா, இங்க பாருங்க சைன் தீட்டா எங்கிட்டு இருக்குது, ஏன் மேல இருக்குது. சரியா? இவன் மேல போக ட்ரை பண்றான். ஃபோர்ஸ் என்ன பண்றான்? ஏன் அங்கிட்டு போவாதடா, அங்கிட்டு போவாதான்னு இந்த பக்கம் இழுக்கிறான். இங்க காஸ் தீட்டா காம்பனன்ட் என்ன பண்றான்? ஏன்டா அங்க மட்டும் போற, ஏன் சைட்லயும் வாடான்னு முன்னாடி பிடிச்சு தள்ளுறான். சோ இவன் மேலையும் போனோம் முன்னாடியும் போனோம். சோ மேல முன்னாடி சேர்த்து, அதாவது ஃபோர்ஸ், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அவன் டைரக்ஷனுக்கு மேல இழுக்கிறான்பா. அதே சமயம் காஸ் தீட்டா காம்பனன்ட் முன்னாடி தள்ளுறான். சோ மேலையும் முன்னாடியும் சேர்ந்து அப்படியே உருண்டுகிட்டே போவான். திஸ் இஸ் நாட் ரொட்டேட்டிங் மோஷன், இது வந்து ஹெலிக்கல் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒரு ரொட்டேஷன் சர்க்குலர் மோஷனும் டிரான்ஸ்லேட்டரியும் கம்பைண்டா நடக்குது. இட்ஸ் அ ஹெலிக்கல் மோஷன். சூப்பர்ல, பார்க்க அழகா இருக்கும். இப்போ இந்த ரெண்டு கொசுவத்தி சுருள் மாதிரி வச்சுப்போம். ஆனா கொசுவத்தி வந்து ஒரே பிளேன்ல இருக்கும். அந்த கொசுவத்தி எடுத்து அப்படியே நம்ம லைட்டா இப்படி சென்டர்ல பிடிச்சி தொங்க விட்டோம்னா கீழே சுருட்டிட்டு தொங்கும்ல, அந்த மாதிரி. ஏன்னா அதுல சைஸ் பெருசாயிட்டே இருக்கும், இங்க பெருசாகாது, ஒரே மாதிரி லிட்டரலா ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி அப்படி இருக்கும். இப்ப இந்த ரெண்டு ரொட்டேஷனுக்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பேரு தான் பிட்ச் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? பிட்ச் ஆஃப் த மோஷன். பிட்ச்னா என்ன? ஒரு ஸ்க்ரூ இருக்குல்ல, இல்ல உங்க வாட்டர் பாட்டில் மூடி இருக்குல்ல, இருக்கு பாருங்க, வாட்டர் பாட்டில் மூடி. இப்ப இந்த வாட்டர் பாட்டில் மூடிய நான் ஒரு 360 டிகிரி சுத்தினேன்னா அவன் எவ்வளவு தூரம் மேல இல்ல உள்ள போவான், அதை தான் நம்ம பிட்ச்னு சொல்லுவோம். இப்போ நமக்கே தெரியும், இவனை நான் இப்படி சுத்துனேன்னா அவன் உள்ள போவான், கீழே இறங்குவான். கரெக்டா? நான் இப்படி திருப்பும் போது அவன் மேல வருவான். சோ இங்க நான் ரேண்டமா திருப்பாம ஒரு ஃபுல் 360 டிகிரி ரொட்டேட் பண்றேன். அப்ப நான் ஒரு ஃபுல் 360 டிகிரி சுத்தும் போது அவன் எவ்வளவு தூரம் உள்ள போவான், எவ்வளவு தூரம் வெளியே வருவான். That is called pitch. So ஒரு ஃபுல் ரொட்டேஷனுக்கு வாட்ஸ் த லீனியர் ஹரிசாண்டல்னு ஜெனரலா சொல்ல முடியாது, பட் லீனியர்னு சொல்லிக்கலாம். ஃபார் அ ஃபுல் 360 டிகிரி ஒரு சுத்தி வர்றதுக்குள்ளார அவன் எவ்வளவு தூரம் முன்னாடி போறான், that is called the pitch. சோ அப்ப அந்த பிட்சை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா சிம்பிள். இந்த ஒரு சுத்துறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுதோ அந்த என்டையர் டியூரேஷனு இந்த பார்ட்டிகிள் அந்த காஸ் தீட்டா காம்பனன்ட் முன்னாடி போன்னு தள்ளிக்கிட்டே இருக்கானா. யோசிச்சு பாருங்க, நம்ம அந்த ரொட்டேஷன் மோஷன்ல இருந்து டைம் பீரியட் கண்டுபிடிச்சு எடுத்து ஒரு ஃபுல் சர்க்கிளுக்கான டைம் பீரியட் கண்டுபிடிச்சு எடுக்கணும். எடுத்துட்டு இன்டூ v cos theta, அவ்வளோ நேரத்துக்கு v cos theta முன்னாடி தள்ளிக்கிட்டே இருக்கான். So the horizontal parallel velocity into time period will give you the pitch. Distance into speed. Pitchங்கிறது distance தானே. So speed into time. So v cos theta into t, அதுதான் நமக்கு pitch அப்படின்னு வரும். இங்க கால்குலேட் பண்ணுவோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ரேடியஸ் ஃபார்முலா mv sin theta by bq. அதுல இருந்து pitch ஃபார்முலா என்ன வரும் பாருங்க. இதுல இருந்து நம்ம டைம் பீரியட் கண்டுபிடிக்கணும். டைம் பீரியட் கண்டுபிடிச்சோமா,
time period is 2 pi m by bq. Calculate பண்ணி வச்சிருந்தோமா, time period is 2 pi m by bq. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே பார்த்தோம், மறந்துடாதீங்க. So pitch ஓட ஃபார்முலா என்ன வரும்னா, இந்த time period into horizontal velocity. இல்ல சாரி, horizontalனே வருது, forgive me, translational linear velocity. Parallel velocity. Perpendicular parallel velocity. So 2 pi m by bq into v cos theta. So இதுதான் pitch ஓட ஃபார்முலா. பார்க்கும்போது காம்ப்ளிகேட்டடா தெரியும், பட் இதை ஞாபகம் வச்சுக்கோங்களா, ஈஸி. cos theta கூட வேணாம், சிம்பிள் ஃபார்முலா v parallel. pitch என்ன, distance என்ன, velocity into time. என்ன velocity? linear parallel velocity into time எவ்வளோ, ஒரு சுத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, அந்த total time period 2 pi m by bq into v cos theta. So 2 pi m by bq into v cos theta. இதுதான் அந்த ஹெலிக்கல் மோஷன்ல இருக்கிற pitch. விவசாயிகளா, அந்த நாலுத்தோட சம்மரி இதாம்ல, பாத்துக்கோங்க ஒரு தடவை. டேக் a minute, look at it. எனக்கு parallel இருந்தா 0, anti parallel இருந்தா 0 again. perpendicular இருந்தா circle, கடைசியா inclined இருந்தா we'll get a helical motion. இருங்களே, ஆனா அந்த சர்க்குலர் மோஷனை காட்ட முடியுதா பாக்குறேன். ஹோல்ட் ஆன் 1 செகண்ட் பசங்களா. இந்த ஸ்லைட்ல இருக்கோம் நம்ம இங்க இப்பதான். ஹோல்ட் ஆன் 1 செகண்ட். இங்க தாண்டி வந்துட்டோமா, இந்த ஆள இருக்கு பாருங்க, தெரியுதா? இப்ப பாருங்களேன், அதாவது எனக்கு ஒரு பார்ட்டிகிள் ஒரிஜினலா நேரா இப்படி வந்துதா, மேக்னெட்டிக் ஃபீல்டு அங்கே இருந்து இங்க இருக்கா பாருங்க, பார்ட்டிகிள் வருதா, அப்படியே சுத்த ஆரம்பிச்சிடும். அவ்வளவுதான், இதுதான் சர்க்குலர் மோஷன். இனிஷியலா இங்க வர்றப்போ பாருங்க நேரா வந்துட்டு இருக்குதா. ஸோ வெலாசிட்டி இந்த டைரக்ஷன்ல இருக்குதா, மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கு பாருங்க, இந்த டைரக்ஷன்ல இருக்குது. இப்போ நான் v cross b போடணும், அண்ட் இது என்ன சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ். இப்போ இதை பாசிட்டிவ்னு வச்சு v cross b போட்டா எப்படி இருக்கும், எனக்கு v இந்த டைரக்ஷன்ல இருக்குதா, கிராஸ் b எனக்கு எந்த டைரக்ஷன்ல இருக்குது பாருங்க, இப்படி இருக்குது b, ரைட்? சோ v cross b எனக்கு ஃபோர்ஸ் டவுன்வர்ட்ல இருக்கணும் ஒரு பாசிட்டிவ் சார்ஜா இருந்தா, பட் இங்க நெகட்டிவ் சார்ஜ் கொடுத்துருக்காங்களா. சோ நான் பாசிட்டிவ் சார்ஜ்னு வைக்கும்போது v cross b ஃபோர்ஸ் டவுன்வர்ட்ல, நெகட்டிவ் சார்ஜ்ங்கிறதுனால அப்வர்ட்ஸ்ல. சோ என்டர் ஆகும்போது அப்வர்ட்ஸ், அதனால அப்படியே அது மேல போதா, அப்படியே கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு அப்புறம் இந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் மாறும், மேல வந்ததுக்கு அப்புறம் இந்த டைரக்ஷன். சோ அந்த பார்ட்டிகிள் சுத்திக்கிட்டே இருக்கும். இதுதான் சர்க்குலர் மோஷன். இப்ப நான் என்ன பண்றேன், இந்த வெலாசிட்டி இருக்குல்ல, இத ஃபீல்டுக்கு நான் பெர்பெண்டிகுலரா கொடுத்துருக்கேன். அதுக்கு பதிலு லைட்டா இப்படிக்கா இன்க்ளைண்டா கொடுத்தேன்னா என்ன ஆகும், இவன் இப்படி நவுந்துகிட்டேவும் இருப்பான், சுத்திக்கிட்டேவும் இருப்பான். லைட் அப்படியே சுத்தி 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 எனக்கு இந்த டைரக்ஷன்ல வர்ற மாதிரி இருக்கும். அதுக்கான கிஃப்ட் கிடைக்கல, நான் மேபி நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு நான் காட்டுறேன். ரைட்டா? இப்போ இந்த டாபிக்கோட ஃபார்முலாவோட சம்மரியில ஒரு தடவை பார்த்துக்கோங்க. சம்மரி ஆஃப் ஆல் தி ஃபார்முலே. இது சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் லோரென்ஸ் ஃபோர்ஸ். அதுக்கப்புறம் ரேடியஸ் mv by qv, ஒமேகா qv by m. ஸோ இங்க வெலாசிட்டி கிடையாது பசங்களா, ரேடியஸோட வெலாசிட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ் முடிஞ்சு போச்சு. இங்க ஒரு சில பேர் கேட்பீங்க, ஒமேகா இஸ் ஈக்குவல் டு v by r வருதே சார் அப்படின்னு. ஆக்சுவலா இங்க ரேஷியோ ஆஃப் v by rங்கிறது கான்ஸ்டன்ட். ரைட்? இங்க v அதிகமாக்குனா r அதிகமாகும். சொன்னேன்ல, அதிகமான வெலாசிட்டி கொடுத்தா r எனக்கு அதிகமாகும். so that overall அந்த ரேஷியோ ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். so omega is independent of velocity, time period, frequency. இந்த மூணு terms independent of velocity. only radius depends on velocity. இங்க இருக்கு பாருங்க, time period, frequency independent of speed of the projection. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் பசங்களா, மறந்துடக்கூடாது. இப்போ இவ்வளவு நேரம் வந்து வெறும் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுல மட்டும் ஒரு சார்ஜ் தூக்கி போட்டா எப்படி இருக்கும்னு பார்த்தோம். இப்ப அடுத்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லாம அது கூட சேர்த்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டையும் நான் வச்சு அதுக்குள்ள அந்த பார்ட்டிகிள் தூக்கி போடும்போது எப்படி இருக்கும். ஃபர்ஸ்ட் அதுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் எனக்கு தெரியணும். அது ரெண்டும் பேரலலா இருக்கா, பெர்பெண்டிகுலரா இருக்கா. நமக்கு
அது ரெண்டுத்தையும் எக்கச்சக்க டைரக்ஷன்ஸ்ல ஓரியன்ட் பண்ணலாம் நம்ம. பேரலல், ஆன்டி பேரலல், பர்பெண்டிகுலர், இன்க்ளைன்ட்னு. அதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா போகும். ஸோ நமக்கு ஒரு சில பேசிக் கேசஸ் மட்டும்தான் இருக்கு. அந்த பேசிக் கேசஸை மட்டும் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ரொம்ப டீப்பா பார்க்க போறது இல்லை. ஜஸ்ட் த பேர் பேசிக் கேசஸ், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டுமே பேரலலா இருக்கு. எனக்கு E வெக்டார் அண்ட் B வெக்டார் ரெண்டுமே பேரலலா இருக்கு. E is parallel to B அப்படின்னு வச்சுப்போம். இப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேலை என்ன பாருங்க, ஸ்பீடை சேஞ்ச் பண்ணும். மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன பண்ணும், டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணும். அப்ப as a ரிசல்ட் எனக்கு என்ன வருது பாருங்க, ஹெலிக்கல் பாத்து, ஆனா பிட்ச் வேரி ஆயிட்டே இருக்கும். இங்க அர்த்தம் என்ன அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்படியே வச்சுப்போமே, எனக்கு இந்த டைரக்ஷன்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு, அதே டைரக்ஷன்ல நான் மேக்னெட்டிக் ஃபீல்டும் கொடுத்து வச்சிருக்கேன். எலக்ட்ரிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டுமே இருக்குது எனக்கு இந்த டைரக்ஷன்ல. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுல நான் சும்மாவே ஒரு சார்ஜை கொண்டு வந்து வைக்கிறேன். லெட்ஸ் சே ஒரு பாசிட்டிவ் சார்ஜை கொண்டு வந்து வைக்கிறேன். என்ன ஆகும், இவன் அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பாசிட்டிவ் சார்ஜை இந்த டைரக்ஷன்ல புஷ் பண்ணுவான். அது அப்படியே ஆக்சிலரேட் ஆயிட்டு வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கும் தானே. v is equal to u plus at, u 0 கூட இருக்கட்டும். இந்த at acceleration into time, acceleration என்ன, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால வர ஃபோர்ஸ் q into e by m. உடனே எனக்கு ஹரிசாண்டலா ஒரு ஆக்சிலரேஷன், which means இவனோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். இப்போ அந்த ஃபோர்ஸ்னால மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஏதாவது வருமான்னு கேட்டா வராது. ஏன்னா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்கு, parallel to the electric field. கரெக்டா? எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபோர்ஸ் எனக்கு parallel to the electric field இருக்கு. அப்போ இந்த டைரக்ஷன்ல மட்டும்தான் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும் டியூ டு எலக்ட்ரிக் ஃபீல்ட். அது மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பெண்டிகுலரா இருந்தா மட்டும்தான் எனக்கு எஃபெக்ட் ஆகும். இப்போ நான் இவனுக்கு ஒரு பர்பெண்டிகுலர் ஃபோர்ஸ் வெலாசிட்டி தட்டி விட்டுறேன். இப்படி இருக்கிறவனை வச்சுட்டு நான் சும்மா விடல, என்ன பண்றான், வச்சுட்டு அவன் மண்டையில ஒரு அடி போடா அப்படின்னு தட்டி விட்டுறேன். என்ன ஆவான், இப்ப இவனுக்கு பர்பெண்டிகுலரா ஒரு வெலாசிட்டி வந்துருச்சா, ஆஸ் அ ரிசல்ட் இவன் அப்படி சர்க்குலரா போக ட்ரை பண்ணுவான். பட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி தள்ளுவான். ஸோ என்ன ஆகும், ஹெலிக்கல் மோஷன். ஆனா அந்த பிட்ச் வந்து அதிகமாயிட்டே போகும். டயக்ராம் கொஞ்சம் கண்ட்ராவியா இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கள. பிட்ச் அதிகமாயிட்டே போகும். ஏன் அப்படின்னா ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல அந்த ஸ்பீடு VE ஹரிசாண்டல் ஸ்பீடு அதிகமாயிட்டே இருக்கும். பிகாஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வில் பி ஆக்சிலரேட்டிங் தட் பார்ட்டிகல். அதனாலதான் the electric field can change the speed. ஹரிசாண்டல் ஸ்பீடை சேஞ்ச் பண்ண முடியும். பட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன பண்ணும், டைரக்ஷன். நான் இந்த டைரக்ஷன்ல கொடுத்த வெலாசிட்டினால அவன் டைரக்ஷன் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுவான். அதோட ரிசல்டன்ட் யூனிஃபார்ம் பிட்ச் இல்லாம ஹெலிக்கல் பாத், எஸ், சேஞ்சிங் பிட்ச். எனக்கு இங்கிட்டு இருக்கிறத விட இங்க அதிகமான பிட்ச், இன்னும் அதிகம் பிட்ச் அதிகமாகிட்டே போயிட்டே இருக்கும். ஓகே, ரேடியஸ் சேம் தான், ME perpendicular by QB. இப்ப அடுத்து பர்பெண்டிகுலர் அப்படின்னு வச்சுப்போம். பர்பெண்டிகுலர் இப்ப இதுக்கு ஒரு டயக்ராம் போடுவோமா. எனக்கு இந்த மாதிரி இந்த டைரக்ஷன்ல ரெண்டு பிளேட் வச்சிருக்கேன்ப்பா. சோ இங்க B மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷன்ல வச்சு விட்டுக்கிறேன். இப்ப அது இல்லாம எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி வச்சிருக்கேன்னு வச்சுப்போம். அதாவது ஃப்ரண்ட்ல பேக்ல கொஞ்சம் 3 டைமென்ஷனலா இமேஜின் பண்ணுங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு, லெஃப்ட் அண்ட் ரைட்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்ப நான் இங்க இருந்து ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகளை கீழே அனுப்புறேன். இங்க இருந்து ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகள் இப்படிக்கா வர்றான். சரியா? இங்கிட்டு வரும்போது இப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குல்ல, இப்ப அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணுவான், இவனா ஒரு டைரக்ஷன்ல டர்ன் பண்ண ட்ரை பண்ணுவான். எந்த டைரக்ஷன் யோசிச்சு பாப்போமா. லெட்ஸ் சே எனக்கு V cross B, V மேல இருந்து கீழே இருக்கா, V மேல இருந்து கீழே இருக்கு. அப்போ கிராஸ் B எனக்கு இந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு வச்சுப்போம். அங்க இருந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு. சோ V cross B நான் போட்டா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எங்க ஃப்ரண்ட்ல இருக்குது. சோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஃப்ரண்ட்ல வர்ற மாதிரி இருக்கும். இப்ப நான் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃப்ரண்ட் டு பேக் வச்சிருக்கேன். அப்ப என்ன ஆகும், எலக்ட்ரிக் ஃபீல்டு பேக்ல போகும். நான் ரெண்டுத்தையும் ப்ராப்பரா பேலன்ஸ் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் எலக்ட்ரிக் ஃபோர்ஸும் எக்ஸாக்டா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா வந்து நிற்கும். அப்ப அந்த பார்ட்டிகிள் எதுவுமே நடக்காத மாதிரி, என்ன வெயிட்டே இல்லை அப்படின்ற மாதிரி நேரா கீழே போயிடுவான். ஏன்னா இந்த பக்கத்துல இருந்து இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குல்ல, அவன் முன்னாடி தள்ளுவான், எலக்ட்ரிக் ஃபீல்டு பின்னாடி தள்ளுவான். பட் ரெண்டு பேரோட ஃபோர்ஸ் ஈக்குவலா இருக்கும். So he will move undeflected. பட் அதுக்கு கண்டிஷன் என்ன பாருங்க, if the particle moves undeflected, electric force மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் ஈக்குவல்னு அர்த்தம்.
So q cancel ஆயிடுச்சு. இதுதான் அந்த v ஓட formula. V is equal to E by B. Again, this is a very important formula, right? And V is equal to E by B. அப்போ எனக்கு எந்தெந்த பார்ட்டிகிள்ஸ்லாம் இந்த வெலாசிட்டியோட கீழே வருதோ அந்த பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் எந்த வித டிஸ்டர்பன்ஸுமே இல்லாம அப்படியே நேரா வந்துடும். இதை தவிர வேற வெலாசிட்டி இருக்கிற பார்ட்டிகிள்ஸ்க்கு நெட் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ தே வில் பி டிஃப்ளெக்டட். அவங்க டிஃப்ளெக்ட் ஆயிடுவாங்க. இந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணி நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்டே டிசைன் பண்ணி வச்சிருக்கோம். மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் டிவைஸ் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம அதை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகே, இந்த ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் பார்த்துக்கோங்க. இதோட டெரிவேஷன் வந்து ஒரு 4-5 பக்கத்துக்கு போகும். ஒன் ஷாட்ல போடுறதுக்கு டைம் இல்லை. ஸோ மேபி அப்புறமா பிறகு போட்டுக்கலாம். இப்போதைக்கு இந்த ஃபைனல் ஃபார்முலா மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னதுன்னா ரெண்டுமே பர்பெண்டிகுலரா இருக்கு. பட் போன கேஸ்ல நம்ம என்ன ஸ்பெஷல் கண்டிஷன் சொன்னோம்? V is equal to E by B. அது இல்லாம ஜென்ரலா ஒரு பார்ட்டிகல் உள்ள வருது அப்படின்னு வச்சுப்போம். ஜென்ரலா ஒரு பார்ட்டிகல் உள்ள வருது. இப்ப அந்த உள்ள வர்ற பார்ட்டிகல் என்ன சஃபர் ஆகும்னு பார்த்தா இட் வில் ட்ரிஃப்ட். ட்ரிஃப்ட்னா என்ன அர்த்தம்? அந்த E by V இல்லாத ஸ்பீடு இல்லாத வேற எந்த ஸ்பீடு உள்ள வந்தாலும், எனக்கு அந்த வெலாசிட்டியில மட்டும்தான் பார்ட்டிகல்ஸ் உள்ள வரணும்னு அவசியம் இல்லைல்ல. வேற எந்த ஸ்பீட்ல பார்ட்டிகல் உள்ள வந்தாலும் அது மேல இந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸும் மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் பேலன்ஸ்டா இல்லாத காரணத்தினால் ஒரு ட்ரிஃப்ட் ஸ்பீடு ஒன்று உருவாகும். மீனிங் பர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல ஒரு ஸ்பீடு உருவாகும். ஒரிஜினல் ஸ்பீடு அப்படியே தான் இருக்கும். பர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல ஒரு ஃபீல்டு உருவாகும். வெலாசிட்டி, ஒரிஜினல் வெலாசிட்டி அப்படியே இருக்கும். பர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல ஒரு வெலாசிட்டி உருவாகும். அதுதான் ட்ரிஃப்ட் வெலாசிட்டின்னு. அதோட ஃபார்முலா தான் E cross B by B square, ரைட்? ஸோ இந்த ஃபார்முலாவை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட டெரிவேஷன் ரொம்ப லென்த்தியா போகும். இப்போ போடுறதுக்கு டைம் இல்லை, அதனால ஸ்கிப் பண்ணியாச்சு. பிறகு வேணும்னா நம்ம டீட்டெயிலா போட்டுக்கலாம். ஸோ இது ஜென்ரல் கேஸ் பசங்களா. ஜென்ரலா எனக்கு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. அதுக்குள்ளார ஒரு பார்ட்டிகல் பூந்துச்சுன்னா அதோட ட்ரிஃப்ட் எப்படி இருக்கும்? E cross B by B square. இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. E vector cross B vector divided by B square. இங்க சொன்ன வெலாசிட்டி செலக்டர் எனக்கு ஒரு பாசிட்டிவ் பிளேட் ஒரு நெகட்டிவ் பிளேட். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்க இருந்து மேல போகுது, கீழே இருந்து மேல போகுது எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ அப்ப அந்த பாசிட்டிவ் சார்ஜ்ல எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் எப்படி இருக்கணும்? அப்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கணும். கரெக்டா? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ளூ கலர் ஃபோர்ஸ் எப்படி இருக்கணும்? மேல இந்த டைரக்ஷன்ல இருக்கணும். FE எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், ப்ளூ கலர் கோடு தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், மேல இருக்கணும். இப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குது? உள்ளுக்கு இருக்குது, ரைட்? B is going into. இப்ப மேக்னெட்டிக் லோரென்ஸ் ஃபோர்ஸ் எப்படி இருக்கணும் பாருங்க, V cross B. இவனோட ஒரிஜினல் வெலாசிட்டி இப்படி, ரைட்? ஒரிஜினல் வெலாசிட்டி இப்படி இருக்குது. அது இல்லாம B is உள்ளர. So V cross B உள்ளர போணும். அது மேல வர மாதிரி இருக்கு. ஓகே, டயகிராம்ல டைரக்ஷன் மிஸ்டேக்கா இருக்கும். The point is எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஒரு டைரக்ஷன்ல இருக்கும், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஓகே இது வெளியே வருதுல. சாரி மறந்துட்டேங்க. டாட் போட்டா வெளியே வருதுல, அதே மறந்துட்டு உளறிட்டு இருக்கேன். ப்ளீஸ் forgive me. This is electrostatic force. டாட்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வெளியே வருது அப்படின்னு அர்த்தம். இப்போ V cross B போடுவோம். ஸோ V cross B, ரைட்டா? எனக்கு வெலாசிட்டி இந்த டைரக்ஷன்ல இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்டு வெளியே வருது. ஸோ V cross B போட்டோம்னா தம்பு எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னா டவுன்வர்ட்ல. ஸோ எனக்கு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? FB டவுன்வர்ட்ல. இப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவலா இருக்கணும்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி V is equal to E by B கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஸோ இந்த கண்டிஷன் எந்தெந்த பார்ட்டிகல்ஸ்க்குலாம் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அவங்க நேரா எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம வந்துருவாங்க. அது சாட்டிஸ்ஃபை ஆகாத பார்ட்டிகல்ஸ் மேலேயோ இல்ல கீழேயோ எனக்கு டிஃப்ளெக்ட் ஆயிட்டு போயிடும். இப்போ இதை வச்சு நம்ம இந்த மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டரை கண்டுபிடிச்சிருப்போம். இங்கிட்ட பாத்தீங்கன்னா எனக்கு இங்க இருந்து ஒரு பார்ட்டிகலை லான்ச் பண்ணுவோமா? இங்க இருந்து ஒரு பார்ட்டிகல்ஸ் நம்ம லான்ச் பண்ணுவோம். லான்ச் பண்ணது இந்த இடத்துல ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு, அது இல்லாம ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டும் வச்சிருப்பாங்க. இங்க அதை டயக்ராமேட்டிக்கலா ரெப்ரசென்ட் பண்ணல, பட் த லாஜிக் இஸ் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டுத்தையும் இதுக்குள்ள வச்சிருப்பாங்க. அப்போ ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டியில வர்ற பார்ட்டிகல்ஸ் மட்டும்தான் எனக்கு அன்டிவியேட்டடா நேரா போகும். கரெக்ட் தானே? ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டியில வர்ற பார்ட்டிகல்ஸ் மட்டும்தான் எனக்கு அன்டிவியேட்டடா நேரா போகும். அதை தாண்டி இங்க அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்க வச்சிருப்பாங்க. அதை தாண்டினதுக்கு அப்புறம் நம்ம இன்னொரு பர்பெண்டிகுலர் மேக்னெட்டிக் ஃபீல்டு வச்சிருப்போம். அந்த பர்பெண்டிகுலர் மேக்னெட்டிக் ஃபீல்டுனால அது எல்லாமே பெண்ட் ஆகும். நமக்கு இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே பெண்ட் ஆகும்.
இப்ப பெண்ட் ஆகி எனக்கு அது ஒரு கர்வ்டு பாத்துல போயிட்டு விழுவும். ஆக்சுவலா இதோட செட்டப் எப்படி இருக்கும்னா, நான் ஏற்கனவே காமிச்ச மாதிரி இது 2 எலக்ட்ரிக் ஃபீல்ட். இந்த டயக்ராம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கு. இந்த பக்கம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்னா, ஃப்ரண்ட்ல பேக்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். எலக்ட்ரிக் ஃபீல்டு சரியா? இப்ப அதுல இருந்து வர பார்ட்டிகல்ஸ் எப்படி இருக்கும்? நேரா இப்படி வருதா? இங்க ஒரு ஃப்ரைட் ரைஸ் சட்டி மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாங்க. அதுல எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி இருக்கும். இப்ப இந்த பார்ட்டிகல் உள்ள வரான்ல, உள்ள வர்றப்போ v இந்த டைரக்ஷன்ல இருக்கா பாருங்க, v is in the downward direction. மேக்னெட்டிக் ஃபீல்ட் எந்த இருக்கு? உள்ள இருக்கு, v cross b. அப்ப இவன்ல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுமா? சாரி, v is in the downward direction. downward magnetic field உள்ள இருக்கு, v cross b, right? So v downward direction, v cross b. So இந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுமா? as a result இவன் இப்படி போயிட்டு இப்படி வந்து அடிப்பான். இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்கிரீன் வச்சிருப்பாங்க. ஸ்கிரீன் வச்சு அதுல வந்து அந்த ப்ராஸ்பர் பிரான்ச் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. மீன்ஸ் அந்த ஸ்கின்டிலேஷன் எஃபெக்ட் இருக்கு இல்லையா, அந்த பார்ட்டிகல் வந்து அடிக்கிற இடத்துல லைட்டா எனக்கு ஒரு லைட் தெரியுற மாதிரி, ஒரு அந்த ஸ்கின்டிலேஷன் எஃபெக்ட் தெரியுற மாதிரி ப்ராஸ்பர் பிரான்ச் கோட்டிங் கொடுத்து வச்சிருப்பாங்க. அப்போ இந்த ரேடியஸ், இதோட சென்டர் இங்க மார்க் பண்ணிருப்பாங்க. அதாவது இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த டிஸ்டன்ஸை நம்மளால மெஷர் பண்ணிக்க முடியும். இங்க இருந்து நேரா பார்ட்டிகல் உள்ள வருதா, பார்ட்டிகல் என்டர் ஆகிறதுக்கு இங்க ஒரு ஓப்பனிங் இருக்கும்ல, ஓப்பனிங்கை தாண்டி மீதி இருக்கிற இடத்துல வந்து லைட் அடிக்கிற மாதிரி செட் பண்ணிருப்பாங்க. அந்த பார்ட்டிகல் இப்ப இங்க வெளியே வர்ற பார்ட்டிகல் வந்து ஒரு பிக்சட் வெலாசிட்டி இருக்கும், கரெக்ட் தானே? வெளியே வர்ற பார்ட்டிகல்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பிக்சட் வெலாசிட்டி இருக்கும். அது நேரா உள்ள வருமா? உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஒரு வெலாசிட்டி இருக்குது, அது இல்லாம ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்குது. ஸோ v கிராஸ் b, ஸோ ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல, ஸோ பெண்ட் ஆயிட்டு எனக்கு நேரா வந்து இங்க அடிக்கும். ஸோ இதுதான் டயமீட்டர், ரைட்? அது உள்ள வந்ததுல இருந்து வந்து அடிக்கிறது தான் டயமீட்டர். அதுல இருந்து நம்மளால ரேடியஸ் கொண்டு வர முடியுமா? ஸோ d/2 இஸ் ஈக்குவல் டு r. ஸோ ரேடியஸ் கொண்டு வந்தாச்சு, அதுல இருந்து வெலாசிட்டி என்னன்றது நம்ம இங்க இருந்து கண்டுபிடிச்சாச்சு. v இஸ் ஈக்குவல் டு e/b. ஸோ இது ரெண்டும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ரேடியஸ் ஃபார்முலால போட்டு நமக்கு அந்த சரி இங்க இருந்து அந்த ரேடியஸ் ஃபார்முலா என்ன வரும் பாருங்க, r இஸ் ஈக்குவல் டு mv/bq. ரைட்? இதுல b நமக்கு என்னன்னு தெரியும். அதாவது இந்த bங்கிறது என்ன? இங்கிட்டு இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட், இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஒரிஜினல் வேற b, இது வேற b, இங்கிட்டு இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட். ரைட்? இந்த bங்கிறது கீழே அந்த சட்டியில கொடுத்திருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட். qங்கிறது அந்த பார்ட்டிகளோட சார்ஜ், vங்கிறது அது உள்ள வர்ற வெலாசிட்டி, rங்கிறது ரேடியஸ் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிறது என்ன? மாஸ் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இதை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர்னு சொல்லிட்டு ஐசோடோப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்ப ஹைட்ரஜன் எடுத்துப்போமே, ஹைட்ரஜன் அயானுக்கு +1 தான், டியூட்டீரியம் +1, ட்ரீட்டியம் +1. ஆனா ஹைட்ரஜன் 1 புரோட்டான், டியூட்டீரியம் 1 புரோட்டான் 1 நியூட்ரான், ட்ரீசியம் ஒரு புரோட்டான் 2 நியூட்ரான் இருக்கும் அதுல. இப்ப எனக்கு அந்த சார்ஜ் சேமா இருக்கிறதுனால நேரா வரும்போது அதோட வெலாசிட்டி எந்த அஃபெக்டும் ஆகாது. ஏன்னா வர்ற பார்ட்டிகல்ஸ் எல்லாத்துக்கும் மாஸ வச்சு வெலாசிட்டி இல்லைல்ல, v is equal to e/b. சோ நான் அப்ப அந்த பார்ட்டிகல்ஸ் அனுப்பும் போது ஒரு வெலாசிட்டி இருக்கிற எந்த பார்ட்டிகலா இருந்தாலும் நேரா கீழே வந்துடும். கீழே வந்ததுக்கு அப்புறம் அதோட ரேடியஸ் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு பாருங்களேன், mv/bq. v எல்லாத்துக்குமே சேம், ஒரே ஃபீல்டு தான் நம்ம வச்சிருக்கோம். இங்க q என்னது? அந்த பார்ட்டிகளோட சார்ஜ். எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன், டியூட்டீரியம், ட்ரீசியம் மூணுத்துக்குமே சேம் சார்ஜ் தான். அப்போ மாஸ் எதுக்கு அதிகமா இருக்கோ அவன் பெரிய ரேடியஸ் எடுத்துப்பான், மாஸ் எதுக்கு கம்மியா இருக்கோ அவன் கம்மி ரேடியஸ் எடுத்துப்பான். இப்போ இந்த டயக்ராம்லயே இப்ப நான் ஹைட்ரஜன், டியூட்டீரியம், ட்ரீட்டியம் மூணுத்தையும் போடுறேன். ஹைட்ரஜன் வந்து இங்கே அடிச்சிடும், டியூட்டீரியம் இவ்வளவு தூரம் வரும், ட்ரீசியம் எனக்கு மேபி இங்க வந்து அடிக்கும். ஸோ மாஸ் அதிகமா இருக்கிறதுனால என்னால அதை வேற வேற பொசிஷன்ல வந்து விழுறத வச்சு ஐ கேன் கால்குலேட் இட்ஸ் அந்த ஐசோடோப்போட மாஸ் என்னால கால்குலேட் பண்ண முடியும். இந்த டிவைஸுக்கு பேரு தான் மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர். ஒரே வெலாசிட்டியில இருக்கிற பார்ட்டிகல்ஸ் ஐசோலேட் பண்ணி அதுக்கு மாஸை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்ல. பிகாஸ் இந்த சிஸ்டம் மாஸை டிபெண்ட் பண்ணி எந்த வித டிஃபரன்ஷியேட்டும் பண்ணாது. வெலாசிட்டியை பேஸ் பண்ணி தான் இவன் டிஃபரன்ஷியேட் பண்ணுவான். ஒரு வெலாசிட்டி இருக்கிற எல்லா பார்ட்டிகல்ஸையும் அனுப்பி விட்டுருவான். அதுக்கப்புறம் கீழே இன்னொரு 2வது மேக்னெட்டிக் ஃபீல்டு போட்டு நான் அவனை டர்ன் பண்ண வச்சு அந்த டர்னிங் ரேடியஸ் டிபெண்ட்ஸ் ஆன் மாஸ். ஸோ ஓவராலா என்னால அவனோட மாஸை கண்டுபிடிக்க முடியும். பாருங்க, used to separate and identify ions, charged particles மட்டும் தான் ஒர்க் அவுட் பண்ண முடியும் based on their mass to charge ratio.
ஒரே சார்ஜுக்கு எவ்வளவு மாஸ் இருக்கு அப்படின்றத வச்சு, ரைட்? இந்த இருக்கு பாருங்க. So R is equal to m/q b dash. இந்த b dash என்னன்னா அந்த கீழ இருந்ததுல சட்டி, அதுக்குள்ள இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் b dash. V is equal to E by B. நம்ம அந்த வெலாசிட்டி செலக்டர்ல இருந்து கொண்டு வந்த வெலாசிட்டி அதை தூக்கி இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணலாமா? சோ E by B வந்துரும். சோ இப்ப அடுத்து B and B dash ரெண்டுமே சேமா இருந்தா B ஸ்கொயர் நேரம். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். கான்செப்ட் புரிஞ்சிட்டீங்கன்னா போதும்ல, அவ்வளவுதான். அடுத்த இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் சைக்ளோட்ரான். இப்ப சைக்ளோட்ரான்னா என்ன? பார்ட்டிகிள் ஆக்சிலரேட்டர். பார்ட்டிகிள் ஆக்சிலரேட்டர்னா என்ன? அந்த பார்ட்டிகிளோட ஸ்பீட ஆக்சிலரேட் பண்ண போறேன். எப்படி முடியும்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன், மேக்னெட்டிக் ஃபீல்டுனால ஸ்பீடை எதுவுமே பண்ண முடியாது. எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் ஸ்பீடை மாற்ற முடியும். மேக்னெட்டிக் ஃபீல்டால டைரக்ஷன் ஒட்டி தான் மாற்ற முடியும் அப்படின்னு. பட் சைக்ளோட்ரான் என்ன? பார்ட்டிகிள் ஆக்சிலரேட்டர். யோசிச்சு பாருங்க. ஹவு 1 second. ஓகே, சோ இங்க ஃபர்ஸ்ட் இந்த செட்டப்பை பத்தி கொஞ்சம் கிளியரா பார்த்துடலாம். பட் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன கதை உண்மைதான்டே, அதெல்லாம் எந்த பிரார்த்தனமும் இல்லை. மேக்னெட்டிக் ஃபீல்டுனால இப்பயும் சொல்றேன், டைரக்ஷன் ஒண்டி தான் மாற்ற முடியும். அதோட மேக்னெட்டியோட எதுவுமே பண்ணவே முடியாது. அதுக்காகத்தான் இங்கிட்டு நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு கூட சேர்த்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டையும் கூட ஒண்ணு வச்சிருப்போம். லுக் அட் திஸ். எனக்கு இங்க ஃபர்ஸ்ட் மேஜர் காம்பனன்ட் என்ன தெரியுமா? இந்த டயக்ராம் எப்படி இருக்குன்னா நம்ம மேல இருந்து பாக்குறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த டயக்ராம் வந்து எனக்கு தரையில இருக்கு. இப்போ நம்ம வீட்டுல கேஸ் சிலிண்டர் இருக்கும்ல, இல்ல அந்த தார் டின் எல்லாம் பார்த்திருப்பீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு தார் டின் எடுத்துப்போம். அத நான் சென்டர்ல ஒரு போடு போடுறேன். ஒரு தார் டின் எடுத்து அந்த தார் டின்னை நான் சென்டர்ல ஒரு கட் ஒண்ணு போடுறேன். கட் பண்ணி அதை ரெண்டா செப்பரேட் பண்ணி வச்சிருக்கேன். ரைட், நல்லா கேளுங்கள. ஒரு தார் டின்னு சென்டர்ல அதை ரெண்டா வெட்டி அப்படியே ரெண்டா நான் செப்பரேட் பண்ணி வச்சிருக்கேன். அதை மேல இருந்து பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரியும்? ரெண்டு டி ஷேப் தெரியும்ல, அதை தான் டீஸ் அப்படின்னு வாங்க. இந்த இடத்துல D1 லிட்டரலா இது டி ஷேப்ல இருக்கிறதுனால, இந்த டி ஷேப்ல இருக்கிறதுனால இதை தான் டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட், ஒரு சைக்ளோட்ரான்ல முக்கியமான விஷயம், ரெண்டு ஹாலோ டி ஷேப்டு கண்டெய்னர் இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, இங்கிட்டு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட், இந்த புள்ளி 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 புள்ளியா இருக்கு தெரியுதா? அந்த புள்ளிங்கிறது என்ன? இந்த டைரக்ஷன்ல வர்ற மேக்னெட்டிக் ஃபீல்ட். அதாவது தரையில பார்க்கும்போது கீழே இருந்து மேல மேக்னெட்டிக் ஃபீல்ட். நான் தாரிட்டு நான் தரையில வச்சிருக்கேன், கீழே இருந்து மேல எனக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு. இதை டாப்ல இருந்து பார்க்கும்போது கீழே இருந்து மேல மேக்னெட்டிக் ஃபீல்ட் வருது. இது ரெண்டாவது. மூணாவது, ஆசிலேட்டர். ஆசிலேட்டர்னா ஒண்ணும் இல்லை, ஒரு ஆசிலேட்டிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இந்த ரெண்டு டீஸையும் நான் ஒரு சும்மா ஒரு பிளக்ல சொருகி வச்சிருக்கேன், வேற எதுவுமே இல்லை. நம்ம வீட்டுல பிளக் இருக்கும்ல, அந்த 2 பின் பிளக் ஒன்னு எடுத்துப்போமே, அதுல இருந்து 2 வயர் வருமா? ஒரு வயர் எடுத்து இங்க, இன்னொரு வயரை இங்க சொருகி வச்சிருக்கேன். பட் ஒரு வித்தியாசம் என்னன்னா, நம்ம வீட்டுல வர்ற ஃப்ரீக்வன்சி 50 60 தெரியல. ஓகே, நம்ம இந்தியால நம்ம யூஸ் பண்ற ஃப்ரீக்வன்சி வந்து 50 ஹெர்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். 50 60, ஐ எம் நாட் ஷூர். 50 or 60 எல்லாம் செக் பண்ணிக்கோங்க ப்ளீஸ், ஃபர்கிவ் மீ, ஞாபகம் இல்லை எனக்கு. 50 or 60 ரொம்ப கம்மியான ஹெர்ட்ஸ். பட் இங்க நம்ம அதோட ஃப்ரீக்வன்சி வந்து ரொம்ப அதிகமா வச்சிருப்போம். லெட்ஸ் சே ஒரு 1 லட்சம் 1 கோடி அந்த ரேஞ்சுக்கு ஃப்ரீக்வன்சி வச்சிருப்போம். அதாவது ஃப்ரீக்வன்சினா என்ன அர்த்தம்னா, பொலாரிட்டி சேஞ்ச் ஆகுறது. இப்ப நம்ம வீட்டுல ஏசி சிக்னல் இருக்குல்ல, நம்ம பிளக்ல இருந்து எடுக்கிற கரண்ட் எப்படி இருக்கும்னா இப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும். ரைட், இதுதான் ஒரு வேவ் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு ஒரு நிமிஷத்துக்கு 50 தடவை இல்ல 60 தடவை இந்த மாதிரி மாறும். விச் மீன்ஸ் நம்ம யூஸ் பண்ற கரண்ட் ஒரு நிமிஷத்துக்கு இல்ல ஒரு செகண்டுக்கு 100 தடவை டைரக்ஷன் மாறும். பாசிட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ ஹெர்ட்ஸ் அப்படின்றத இன்டூ 2 போட்டுக்கிட்டீங்கன்னா அத்தனை தடவை டைரக்ஷன் மாறும், மேல இருந்து கீழே, கீழே இருந்து மேல அப்படின்னு. பட் இங்க ஒரு செகண்டுக்கு கிட்டத்தட்ட 1 லட்சத்துல இருந்து 1 கோடி தடவை அது டைரக்ஷன் மாறணும். அது ஏன்றது இன்னும் கொஞ்சம் நேரத்துல உங்களுக்கு புரியும், நான் சொல்றேன், அதையும் சொல்றேன். பட் இப்போதைக்கு ஆசிலேட்டர் அப்படின்னு நம்ம வச்சிருக்கிறதுக்கான காரணம், அந்த பேருக்கான காரணம் என்னன்னா, இது ரெண்டுத்தையும் தூக்கி நான் ஒரு சோர்ஸ் ஆஃப் இஎம்எஃப், ஒரு எலக்ட்ரிசிட்டி சோர்ஸ்ல கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சோர்ஸ் வந்து சாதாரண சோர்ஸ் இல்ல, ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டர். விச் மீன்ஸ் இந்த ரெண்டு டீஸோட பொலாரிட்டியவும் பயங்கரமா மாத்திக்கிட்டே இருக்கும்.
இது பிளஸ்ஸா இருக்கும்போது இது மைனஸா? அப்ப இது மைனஸா இருக்கும்போது இது பிளஸ். பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் மாறி மாறி வந்துட்டே இருக்கும். பட் பயங்கர ஸ்பீட்ல ஒரு செகண்டுக்கு லட்சம் தடவையோட மேல, லட்சம் தடவை கோடி தடவைக்கு மேல, ரைட்? அண்ட் இதோட வோல்டேஜ் டிஃபரன்ஸும் ரொம்ப அதிகம் இல்ல. சும்மா அந்த 100 220 அப்படிலாம் இருக்காது. 1000 10,000 அப்படி இருக்கும். ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற வோல்டேஜ் டிஃபரன்ஸ் அந்த அளவுக்கு ஹையா இருக்கும். சரியா? இப்ப கடைசி என்ன ஒரு 2-3 விஷயம். இந்த மொத்தத்தையும் தூக்கி ஒரு எவாக்குவேட்டட் டப்பாக்குள்ளார அடைச்சு வச்சிருக்கும். ரைட்? டேக் திஸ் என்டையர் செட்டப் and put it in an evacuated sealed container. உள்ளுக்க எனக்கு எந்த வித ஏர் பார்ட்டிகிள்ஸும் இருக்கக்கூடாது. கம்ப்ளீட் வேக்யூம் சேம்பருக்குள்ளார போட்டு நான் சீல் பண்ணி வச்சிருக்கணும். அதை விட கடைசி டப்பா இது என்னன்னா, அந்த டீஸ்ல ஒரே ஒரு இடத்துல, இந்த இடத்துல வாட்டர் இருக்கணும். ஒரே ஒரு இடத்துல நம்ம வாட்டையை போட்டு அந்த சார்ஜ்டு பார்ட்டிகிள் வெளியே வர்றதுக்கு நம்ம ஒரு வழி விடணும்ல. அவனை உள்ளேயே சுத்த விட்டுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? லெட்ஸ் சே திஸ் கால் திஸ் as வாட்டை. சரியா? இந்த வாட்டை வழியா எனக்கு இந்த பார்ட்டிகல் அப்படியே சுத்தி 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 வந்து அப்படியே ஸ்வைன் இங்க இருந்து வெளியே வந்து நம்ம வெளியே எடுத்துக்கலாம் அந்த பார்ட்டிகல். இதான் பார்ட்டிகல் ஆக்சிலரேட்டர், சைக்ளோட்ரான். இப்ப நான் திருப்பி சொல்றேன் பாருங்க. சைக்ளோட்ரான்னா 2 hollow metallic D shaped containers. We call that as Ds. அதான் நம்ம Ds அப்படின்னு சொல்றோம். அந்த Dsல டாப் டு பாட்டம் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு. பாட்டம் டு டாப், டாப் டு பாட்டம் வெர்டிகல் டைரக்ஷன்ல ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு. அது இல்லாம அது 2 Dsையும் நான் ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி எலக்ட்ரிக் ஆசிலேட்டர் கூட கனெக்ட் பண்ணிருக்கேன். இது எல்லாத்தையும் ஒரு எவாக்குவேட்டட் சேம்பர்ல வச்சிருக்கேன். அந்த ஒரு Dல எனக்கு இங்க இருந்து ஒரு வாட்டை போட்டு சார்ஜை வெளியே எடுக்கிறதுக்கு ஒரு பாத் வச்சிருக்கேன். இப்ப என்ன பண்றேன்? ஒரு பார்ட்டிகிளை இங்க ரிலீஸ் பண்றேன்ப்பா. ஐ எம் ரிலீசிங் a particle here. இப்ப என்ன ஆகும்? இங்க ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்குதா? நான் ரிலீஸ் பண்ண உடனே அவனுக்கு லைட்டா செல்லமா ஒரு குட்டி வெலாசிட்டி டிங் அப்படி தட்டி விடுறேன். குட்டியோண்டு வெலாசிட்டி ஒன்று கொடுத்து விடுறேன். அப்படி கொடுக்கும்போது V cross V அதெல்லாம் போட்டா என்ன ஆகும்? he will start rotating. அப்ப இந்த இடத்துல இந்த கேப்ல இருக்கும்போது இப்பதான் பாயிண்ட் என்னன்னா, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். லெட்ஸ் சே இப்போ இது பாசிட்டிவ்ல இருக்கு, இது நெகட்டிவ்ல இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். நான் இங்க ஒரு புரோட்டானை ரிலீஸ் பண்றேன். அதாவது ஹைட்ரஜன் அயான் H+ ஒரு புரோட்டானை ரிலீஸ் பண்றேன். இது பாசிட்டிவ், அது நெகட்டிவ். இப்ப என்ன பாருங்க, இந்த ரீஜன்ல நான் கொடுத்த வெலாசிட்டி இந்த டைரக்ஷன்ல இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த சிச்சுவேஷன்ல இப்படி இருக்குமா? லெஃப்ட் டு ரைட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். ஏன்னா இந்த D வந்து பாசிட்டிவ்ல இருக்கு, இந்த D நெகட்டிவ்ல இருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருக்கும். கரெக்ட் தானே? அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த சார்ஜை ஆக்சிலரேட் பண்ணி விடுவான்ல. சோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அவன் திருப்ப ட்ரை பண்ணுவான், எலக்ட்ரிக் ஃபீல்டு அவனை ஆக்சிலரேட் பண்ண ட்ரை பண்ணுவான் இதுக்குள்ளார வர்ற வரைக்கும். இதுக்குள்ளார வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்? ஹாலோ கண்டெய்னருக்குள்ளார எலக்ட்ரிக் ஃபீல்டால பெனட்ரேட் பண்ண முடியாது. தெரியும் தானே நமக்கு? இன்சைட் அ ஹாலோ கண்டெய்னர் நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு பெனட்ரேட் ஆகாது. உள்ளுக்க வெறும் மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும்தான் இருக்கும். அப்போ இவன் இந்த கண்டெய்னருக்குள்ளார வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, இங்க வெறும் மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும்தான் இருக்கும். சோ இங்க இருந்து இவன் அப்படியே சுத்தி இங்க வருவான்ப்பா. ஏன்னா அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் V cross V எல்லாம் போடும்போது நமக்கு அந்த சர்க்குலர் மோஷன். இந்த கேப்ல இருந்து வெளியே வர்றான் பாத்தீங்களா? இந்த இடத்துல கேப்ல இருந்து வெளியே வர்றப்போ இவனோட போலாரிட்டி மாறிடும். ரைட்? ஒரிஜினல் போலாரிட்டி அப்படியே இருந்ததுன்னு வைங்களேன், இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ்னா இவன் டீசலரேட் பண்ணுவான். அப்படி பண்ணக்கூடாது. அதுக்குனாலதான் நம்ம இங்க ஆசிலேட்டர்னு வச்சிருக்கோம். ஒரிஜினலா இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ்னு இருந்ததுடா, இப்போ டப்புன்னு ரிவர்ஸ் ஆயிடும். இவன் பாசிட்டிவ் இவன் நெகட்டிவ். அப்ப என்ன ஆவான்? இவன் ஒரிஜினலா இப்படி வந்து இந்த சர்க்கிள்ல தான் சுத்தி இருந்திருக்கணும். கரெக்டா? பட் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்போ இப்படி இருக்கிறதுனால விசுக்குன்னு நேரா இங்க வந்துருவான். இப்படி வந்துருவான். இதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்காது, வெறும் மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும்தான். சோ இங்க ஒரு ப்ராப்பர் சர்க்குலர் பாத்து. சரியா? இந்த கேப்புக்கு வர்றப்போ எகெயின் இப்ப போலாரிட்டி ஷிஃப்ட் ஆயிடும். ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் பாருங்க. நமக்கு இங்க இருந்து இங்க வெலாசிட்டி அதிகமாகும். இல்லைன்னா இவன் இப்படி சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்திருக்கணும். வெலாசிட்டி அதிகமாயிடுச்சா இந்த இடத்துல என்டர் ஆகுறான். எகெயின் இந்த ப்ராசஸ் அப்படியே திருப்பி இங்க வந்து கேப் பெருசா போட்டுக்கிறாங்க. ஆக்சுவலா எவ்வளவு இருக்கும்னா இவ்வளவுதான் இருக்கும் கேப். ரொம்ப பக்கத்துல திருப்பி சுத்திட்டே இருப்பான். சோ அதனால அவனை பயங்கரமா ஆக்சிலரேட் பண்ண முடியும். இதுதான் ஒரு சைக்ளோட்ரானோட ஒர்க்கிங். அதாவது 2 Ds மெட்டாலிக் ஹாலோ கண்டெய்னர்ஸ். அதுக்குள்ளர எலக்ட்ரிக் ஃபீல்டால பெனட்ரேட் பண்ண முடியாது. நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல பார்த்திருப்போம். இன்சைட் அ மெட்டாலிக் கண்டெய்னர் உள்ள ஃபீல்டு இருக்காது எனக்கு. சோ அப்போ உள்ளுக்க மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும்தான்.
ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டால அவன் டிக்குள்ளார சர்க்குலர் டர்ன் ஆவான். 2 டிக்கு நடுவுல வரும்போது மட்டும்தான் எனக்கு அந்த ஆசிலேட்டரோட ஹை வோல்டேஜ்னால விசுக்குன்னு ஆக்சலரேட் ஆகும். ஸோ அவனோட ரேடியஸ் லைட்டா இன்க்ரீஸ் ஆகும். அதே சமயம் அவன் ஸ்பீடு லைட்டா இன்க்ரீஸ் ஆகும். அடுத்த டிக்குள்ளார பூந்துருவான். ஒரு ரவுண்ட் அடிச்சு ரிட்டர்ன் வருவான். எகெயின் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும் அடுத்த டில. ஸோ அதனால அவனோட சர்க்குலர் மோஷன் will be converted into an increasing radius spiral. ரைட்? அது ஒன்று. அவனோட சர்க்குலர் மோஷன் will be converted to an increased radius spiral. ஆனா இங்க ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இங்க ஒரு ரொம்ப 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 காம்ப்ளிகேட்டட் ஸ்டஃப் என்னன்னா, நம்ம இந்த எலக்ட்ரானு ஒரு சுத்தி இங்க வர்றப்போ, இந்த பாயிண்ட்டுக்கு வர்றப்போ நான் கரெக்டா இந்த ஆசிலேட்டரோட ஃப்ரீக்வன்சியை ஷிஃப்ட் பண்ணணும். அதே மாதிரி இங்க வந்துட்டு திருப்பி அவன் இங்க வர்றதுக்குள்ளார இவனை மறுபடியும் ஷிஃப்ட் பண்ணணும். அப்போ எனக்கு அந்த சர்க்குலர் மோஷனோட ஃப்ரீக்வன்சி, அவன் ஒரு சுத்துக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறான் அப்படின்ற ஃப்ரீக்வன்சி எனக்கு தெளிவா தெரிஞ்சதுன்னா, அந்த ஃப்ரீக்வன்சி அப்படியே தூக்கி நான் ஆசிலேட்டருக்கு போட்டேன்னு வைங்க, பர்ஃபெக்டா சிங்க் ஆகும் தானே. இவன் ஒரு சுத்தி இங்க வர்றானா, மாத்து டைரக்ஷனை, திருப்பி கீழே வந்துட்டானா அந்த இப்படி மாத்திக்க. ஸோ அந்த 2 ஃப்ரீக்வன்சியும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா அததான் நம்ம சின்க்ரோனைஸ்டு கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். the oscillator is in perfect sync. ஓகே, எனக்கு அந்த சைக்ளோட்ரான் வந்து அந்த பாடியோட சர்க்குலர் ஃப்ரீக்வன்சியும் ஆசிலேட்டர் ஃப்ரீக்வன்சியும் எனக்கு சிங்க் ஆயிருக்கு. அப்போ I'll have maximum acceleration. இப்போ வெலாசிட்டி சேஞ்ச் ஆயிட்டே இருக்கே, அப்போ ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கும்? யோசிச்சு பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னா ஃப்ரீக்வன்சி இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் வெலாசிட்டி. ஸ்பீடு ரைஸ் ஆனாலும் என் ஃப்ரீக்வன்சி வெலாசிட்டியை டிபெண்ட் பண்ணி கிடையாது. ஸோ இந்த என்டையர் சர்க்குலர் மோஷன் குட்டியில இருந்து பெருசு வரைக்கும் the frequency will be same, time period will be same. நான் அழகா அந்த ஃப்ரீக்வன்சியை தூக்கி இங்க போட்டு விட்டுறலாம். போட்டு விட்டோம்னா இவன் பாட்டு டான்ஸ் ஆடிட்டே இருப்பான், பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ ஒரு சுத்துக்கும் இவன் ஆக்சலரேட் ஆயிட்டு கடைசியா பயங்கர ஸ்பீட்ல வெளியே அப்படியே பிச்சுட்டு வருவான். This is the working of cyclotron. டைம் பீரியட் இஸ் 2πm/bq. இங்க எனக்கு ரேடியஸ் டேர்மும் கிடையாது, இது வெலாசிட்டி டேர்மே கிடையாது. ரைட்? இது வந்து விசி கிடையாது, சைக்ளோட்ரானோட ஃப்ரீக்வன்சி. இந்த சைக்ளோட்ரானோட ஃப்ரீக்வன்சியை இந்த வேல்யூக்கு நான் செட் பண்றேன். திஸ் இஸ் டைம் பீரியட், இன்வர்ஸ் தான் ஃப்ரீக்வன்சி. கரெக்டா? ஸோ நான் இன்வர்ஸுக்கு செட் பண்ணி விட்டேன் அப்படின்னா இந்த ஃப்ரீக்வன்சி இஸ் கால்ட் சைக்ளோட்ரான் ஃப்ரீக்வன்சி. நான் செட் பண்ணி விட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த ரெசனன்ஸ் நடக்கும். சரிங்க? VA is equal to 𝜇A equal to 𝜇C. எனக்கு அந்த சைக்ளோட்ரான் ஃப்ரீக்வன்சியும் இந்த பாடியோட ரொட்டேஷனல் சைக்கிளிக்கல் ஃப்ரீக்வன்சியும் ஒழுங்கா சிங்க் ஆச்சுன்னா I'll get this condition called resonance. ரெசனன்ஸ் அப்ப எனக்கு மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் கிடைக்கும். அவனோட வெலாசிட்டி நான் என்ன கொண்டு வரலாம்? ஆர்ன்றது என்ன பாருங்க, கேபிட்டல் ஆர். அதாவது அவன் இந்த வெளிய மேக்ஸிமம் ரேடியஸுக்கு வர்றப்போ he would have reached maximum velocity. ஏன்னா ரேடியஸ் அண்ட் வெலாசிட்டி ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். சொன்னமா வெரி ஹை வெலாசிட்டினா வெரி ஹை ரேடியஸ். அப்ப நான் அவனை ரேடியஸை மேக்ஸிமமா கொண்டு வந்தேன்னா, எட்ஜில் கொண்டு வந்து அவனை நான் வெளியே எடுத்தேன்னா எனக்கு அவனுக்கு மேக்ஸிமம் ஸ்பீடு கிடைக்கும். ஸோ V is equal to QBR/m. இப்போ கைனடிக் எனர்ஜி என்ன? 12 mv². அதை தூக்கி சப்ஸ்டிடியூட் பண்ணிக்க வேண்டியதான். டன். அவ்வளோதான்ப்பா. ஸோ ஆக்சலரேட் பண்ணதுக்கு அப்புறம் we'll get the kinetic energy. Okay, next force between, we'll see that later. இது நம்ம அடுத்த சாப்டர்ல பார்க்கலாம். இப்போ ஒரு பார்ட் சப் பார்ட் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாச்சு. இப்போ அடுத்த பார்ட் பார்க்க போறோம். இங்க என்னத்த பத்தினா, இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்ததெல்லாம் ஒரு சிங்கிள் சார்ஜ், ஒரே ஒரு சார்ஜ் நகர்றது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல அதோட எஃபெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம லெட்ஸ் கிராஜுவேட், அடுத்த லெவலுக்கு போறோம். சார்ஜுக்கு பதில் லெட்ஸ் கன்சிடர் அ கரண்ட். எனக்கு ஒரு வயர்ல கரண்ட் போயிட்டு இருக்குது. இப்போ அந்த கரண்ட் கேரிங் கண்டக்டரை நான் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள வச்சா எனக்கு அது என்ன மாதிரியான எஃபெக்ட்ஸ் இருக்கும் அதை தான் பார்க்க போறோம். எஃபெக்ட்ஸ் ஆன் கரண்ட் கேரியிங் கண்டக்டர் when it is placed in a magnetic field. என்னென்ன மாதிரியான எஃபெக்ட்ஸ்? ஸோ இங்கிட்டு பாருங்க, ஒரு ராடு, அதுல கரண்ட் இந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்குது. இல்ல இங்க கனெக்ஷன் எங்கெல்லாம் கேட்காதீங்க, அதெல்லாம் மறைச்சு வச்சிருக்கோம், கண்ணு பட்டுரும். வெறும் ஒரு ராடு, அந்த ராடுல கரண்ட் இந்த இருக்கு பாருங்க. திஸ் இஸ் கரண்ட், கரண்ட். திஸ் இஸ் த கரண்ட் டிரெக்ஷன். மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கு? நார்த் டு சவுத் இப்படி இருக்குது மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்ப அந்த கரண்ட்னா என்ன? ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இப்படி மூவ் ஆகுது,
இல்லை நேத்திக்கே சொன்னேன், சாலிட் கண்டக்டர்ல பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாம் நகராது, எலக்ட்ரான்ஸ் மட்டும் தான் அப்படி நடக்கும். ஆனா நம்ம டைரக்ஷனை மேத்தமேட்டிக்கலா ஆப்போசிட்ல பாசிட்டிவ் போகுதுன்னு எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. கரண்ட் டைரக்ஷன் இஸ் ஆப்போசிட் டு எலக்ட்ரான் டைரக்ஷன். ஸோ இங்க நான் கரண்ட் லெஃப்ட் டு ரைட் போகுது அப்படின்னு என்னால எடுத்துக்க முடியும். ஸோ லெஃப்ட் டு ரைட் கரண்ட், மேக்னெட்டிக் ஃபீல்ட் இங்க ரைட் ஹேண்ட் பாம் ரூல் யூஸ் பண்ணோம்னா ஃபோர்ஸ் மேல, அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இல்ல லெஃப்ட் ஹேண்ட் ஃபிளெமிங்ஸ் ரூல். நான் இது எப்படி ஞாபகம் வச்சுப்பேன்னா, நான் படிக்கிற காலத்துல மெஜிசியன் ஆகணும் அப்படின்னு எனக்கு ஆசை, வித்தக்காரன் ஆகணும்னு ஆசை. அப்புறம் என்ன பண்ணனா, லெட்ஸே என் கையில ஒரு பேனா இருக்கா, அந்த பேனால நான் யாருக்கும் தெரியாம ஒரு கரண்ட் பாஸ் பண்றேன். அந்த பேனாக்குள்ளேயே குட்டியோண்டு இன்பில்ட் பேட்டரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி பேட்டரி வச்சு நான் இந்த டைரக்ஷன்ல கரண்ட் பாஸ் பண்றேன். அது ஒரு லைட்டான பேனா. இப்போ யாருக்கும் தெரியாம எனக்கு பின்னாடி ஒரு பெரிய மேக்னெட்டோட நார்த் போல், எனக்கு முன்னாடி ஆடியன்ஸ் உட்கார்ந்துருக்காங்க, அவங்களுக்கு பின்னாடி இன்னொரு பெரிய மேக்னெட்டோட சவுத் போல். ஸோ பின்னாடி ஒரு நார்த் போல், முன்னாடி ஒரு சவுத் போல். ஸோ எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு பேக் டு ஃப்ரண்ட் இருக்கா, பின்னாடில இருந்து முன்னாடி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. கரண்ட் லெஃப்ட் டு ரைட் போகுது. அப்ப யோசிச்சு பாருங்க, ரைட் ஹேண்ட் பாம் ரூல் படி மேக்னெட்டிக் ஃபீல்டு, கரண்ட், அப்ப எனக்கு ஃபோர்ஸ் வெர்டிகலா இருக்கணுமா? அப்ப நான் ஃபார்முலாவை மேனிபுலேட் பண்ணி இவனோட வெயிட்டுக்கு சரிசமமான அப்வர்ட் ஃபோர்ஸ் கொடுத்தா என்னால இவனை காத்துல மிதக்க வைக்க முடியுமா? மேஜிக். புரிஞ்சுதாலே? யோசிச்சு பாருங்க. சோ நான் டெக்னிக்கலா என்ன பண்றேன், ஐ அம் அப்ளைங் an upward force using magnetism. பட் அது வெயிட்டை கவுண்டராக்ட் பண்ணிடுச்சு, என்னால அதை மிதக்க வைக்க முடியும். சோ முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறவங்க ஒழுங்கா பிசிக்ஸை படிச்சிருந்தாங்கன்னா இது மேஜிக் இல்ல சயின்ஸ்ங்கிறது புரிஞ்சிருக்கும். ஓகே, சோ தட் இஸ் திஸ் லாஜிக். ஸோ அதனால தான் சொல்றேன், எனக்கு ரைட் ஹேண்ட் பாம் ரூல் ரொம்ப ஈஸியா ஃபீல் ஆகுது. உங்களுக்கு இஃப் யூ வாண்ட் ஃபிளெமிங்ஸ் ரூல் யூ கேன் ஃபாலோ தட். சேம் ஃபாதர் மதர் சைல்டு. இங்க சி ஃபர்ஸ்ட் சார்ஜ் சொன்னாமா, இங்க கரண்ட். ஸோ கரண்ட் இந்த டைரக்ஷன்ல போதா, மதர் மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படிக்கா இருக்குதா, ஃபாதர் ஃபோர்ஸ் மேல இருக்குது. ஸோ அந்த கரண்ட் கேரிங் கண்டக்டர்ல ஃபோர்ஸ் இப்படி இருக்கும். ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு இங்க ILB sin θ. அது எப்படி வந்தது, இதை டிரைவ் பண்ணிடலாம். ஸோ ஒரிஜினல் ஒரு சிங்கிள் சார்ஜுக்கு என்னென்ன ஃபார்முலா பார்த்தோம், Q இன்டு V cross B. இதுதான் நம்ம ஒரிஜினலா பார்த்தது, சரிதானே? இப்போ இங்க நம்ம அந்த கிராஸ் எல்லாம் விட்டுட்டு 90 டிகிரி வச்சிருக்கோம், 90 டிகிரில வச்சிருக்கோம் அப்படின்ற சென்ஸ்ல சால்வ் பண்ணலாம். sin θ வரும், θ பதில் நம்ம 90 டிகிரி சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம், sin 90 1 ஆகும். திஸ் இஸ் த ஃபார்முலா ஃபார் 90 டிகிரி QEB. இப்போ ஒரு கரண்டோட ஃபார்முலா இங்க வந்து இது ஒரு சிங்கிள் சார்ஜுக்கு கரெக்டா, Q ரெப்ரசன்ட்ஸ் ஒரு சிங்கிள் சார்ஜ். இப்போ இந்த ராடுக்குள்ளர எனக்கு எத்தனை சார்ஜ் இருக்கும் யோசிச்சு பாருங்க. வாட் வில் பி த டோட்டல் நம்பர் ஆஃப் சார்ஜஸ்? திஸ் இஸ் ஃபார் ஒன் சார்ஜ். அப்ப எனக்கு டோட்டல் சார்ஜஸ் எவ்வளவு இருக்கணும், டோட்டல் ஃபோர்ஸ். திஸ் இஸ் ஃபார் ஒன் சிங்கிள் சார்ஜ். அப்ப டோட்டல் ஃபோர்ஸ் என்ன, டோட்டல் நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இன்டு ஃபோர்ஸ் ஆன் ஈச் சார்ஜ். கரெக்ட் தானே? எவ்வளவு சார்ஜ் இதுல இருக்கோ இன்டு ஃபோர்ஸ். இப்போ இவன்ட்ட எவ்வளவு சார்ஜ் இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நம்பர் ஆஃப் சார்ஜ் per யூனிட் வால்யூம். நேத்துக்கே நம்ம கரண்ட் டெரிவேஷன் ஃபார்முலால பார்த்தோமா, டோட்டல் நம்பர் ஆஃப் சார்ஜஸ் per யூனிட் வால்யூம், ரைட்? சோ n into வால்யூம் ஆஃப் த ராட். இந்த ராடோட வால்யூம் என்ன, ஏரியா into L எடுத்துப்போமா. இவனோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா A எடுத்துப்போம், இவனோட லென்த் L எடுத்துப்போம். சோ நம்பர் ஆஃப் சார்ஜஸ் per யூனிட் வால்யூம், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் per யூனிட் வால்யூம் into வால்யூம் போட்டோம்னா எனக்கு டோட்டல் நம்பர் கிடைச்சிரும். இதை தூக்கி சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். Q into VD into B. VD என்ன ஞாபகம் இருக்கா மக்களே, ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. சோ கரண்ட் போயிட்டு இருக்கும்போது ஒரு சார்ஜ் எந்த ஸ்பீட்ல போயிட்டு இருக்கும், ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படின்ற அந்த ஸ்பீட்ல போயிட்டு இருக்கும். சோ V cross B, ரைட்டா? இப்ப பாருங்க, N A Q into VD. இந்த டேர்ம்ஸ் என்னத்தை ரெப்ரசன்ட் பண்றது ஞாபகம் இருக்கா? I is equal to N A E into VD, electric current ஓட ஃபார்முலா. தூக்கி போட்டுக்கலாமா? So total force is equal to I L into B அப்படின்னு எடுத்துப்போம். இதே நம்ம வெக்டார் ஃபார்மேட்ல சொல்லணும்னா IL cross B வெக்டார் இல்ல ILB sin θ. சோ இதுதான் ஒரு கரண்ட் கேரியிங் கண்டக்டரை நான் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள போடும்போது எனக்கு கிடைக்கிற ஃபோர்ஸ். அந்த ஒரே ஃபார்முலா தான், ஒரு சார்ஜுக்கு நம்ம பார்த்தோம்ல அதே ஃபார்முலா தான் இங்க எல்லா சார்ஜுக்கும் நான் சேர்த்து போட்டுக்கிறேன், அவ்வளவுதான். டோட்டல் நம்பர் ஆஃப் சார்ஜஸ், அதுக்கான எக்ஸ்பிரஷன்
number of charges per unit volume into volume. போடும்போது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு கரண்ட் வந்துருது. Qங்கிறது என்ன? சார்ஜ் ஆஃப் ஒன் எலக்ட்ரான் இங்க. ரைட் whatever. So ILB sin theta. இதுதான் current carrying wire placed in a magnetic field கான ஃபார்முலா. QV இங்க வேற சிம்பிளான கொடுத்திருப்பாங்க, பட் we know that QVB into sin theta. அதே மாதிரி இங்க ILB sin theta. இப்போ இது நேரான கண்டக்டருக்கு மட்டும்தான் ஒர்க் பண்ணுமா அப்படின்னா நாட் நெசசரிலி. எனக்கு என்ன மாதிரி கண்டக்டர் போட்டாலும் அதுல ஒரு ஃபோர்ஸ் இருந்தே தீரும். வாட் எவர் த கண்டக்டர் மேபி, எனக்கு எந்த மாதிரி கண்டக்டர் போட்டாலும் அதுல ஒரு ஃபோர்ஸ் இருந்தே தீரும். இப்ப நம்ம ரேண்டமா ஒரு கண்டக்டர் போடலாமே. லெட்ஸ் டேக் திஸ் ஷேப். இது லூப் இல்ல பசங்களா, இந்த இடத்துல ஒரு there is a mistake. இது ஒரு லூப் கிடையாது, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 second. இது ஒரு க்ளோஸ்ட் லூப் இல்ல, ஏன்னா க்ளோஸ்ட் லூப்புக்கு வேற சிச்சுவேஷன் வரும். இங்க என்னன்னா ஒரு வயரு இங்க ஆரம்பிச்சு இந்த ஷேப்ல இப்படி இருக்கு. நான் கரண்ட் இங்க இருந்து இப்படி பாஸ் பண்றேன் அப்படின்னு வச்சுப்போம். ரைட், சோ இந்த பிரான்ச்ல இங்க இருந்து கரண்ட் போக ஆரம்பிக்குது, இப்படி போய் நிக்குது எனக்கு. சோ டோட்டல் இப்படி இருக்கு. மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ள இருக்கு. இப்போ இந்த வயர்ல அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ ஃபோர்ஸ் இஸ் a வெக்டார்ல. சோ இங்க ஒரு ஒரு காம்பனன்ட்டுக்கும் நான் தனித்தனியா ILB 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 இந்த L1 L2 மட்டும் போட்டு ஒரு ஒரு காம்பனன்ட்டுக்கும் தனித்தனியா ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சு நான் வெக்டார் அடிஷன் போடலாம். எனக்கு ஃபைனலா ஒரு ஆன்சர் ஒன்னு வரும். ரைட்டா? அந்த ஃபைனல் ஆன்சர் என்ன வருது பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா சோ ஃபர்ஸ்ட் 2 3 4 5 5 காம்பனன்ட் இருந்ததா? So 1 2 3 4 5 5 காம்பனன்ட்டுக்கும் நான் தனித்தனியா போட்டுக்கிறேன். L1 cross B L2 cross B. இப்ப I எல்லாத்துலயும் காமன், B எல்லாத்துலயும் காமன் எடுத்துட்டா L1 L2 L3 L4 L5. இங்க நல்லா பாத்தீங்கன்னா இத நம்ம மேக்னிட்யூட் வைஸ் ஆட் பண்ணல, வெக்டாரியலா ஆட் பண்றோம். So please understand that difference பசங்களா. We are trying to add this vectorially, right? அப்ப வெக்டோரியல் அடிஷனுக்கு நமக்கு ட்ரையாங்கிள் லா, parallelogram லா, பாலிகன் லா படிச்சிருப்போம்ல. பாலிகன் லா இஃப் யூ ரிமெம்பர், இல்ல ட்ரையாங்கிள் லா ஞாபகம் இருக்கா? ரெண்டு வெக்டார்ஸ் எனக்கு இருந்ததுன்னா when they are connected from head to tail, third vector எனக்கு third vector போட்டோம்னா this is the resultant vector. கரெக்ட்டா? this is L1, இது L2 அப்படின்னு எடுத்தோம்னா this is L net. கரெக்ட் தானே? இங்க இருந்து இங்க, so this is the L net vector. அதே லாஜிக்க நான் இந்த சிஸ்டம்க்கு அப்ளை பண்ணிக்கலாம்ல. L1 வெக்டார், L2 L3 L4 L5. அப்ப ஆரம்பம் இங்க, முடிவு அங்க. இப்படி சுத்தி போறதுக்கு நான் நேரா இங்கிட்டு இருந்து அங்க ஒரு லைன் வெக்டர் போட்டுக்கலாம்ல. சோ ஸ்ட்ரைட்டா ஒரு வெக்டார் போட்டா I'll get this L net vector. சோ இப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நான் வெறும் L net அப்படின்னு போட்டா முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான் ஃபைனல் ஆன்சர். இதுதான் அங்கிட்டு இருக்கிற ஃபோர்ஸே. சோ எந்த ஒரு ஆர்பிட்ரரி ஷேப்டு கண்டக்டர் எனக்கு இருந்தாலும், எந்த மாதிரியான கண்ட்ராவி ஷேப்பா கூட இருந்துட்டு போட்டோம், அதோட ஆரம்ப பாயிண்ட்டுக்கும் ஃபைனல் பாயிண்ட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ், அதோட ஆரம்ப பாயிண்ட்டுக்கும் ஃபைனல் பாயிண்ட்டுக்கும் இருக்கிற ஸ்ட்ரைட் லைன் டிஸ்டன்ஸ், அதாவது நம்ம டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் லாஜிக் படிச்சிருப்போம் இல்லையா, அந்த டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். இங்க நம்ம என்ன பண்றோம், அந்த பிகினிங் அண்ட் ஃபைனல் பாயிண்ட்டுக்கு நடுவில் டிஸ்பிளேஸ்மெண்ட் மாதிரி கால்குலேட் பண்றோம். எதுவுமே டிஸ்பிளேஸ் ஆகல இங்க. we are not talking about an actual motion, but conceptually displacement மாதிரின்னு சொல்றேன். the shortest path between the initial and the final point, அது ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்கிற அந்த ஷார்ட்டஸ்ட் பாத்தை எடுத்து அதை நம்ம வயரா யூஸ் பண்ணிக்கலாம், கன்சிடர் பண்ணிக்கலாம். I'll get the same effect. so I into L net into B. அப்போ இந்த சிச்சுவேஷன்ல இங்கேயும் சேம் மிஸ்டேக். என்னன்னா இது ஒரு க்ளோஸ்ட் லூப்னு நினைச்சுக்காதீங்க டே, இது ஒரு ஓப்பன் வயர் தான். ஸோ இங்க இருந்து, அதாவது இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எனக்கு I என்ற கரண்ட் போகுது. அதுக்கு பதில் இங்க இருந்து இங்க அதே கரண்ட் நான் பாஸ் பண்ணேன்னா இதுல நெட் ஃபோர்ஸ் என்ன கிடைக்குமோ அதே ஃபோர்ஸ் தான் எனக்கு இதுலயும் இருக்கும். அவ்வளவுதான், சிம்பிள். ரைட்? இது இந்த மாதிரி ரெகுலர் ஷேப்புக்கு மட்டும்தான் நீங்க யூஸ் பண்ணணுமான்னு கேட்டா நாட் நெசசரிலி. எனக்கு இப்படி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு, எந்த ஒரு ஆர்பிட்டரி ஷேப்பா கூட இருக்கலாம். திஸ் இஸ் a magnetic field. எனக்கு லெட்ஸ் சே இப்படி ஒரு வயர் ஒன்னு வச்சிருக்கேன் நான், இதுல கரண்ட் போகுது எனக்கு. இப்ப இங்கேயும் அதே ஸ்டோரி தான்.
நான் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் லெட்ஸ் சே x1, y1 எடுத்திருக்கேன். எண்டிங் பாயிண்ட் x2, y2. அப்ப நான் இது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போடுறேன்னா எனக்கு இந்த லென்த் கிடைக்குமா? ரைட்? இந்த லென்த்தோட ஃபார்முலா நம்மளால கால்குலேட் பண்ண முடியுமா? L is equal to root of அந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா போட்டு கால்குலேட் பண்ணுங்களா, பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இந்த லென்த் எடுத்து நான் அந்த ஃபார்முலால சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். F is equal to இதுல போற கரண்ட் I into L vector cross B vector. L cross B இதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்டு B. ஃபார்முலா கிடைச்சிரும். இப்போ இதோட இன்னொரு சப் கேட்டகரி பாருங்க. எனக்கு இனிஷியல் பாயிண்ட்டும் ஃபைனல் பாயிண்ட்டும் ஒன்னாவே இருந்தா what if it is a closed loop? எனக்கு இனிஷியலும் ஃபைனலும் ஒன்னா இருக்கு. ஒரு closed loop-ஆ இருந்தா என்ன நடக்கும்? ஒரு closed loop-ல நான் கரண்ட்டை பாஸ் பண்ணா L vector becomes 0 தானே. இனிஷியல் அண்ட் ஃபைனலுக்கு நடுவுல எனக்கு L becomes 0 தானே. ஸோ ஃபைனலா என்ன வரும்? அதுல எந்த ஃபோர்ஸுமே இருக்காது. இப்போ அடுத்த டாபிக் போயிடுச்சா? வெயிட் I'll tell you. சரி, இங்கிட்டே சொல்லிடலாம் நம்ம. ஸோ நான் ஒரு closed loop வச்சிருக்கேன் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுல. நான் ஒரு closed loop வச்சிருக்கும் போது இதுல ஃபோர்ஸ் ஃபார்முலா I into L vector cross B vector. Lங்கிறது என்ன? இனிஷியல் அண்ட் ஃபைனல் பாயிண்ட்டுக்கு நடுவுல இருக்கிற ஸ்ட்ரெயிட் லைன் டிஸ்டன்ஸ். இங்க இனிஷியல் அண்ட் ஃபைனல் பாயிண்ட் எதுவுமே கிடையாது இல்ல. சோ இங்க ஃபோர்ஸ் 0. ஆனா இதுல ஒரு டார்க் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு டிபெண்டிங் ஆன் த கண்டிஷன்ஸ். நம்ம ஒரு க்ளோஸ்ட் லூப்ல எனக்கு ஃபோர்ஸ் டெஃபினட்டா 0. தேர் won't be any net force on a closed loop. ஆனா எனக்கு டார்க் அதுல இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு பேஸ்ட் ஆன் த ஆங்குலர் அலைன்மெண்ட். அது என்ன அப்படின்றத இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த டைபோல் மொமெண்ட்டுக்கு சரி, அந்த டார்க்கை பார்க்கறதுக்கு முன்னாடி டைபோல் மொமெண்ட்னு ஒரு கான்செப்ட், அதை பார்த்துட்டு வந்துடலாம் பாருங்க. இப்ப அந்த டார்க் பார்க்கறதுக்கு நமக்கு இந்த கான்செப்ட் தேவை. ஸோ வாட் இஸ் டார்க்? வாட் இஸ் டைபோல் மொமெண்ட்? நம்ம எலக்ட்ரிசிட்டியில எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் பார்த்துருப்பீங்க. இஃப் யூ ரிமெம்பர், எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பார்த்திருப்போம். என்னது? ஒன் ஆஃப் த சார்ஜஸ் இன்டு த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சார்ஜஸ். இப்போ அந்த குவான்டிட்டி எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? அந்த டைபோலோட ஸ்ட்ரென்த். அதாவது சார்ஜ்ங்கிறது இண்டிவிஜுவல் சார்ஜோட ஸ்ட்ரென்த் ரெப்ரசென்ட் பண்றது. டைபோல் அப்படிங்கிறது அந்த சிஸ்டமோட ஸ்ட்ரென்த் ரெப்ரசென்ட் பண்றது. ஹவு ஸ்ட்ராங் இஸ் தட் சிஸ்டம்? அந்த ரெண்டு போல்ஸ், ரெண்டு சார்ஜஸை நான் செப்பரேட் பண்ணி வச்சிருக்கேன். ஆஸ் அ ஹோல் அந்த எலக்ட்ரிக்கல் பாடி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்றது. அதே தான் மேக்னெட்டிசம்லயும். ஒரு பார் மேக்னெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பார் மேக்னெட்டுக்கு நம்ம டைபோல் மொமெண்ட் அப்படின்னு ஒன்னு சொல்லலாம். இப்ப டைபோல் மொமெண்ட்னா என்ன? போல் ஸ்ட்ரென்த். அந்த ஒரு போலுக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குமா? சார்ஜுக்கு ஈக்குவலண்டான கான்செப்ட் போல் ஸ்ட்ரென்த். இது நார்த் போல் வச்சுப்போம், இது சவுத் போல் வச்சுப்போம். ஸ்மால் m சொல்லுவோம். அண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் them is 2L. ரைட்? எனக்கு இங்க ஸ்மால் m அப்படிங்கிறது இந்த நார்த் போலோட ஸ்ட்ரென்த். இதை நீங்க சார்ஜுக்கு ஈக்குவலண்டா வச்சுக்கலாம். இது மைனஸ் சார்ஜ், இது பிளஸ் சார்ஜ் சொல்லுவோமா? செப்பரேட்டட் பை 2L. இப்போ அந்த எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் என்ன சொல்லுவோம்? P vector is equal to Q into 2L. ரைட்? ஸோ 2L vector minus charge to plus charge. டைரக்ஷன்லாம் விட்டுறலாம். Let's just talk about the magnitude. P is equal to Q into 2L. இதுதான் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட். நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல பார்த்திருப்போம். மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் என்னன்னா போல் ஸ்ட்ரென்த் into the total between distance between them. Same logic. Pole strength into the total distance between them. இப்போ ஒரு பெர்மனன்ட் மேக்னெட்டுக்கு நம்மளால மேக்னெட்டிக் மொமெண்ட் சொல்ல முடியுது. ரொம்ப ஈஸி. ஒரு பார் மேக்னெட்டுக்கு இல்ல வேற ஏதாவது ஒரு ஷேப்பா இருந்தாலும் என்னால மேக்னெட்டிக் மொமெண்ட் சொல்ல முடியும். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்குற எந்த ஒரு பாடியா இருந்தாலும் என்னால மேக்னெட்டிக் மொமெண்ட் சொல்ல முடியும் தானே. மேக்னெட்டிக் மொமெண்ட்னா என்ன அர்த்தம்? மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்கக்கூடிய பாடியோட ஸ்ட்ரென்த். தட் இஸ் மேக்னெட்டிக் மொமெண்ட். அதுவே எனக்கு கரண்ட் கேரியிங் பாடி ஒன்னு இருக்குது. அந்த பாடி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணுது. அவனோட மேக்னெட்டிக் மொமெண்ட் எப்படி இருக்கும்? ரைட்? ஒரு கரண்ட் கேரியிங் பாடி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ அவனோட மேக்னெட்டிக் மொமெண்ட் எனக்கு எப்படி இருக்கும்? அதை தான் நம்ம கால்குலேட் பண்றோம். அதோட டீடைல்ஸ் நம்ம செகண்ட் ஹாஃப்ல பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு புரியணும்ன்றதுனால we'll keep it brief.
சப்போஸ் எனக்கு ஒரு சர்க்குலர் கரண்ட் கேரியிங் வயர் இருக்குன்னு வச்சுப்போம். சர்க்குலர் கரண்ட் கேரியிங் வயர். இந்த வயரோட மேக்னெட்டிக் மொமெண்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா NIA, அதாவது இல்ல என்ன கூட விட்டுரும், I into A, அதாவது அதுல போற கரண்ட் இன்டு அதோட ஏரியா. அதுதான் நம்ம இந்த லூப்போட மேக்னெட்டிக் மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? இப்ப அதோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தா, கரண்டோட டைரக்ஷன்ல நான் என் ஃபிங்கர்ஸ் வைக்கும்போது தம் எங்க பாயிண்ட் பண்ணுதோ அதுதான் அந்த மேக்னெட்டிக் மொமெண்டோட டைரக்ஷன். ஒரு சிம்பிள் ஏரியா வெக்டாரோட டைரக்ஷன். ஃப்ளக்ஸ்லயே பார்த்தோமா ஏரியாங்கிறது வெக்டார். சோ சென்டர்ல இருந்து ஏரியா வெக்டார் இப்படி இருக்கும். சோ இந்த கரண்ட் போற டைரக்ஷன்ல நான் ஃபிங்கர்ஸ் வைண்ட் பண்ணும்போது தம் ரெப்ரசன்ட்ஸ் த ஏரியா வெக்டார். சோ மேக்னெட்டிக் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு I into A. சிம்பிள். ரைட்? இந்த இதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒரு பார் மேக்னெட்டோட மொமெண்ட் M into 2L இருக்கா? சோ M into 2L போடும்போது எனக்கு ஒரு பார் மேக்னெட் இந்த M மொமெண்ட் வருது. அப்போ இந்த மேக்னெட்னால இவ்வளவு மொமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியுதுன்னா, அதே மொமெண்ட்டை நான் ஒரு வயர்ல கரண்ட் அனுப்பி என்னால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். எப்படி? I into A. அதுல போற கரண்ட் இன்டு அதோட ஏரியா போட்டு அதோட வேல்யூ எவ்வளவு வருதோ அந்த மேக்னெட்டிக் மொமெண்ட் தான் ஒரு பார் மேக்னெட்டால கொடுக்கும். I can create an equivalent. ஒரு பெர்மனன்ட் மேக்னெட்ல எவ்வளவு மொமெண்ட் வருதோ அதே மொமெண்ட்டை என்னால ஒரு நார்மல் எலக்ட்ரிக் காயில் வச்சு என்னால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இப்ப இது ஒரு சிங்கிள் காயிலுக்கு IA. இப்ப இதுல எனக்கு மல்டிபிள் டர்ன்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். If I have multiple turns, M is equal to NIA அப்படின்னு சொல்லுவோம். சோ இதுதான் டோட்டல் மேக்னெட்டிக் மொமெண்ட். NIA தான் டோட்டல் மேக்னெட்டிக் மொமெண்ட். இப்ப எதுக்கு இதை சொல்றோம்? எதுக்காக இப்ப இந்த டாபிக் குறுக்கால விட்டுருக்கேன்? இது செகண்ட் ஹாஃப்ல வர வேண்டியதுதான். இப்போ நான் எதுக்காக இதை குறுக்கால விட்டுருக்கேன்னா, ஒரு ஸ்ட்ரெயிட் வயரை மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வைக்கும் போது ஃபோர்ஸ் இருக்குது, பென்ட் வயரை வைக்கும் போது ஃபோர்ஸ் இருக்குது. ஆனா ஆரம்ப புள்ளியும் முடிகிற புள்ளியையும் ஒன்னா வச்சோம்னா ஃபோர்ஸ் இல்ல, ஆனா டார்க் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அப்ப அந்த டார்க்கை சிம்பிள் டேர்ம்ஸ்ல எப்படி சொல்றது? இந்த மொமெண்ட் டேர்மை வச்சுதான் நம்ம அந்த டார்க்கை டிஃபைன் பண்ணுவோம். சோ அப்ப அந்த டார்க்கை தான் நம்ம பார்க்க போறோம். ரைட்? சோ கரண்ட் கேரியிங் காயில் பிஹேவ்ஸ் லைக் a magnet. அதோட மேக்னெட்டிக் மொமெண்ட் இஸ் NIA. இப்போ ஒரு காயில் இந்த ஆள இருக்கு பாருங்க. இதுக்கும் நம்ம ஒரு வீடியோ பார்த்துருவோமா? ஹோல்ட் ஆன். ஒன் செக் பசங்களா. எஸ், இங்கிட்டு பாருங்க. அதாவது இங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த காயில்ல யாருமே எக்ஸ்டர்னலா எந்த வித ஃபோர்ஸுமே கொடுக்கல. சரியா? இந்த காயில்ல நான் ஒரு கரண்ட்டை தான் பாஸ் பண்றேன். இங்க நல்லா பாருங்க, மேல இருந்து கரண்ட் இப்படி உள்ள போது சுத்தி வந்து வெளியே வருது. சோ ஒரு காயில்ல நான் கரண்ட் பாஸ் பண்ணும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள அந்த காயில வச்சேன்னா ஆட்டோமேட்டிக்கா அது ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா அதுல ஒரு டார்க் ஆக்ட் ஆகுது. ரைட்? அதுதான் அப்ப நம்ம டீடைலா பார்க்க போறோம். ஒரு க்ளோஸ்டு லூப் எடுத்து நான் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள வைக்கிறேன். If I take a closed loop and if I place it in a magnetic field, அந்த லூப்ல ஒரு கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது அதுல ஒரு அதுல ஒரு டார்க் ஜெனரேட் ஆகும். as a result it will turn. அது டர்ன் ஆகுது அப்படின்றத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. எதனால டர்ன் ஆகுது அந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் இப்ப நம்ம பார்த்துடலாம். சோ இது ஒரு டைபோல் எக்ஸ்டர்னல் ஃபீல்ட்ல வச்சிருக்கோம். டைபோல் அப்படின்னா என்னன்னா, இங்க இது எதை மீன் பண்ணுது அப்படின்னா, எனக்கு இங்க ஒரு காயில் இப்படி இருக்கு, அந்த காயிலோட டைபோல் மொமெண்ட் இப்படி இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதாவது ஐ ஹாவ் அ காயில் இன் திஸ் டைரக்ஷன், அந்த காயிலோட டைபோல் மொமெண்ட் இப்படி இருக்கு. டைபோல் மொமெண்ட்னு சொல்லக்கூடாது, மேக்னெட்டிக் மொமெண்ட். இதோட மீனிங் என்ன? நான் இங்க ஒரு பார் மேக்னெட்டை இப்படி வச்சிருக்கேன்ப்பா. இது சவுத் போல் டு நார்த் போல். அப்ப அந்த பார் மேக்னெட்டோட டைபோல் மொமெண்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். கரெக்டா? ஒரு பார் மேக்னெட்டோட டைபோல் மொமெண்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். அதே எஃபெக்ட்டை நான் ஒரு கரண்ட் கேரியிங் காயில் வச்சு கொண்டு வரணும். அதே எஃபெக்ட் ஒரு கரண்ட் கேரியிங் காயில் வச்சு கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும்? ஒரு காயில இந்த டைரக்ஷன்ல வச்சு அதுல ஒரு கரண்ட்டை நான் பாஸ் பண்றேன் I. அதனால எனக்கு இங்க ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். ரைட்? ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அதோட மொமெண்ட் தான் M இந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். வேற எதுவும் இல்ல. M represents the magnetic, இங்க டைபோல் மொமெண்ட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பட் ஓவராலா
நமக்கு அது டைபோலாவும் இருக்கலாம் இல்ல ஒரு காயிலாவும் இருக்கலாம். ஓவராலா எனக்கு ஒரு மேக்னெட்டிக் மொமெண்ட் வேணும். இட் கேன் பி டியூ டு a coil or a dipole. அதை தூக்கி நான் எக்ஸ்டர்னல் ஃபீல்டுல வச்சிருக்கேன், நோ அட் an angle theta. இப்போ இதுல எனக்கு ஒரு டார்க் ஆக்ட் ஆகும். பாருங்க, எனக்கு அது 0 டிகிரில இருக்கு அப்படின்னா லெட்ஸ் சே அந்த காயில் இப்படி வச்சிருக்கேன் நான். இப்போ அதோட டைரக்ஷன் என்ன? திஸ் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் மொமெண்ட். இதுதான் எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன். ரெண்டுத்துக்கும் டைரக்ஷன் 0 அப்படின்னா தட் இஸ் ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம். அப்ப அது டர்ன் பண்றதுக்கு ட்ரை பண்ணாது. அந்த டார்க்கோட கான்செப்ட் 1 செகண்ட் பசங்க. வெயிட், இதை பார்த்துட்டு அங்க வந்துருவாங்க. திஸ் வில் பி பெட்டர். இந்த அளவுக்கு பாருங்க. இப்போ இந்த ஒரு செட்டப் மட்டும் புரிஞ்சுட்டோம்னா அந்த டார்க் ஏன் ஆக்ட் ஆகுதுன்றது நமக்கு புரிய வந்துடும். கவனிங்க. ஸோ இங்க எனக்கு ஒரு ரெக்டாங்குலர் காயில், நான் 1 by 1 சொல்றேன், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு ரெக்டாங்குலர் காயில், தட்ஸ் ஆல். ஒரு ரெக்டாங்குலர் க்ளோஸ்டு காயில், அதுல ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு பாருங்க. ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ஒரு கரண்ட், புரியுதா? ஸோ அந்த ரெட் கலர் ஆரோ ரெப்ரசன்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல கரண்ட் எனக்கு ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. அது இல்லாம அதை நான் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுல வச்சிருக்கேன். இங்க நார்த் போல் அண்ட் சவுத் போல், எனக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளார அதை தூக்கி நான் வச்சிருக்கேன். இப்போ ஒரு கரண்ட் கேரிங் காயில் ஃபீல்டுல வைக்கும் போது எனக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்கணும். இங்க 4 வயர் இருக்குல்ல, ஒரு வயர்லயும் ஃபோர்ஸ் எந்தெந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னு பாத்துருவோம். இப்போ ஒரு வயர்லயும் ஃபோர்ஸ் எந்தெந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலானா இங்க ரைட் ஹேண்ட் பாம் ரூல், அதை பேஸ் பண்ணியே நம்ம போலாம். என் ஃபிங்கர்ஸ் ஷுட் ரெப்ரசன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ ஃபிங்கர்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷன்ல வருது, சரியா? தம் ஷுட் ரெப்ரசன்ட் கரண்ட். ஸோ என் தம் வந்து கரண்ட் டைரக்ஷன். ஸோ இதுல மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி, தம் இப்படி. ஸோ ஃபோர்ஸ் எங்க பாருங்க, என் பாம் ஷுட் கிவ் த ஃபோர்ஸ் டைரக்ஷன். கரெக்டா இருக்கா? அதே மாதிரி கீழே இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி இருக்கு, ரைட்? மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி இருக்கு, கரண்ட் தம் டைரக்ஷன்ல அப்படி இருக்கு. ஸோ த ஃபோர்ஸ் ஷுட் பி டவுன்வர்ட்ஸ். ஸோ நல்லா பார்த்தா இங்க ஃபோர்ஸ் ஒன்னு மேல, இங்க ஃபோர்ஸ் ஒன்னு கீழே. ஸோ ஓவரால் இந்த லூப்பை யாரோ திருப்புற மாதிரியான ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுல்ல. ஸோ டோட்டலா என் கையில ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துட்டு, நான் இப்படி திருப்புறேன். இந்த சைடு வந்து ஃபார்வர்ட்ல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன், இந்த சைடு ரிவர்ஸ்ல ஃபோர்ஸ் கொடுக்குறேன். ஸோ ஐ எம் டர்னிங் இட், கரெக்டா? ஸோ தேர் இஸ் அ டார்க். இப்போ இந்த ரெண்டு லூப்ல என்ன ஆச்சுன்னு நீங்க யோசிக்கலாம், நியாயம்தான். ஸோ இங்க கரண்ட் எப்படி போகுது? இந்த டைரக்ஷன்ல இருக்குமா கரண்ட்? அதுல நம்ம அந்த ரூல் அப்ளை பண்ணி பார்ப்போமா? மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி இருக்கு, ரைட்? ஸோ அதுல கரண்ட் பாருங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டும் கரண்ட்டும் கிட்டத்தட்ட சேம் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு. ஹரிசான்டலா வைக்கும் போது மேக்னெட்டிக் ஃபீல்டும் கரண்ட்டும் எனக்கு சேம் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு. ஒருவேளை வேற டைரக்ஷன்ல இருந்தா கூட மேக்னெட்டிக் ஃபீல்டு எனக்கு இப்படி இருக்கு, கரண்ட் இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். லெட்ஸ் சே இது வந்து வெர்டிகலா வச்சிருக்காங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி, எனக்கு கரண்ட் இப்படி வச்சா கூட இதுல ஃபோர்ஸ் அவுட்வர்ட்ஸ் இருக்கும், அதாவது பர்பெண்டிகுலரா அவுட்வர்ட்ஸ். மேக்னெட்டிக் ஃபீல்ட் கரண்ட், கை வரமாட்டேங்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு கரண்ட், ஃபோர்ஸ் வந்து அவுட்வர்ட்ஸ்ல இருக்கும். அதே இங்க பார்க்கும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷன்ல இருக்குதா, கரண்ட் இப்படி இந்த டைரக்ஷன்ல இருக்குதா. ஸோ ஃபீல்டு கரண்ட் ஃபோர்ஸ் அப்வர்ட்ஸ்ல இருக்கும். ஸோ த பாயிண்ட் இஸ், இது ரெண்டுத்துல ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் கேன்சல் ஆயிடும். எனக்கு அது ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஃபோர்ஸஸ் இருக்கிறதுனால they will cancel out. Net force on these two will be 0. இங்கேயும் net force 0 தான் பாருங்க, ஆப்போசிட் net force 0. ஆனா இங்க சேம் லைன் ஆஃப் ஆக்ஷன்ல இருக்கு, அதனால இங்க டார்க் உருவாகாது. பட் இங்க வேற லைன் ஆஃப் ஆக்ஷன்ல இருக்கிறதுனால ஒரு டார்க் உருவாகும், ரைட்? ஸோ த பாயிண்ட் இஸ், மேல இருக்கிற அந்த வயர்லையும் கீழே இருக்கிற வயர்லையும் எந்த வித ஃபோர்ஸுமே இருக்காது. ஸோ தேர் இஸ் நோ டார்க். சாரி ஃபார் த பேக்ரவுண்ட் நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ். என் வீட்டை சுற்றி கொஞ்சம் நிறைய நரி இருக்குது, ஸோ ப்ளீஸ் இக்னோர் தட். இப்போ இங்கேயும் எனக்கு ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கு, இந்த ஆப்போசிட் டைரக்ஷன், அதனால எனக்கு ஒரு டார்க் வருது, அவ்வளவுதான். இப்ப டார்க்கோட ஃபார்முலா என்ன பசங்களா, ஞாபகம் இருக்குதா? ஒன் ஆஃப் த ஃபோர்ஸஸ் இன்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தமா. பேசிக்கா நமக்கு டார்க்கோட ஃபார்முலா ஒரு ஃபோர்ஸ் இன்டு த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம், சரியா? அப்படி இல்லைன்னா ஃபோர்ஸோட பர்பெண்டிகுலர் காம்பனன்ட் எடுத்துட்டு நம்ம சால்வ் பண்ணுவோம். ஒன் ஆஃப் த ஃபோர்ஸஸ் இன்டு த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம். இப்போ இதே சிஸ்டத்தை நான் 2D ல வரைய ட்ரை பண்றேன் பாருங்க, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட் பெட்டர்.
மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த மாதிரி இருக்கா? மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி இருக்குது, எனக்கு இங்க காயில நம்ம இப்படி வச்சிருக்கோம். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி, காயில் இப்படி இருக்கு. ஸோ இந்த சேம் செட்டப்பை நான் இங்கிட்டு தூக்கி வச்சிருக்கேன், ரைட்? ஸோ இப்போ இந்த ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்கு பாருங்க, அப்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கா? ஸோ ஃபோர்ஸ் மேல இருக்குது, இங்க ஃபோர்ஸ் கீழே இருக்குது, ரைட்? முடிஞ்சு போச்சு. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சுச்சா? இப்போ அடுத்தது இதுக்கு நடுவுல இருக்கிற ஆங்கிள் எவ்வளோ? லெட்ஸ் கால் இட் அஸ் தீட்டா, ரைட்? ஸோ இதோட லென்த் எவ்வளோ? இந்த லென்த் இதுதான் நான் இங்க காமிச்சிருக்கிறது. இந்த வயரை இங்க காட்டல, அது உள்ள போகுது, ரைட்? ஸோ இந்த வயர், இந்த செட்டப் இருக்கு இல்லையா, அதை அப்படியே தூக்கி நான் இப்படி நிமித்து வச்சிருக்கேன். ஸோ இந்த வயர் உள்ள போகுது, அதோட லென்த் பி கொடுத்துருக்காங்க, கரெக்ட்? இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு வருது பாருங்க, ஏ. ஸோ இதோட வேல்யூ இஸ் ஏ. பிங்கிறது இங்க நம்ம காட்டல. இப்ப இந்த ரெண்டு ஃபோர்ஸுக்கு நடுவுல இருக்கிற பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்ன வரும் பாருங்க. இப்ப இந்த ஃபோர்ஸ், ஒன் செகண்ட் பசங்களா, தீட்டா நான் டைபோலுக்கும் இதுக்கும் மார்க் பண்ணக்கூடாது, இதோட வெக்டாருக்கும் இதுக்கும் மார்க் பண்ணணும். ஒன் செகண்ட், தீட்டா மாத்தி மார்க் பண்ணியாச்சு. தீட்டா யார் யாருக்கு வரணும்னா, இவனோட வெக்டார் இப்படி இருக்குல்ல, தீட்டா ஷுட் பி பிட்வீன் தீஸ் டூ. ஹரிசாண்டல் லைன் ஒன்னு போட்டு, theta will be this one, right? இப்போ எனக்கு right, theta கரெக்டா தான் மார்க் பண்ணிருக்கேனா, between this and this, கரெக்டா? so L cos theta or L sin theta. One second. எனக்கு தேவை ஃபோர்ஸுக்கு நடுவுல இருக்கிற இந்த டிஸ்டன்ஸ் தேவை. this will be A sin theta, right? Okay, so அப்போ எனக்கு இந்த angle will be theta. Okay, right. So this is A, இது A cos theta வரும், இது எனக்கு A sin theta வரும். Okay? So A sin theta தான் இந்த ரெண்டு ஃபோர்ஸுக்கு நடுவுல இருக்கிற perpendicular distance. இந்த ஃபோர்ஸ் எனக்கு இங்க ஆக்ட் ஆகுது, இந்த ஃபோர்ஸ் இங்க ஆக்ட் ஆகுது, ரெண்டு ஃபோர்ஸஸ்க்கு நடுவுல இருக்கிற perpendicular distance is A sin theta. இப்ப டார்க்கோட ஃபார்முலா என்ன? டார்க் is equal to one of the forces into distance between them. A sin theta, one of the forces into distance between them. இப்ப ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா என்ன பார்த்தோம்? எனக்கு ஃபோர்ஸ் ஆன current carrying conductor ஃபார்முலா என்ன? IL, length of the conductor into magnetic field. இங்க length of the conductor என்ன? B. Right? B is the length of the conductor. So F ஓட வேல்யூ என்ன? I L B. ரெண்டுத்தையும் தூக்கி ஒண்ணா சேர்த்து போடுவோமா? So torque is equal to I L B A sin theta. இப்ப இந்த B என்றது என்னல பாருங்க, B into A, area of the coil தானே? So B into A is area of the coil. கரெக்ட் தானே? I L, wait. One second. Terms confuse பண்ணது பசங்களா? Sorry. Force formula, original formula ILB தானே? So இங்க IBB. இந்த இடத்துல L is equal to B. இந்த length of the conductor தான் B. மாத்தி போட்டுட்டேன். Into magnetic field. Correct? Length of the conductor தான் B. So IBB. இப்போ தூக்கி டார்க்ல சப்ஸ்டிடியூட் பண்ணா I capital B small b into A into sin theta. So இந்த B into A இருக்கு இல்லையா, that becomes A, area, IBA sin theta. So this is torque. இப்போ I into A நான் என்ன சொன்னேன்? If you remember, I into A, moment, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்தோமா, current into அதோட area, அதுதான் எனக்கு magnetic moment of a current carrying coil. So in the I into A க்கு பதில் தான் they have used M. It should be capital M, but don't worry. I into A க்கு பதில் I can finally write it as M B sin theta. So sin theta க்கு பதில் generalized அதை M cross B ன்னு எழுதிக்கலாமா? அவ்வளவுதான்ல. So overall ஒரு closed coil இருக்கு, அதுக்குள்ளார நான் வெறும் current மட்டும் தான் பாஸ் பண்றேன். ஒரு magnetic fieldல அந்த காயிலை வச்சு வெறும் current மட்டும் பாஸ் பண்ணனா அதோட ரெண்டு லூப்ல ஃபோர்ஸ் ஆப்போசிட்டா இருக்கும், சேம் லைன் ஆஃப் ஆக்ஷன்ல இருக்கும், கேன்சல் ஆயிடும்.
மீதி இருக்கிற ரெண்டு சைட்லயும் ஆப்போசிட் ஃபோர்ஸ் இருக்கும். ஆனா லைன்ஸ் ஆஃப் ஆக்ஷன் டிஃபரெண்டா இருக்கிறதுனால அதுல ஒரு டார்க் ஜெனரேட் ஆகும். டார்க்கோட பேசிக் ஃபார்முலா R cross F. அதாவது ஒன் ஆஃப் த ஃபோர்ஸ் இன்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் them. ஸோ நம்ம தீட்டா இங்க சூஸ் பண்ணோம்னா ஒன் ஆஃப் த ஃபோர்ஸ் இன்டு த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் them. ரைட்டா? ஸோ F இன்டு A sin theta போட்டாச்சு. ஃபோர்ஸோட ஃபார்முலா IL into B. இங்க லென்த் ஆஃப் த காயில் B. ஸோ எல்லாத்தையும் தூக்கி சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா B into A into B ஏரியா ஆஃப் த காயில் அப்படின்னு வந்துடும். அண்ட் I into A நம்ம என்ன போட்டுக்கலாம்? I into A becomes M, magnetic moment of the coil. So MB sin theta. இதுதான் டார்க்குக்கான ஃபார்முலா. ஒரு க்ளோஸ்டு காயில நான் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல போடும்போது the torque acting on that is MB sin theta. அவ்வளவுதான். One second, go through this. Okay. இப்போ let's get back. இங்க அதே மாதிரி இப்ப அங்க சர்க்குலர் காயில் காமிச்சோம்ல, அந்த மாதிரி ஒரு காயில இங்க நான் வச்சிருக்கேன். அந்த காயிலோட மொமெண்ட், மேக்னெட்டிக் மொமெண்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. சரியா? அதோட மேக்னெட்டிக் மொமெண்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. அதுவும் மேக்னெட்டிக் ஃபீல்ட், அந்த காயிலோட மொமெண்ட் இப்படி இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்ட் தீட்டான்ற டைரக்ஷன்ல இருக்கு. அப்ப இதுல ஆக்ட் ஆகுற டார்க் என்ன வரும் பாருங்க, MB into sin theta. ரைட்டா? இதுதான் இதுல ஆக்ட் ஆகுற காயில். இப்ப அந்த தீட்டா 0 டிகிரில இருக்கு. வாட் இஸ் sin 0? 0. அப்ப டார்க் எவ்வளவு வரும் பாருங்க. U minimum is minus. Okay, the potential energy. Wait. Potential energy. Hold on பசங்களா. இங்க டார்க் காணும். ஓகே, டார்க் இங்க நம்ம பார்த்தாச்சு. பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா டிரைவ் பண்ணிடலாம்ல. ஓகே, இப்போ இவ்வளவு நேரம் டார்க் பத்தி பார்த்தோம்ல. ஒரு காயில தூக்கி நான் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வைக்கும் போது அதுல ஒரு டார்க் இருக்கு. டார்க் எப்ப மினிமம் அண்ட் மேக்ஸிமமா இருக்கும்? தீட்டா 0வா இருக்கிறப்போ எனக்கு டார்க் மினிமமா இருக்கணும். தீட்டா 0 அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப அங்க போன கேஸ்ல பார்த்த அதே டயக்ராம் இங்க ட்ரை பண்ணுவோமா? அதாவது எனக்கு காயில் சப்போஸ் இப்படி வெர்டிகலா வச்சிருக்கேன். அந்த இடத்துல காயில் எனக்கு கிராஸா இருந்ததா? இஃப் யூ சி, இங்க எனக்கு கிராஸா இருந்தது. இந்த காயில நான் அப்படியே வெர்டிகலா வைக்கும் போது இந்த ரெண்டு ஃபோர்ஸும் எனக்கு மேல கீழே வந்துடும். அப்போ நெட் ஃபோர்ஸ், நெட் டார்க் ரெண்டுமே 0 ஆயிடும். ரைட்? எனக்கு மேக்னெட்டிக் மொமெண்ட் இப்படி இருக்கும். இதை திருப்பி கொண்டு வந்து காயில வெர்டிகலா வைக்கும் போது மேக்னெட்டிக் மொமெண்ட் எனக்கு ஹரிசான்டல் ஆயிடும். அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இந்த காயிலோட மேக்னெட்டிக் மொமெண்ட்டுக்கும் இருக்கிற ஆங்கிள் 0. ரைட்? 0வா இருக்கிறப்ப டார்க் 0 அப்படின்னு ஆயிடும். எப்ப எனக்கு மேக்ஸிமம் டார்க் இருக்கும் பாருங்க, இந்த காயில நான் இப்படி கொண்டு வந்து வச்சேன்னா, அதாவது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பேரலா காயில வைக்கும் போது காயிலோட மொமெண்ட் எனக்கு வெர்டிகலா இருக்கும். சோ தீட்டா பிகம்ஸ் 90 டிகிரி. ரைட்? எனக்கு தீட்டா 90 டிகிரி ஆகுறப்போ மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் டார்க் ஆக்ட் ஆகும். ரைட்? இதுதான் டார்க்கோட மினிமம் அண்ட் மேக்ஸிமம். டார்க் மினிமம் எனக்கு எப்போ வரும்? 1 செகண்ட். இது வந்து எகெயின் பொட்டன்ஷியல் எனர்ஜியோடது, டார்க்கோடது மிஸ் ஆகுது. 1 செகண்ட் பசங்களா. இங்கே எழுதிடலாம். டார்க் மினிமம் என்னது? 0. அது எப்ப நடக்கும்? தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரில. அதுவே டார்க் மேக்ஸிமம் MB sin தீட்டா இருக்குல்ல, sin தீட்டாவோட மேக்ஸிமம் வேல்யூ +1. டார்க் மேக்ஸிமம் MB. அது எப்ப வரும்? தீட்டா இஸ் 90 டிகிரில இருக்கும்போது. அதாவது காயில நான் இப்படி படுக்க போட்டிருந்தேன்னா மொமெண்ட்டுக்கும் ஃபீல்டுக்கும் 90 டிகிரி வரும். சோ மேக்ஸிமம் டார்க் பாருங்க, இவன் மேல எழுப்பான், அவன் கீழே எழுப்பான் 90 டிகிரி. அதே காயில நான் இப்படி திருப்பும் போது மொமெண்ட்டுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் ஆங்கிள் 0. சோ டார்க் 0. சோ டார்க்கு கதை முடிஞ்சிருச்சா? அடுத்து பொட்டன்ஷியல் எனர்ஜி. இப்போ ஒர்க் டன் ஃபார்முலா ஞாபகம் இருக்கா பசங்களா? இன்டெகிரல் F டாட்
ds. இதுதான் நமக்கு work done கான ஃபார்முலா. integral f dot ds work done ஃபார்முலா. இப்ப இதுவே work done will be the potential energy. கரெக்ட் தானே? work energy theorem படி எனக்கு work done will be the, அதாவது இப்ப எனக்கு work பண்றது the internal conservative force ஆ இருந்தா work done will be the negative of potential energy வச்சிருப்போம். external force ஆ இருந்தா potential energy is a work done by the external force technically. அப்போ நான் ஒரு காயில நான் எக்ஸ்டர்னலா ஃபோர்ஸ் கொடுத்து திருப்புறேன் அப்படின்னா நான் பண்ற ஒர்க் தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி அந்த காயில போய் உட்காந்துருக்கும். இந்த தியரி நமக்கு ஒர்க் எனர்ஜி பார்ல வரும். இப்ப புரியலன்னா ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜினா என்ன? நான் சிஸ்டமோட ஃபோர்ஸுக்கு எதிரா ஏதோ ஒரு வேலை பண்ணி அத ஓரியன்டேஷன் மாத்தி வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், நான் பண்ற வேலை போயிட்டு சிஸ்டம்ல பொட்டன்ஷியல் எனர்ஜி உட்காந்துருக்கும். இது எப்போ? அந்த ஃபோர்ஸ் வந்து கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸா இருக்கும்போது. சிம்பிள் கேஸ், நம்ம அந்த பேனால விளையாடுவோம்ல, இந்த கிளிக் 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 பேனால பெஞ்சில் வச்சு அழுத்திட்டு கையெடுத்தா டபக்குன்னு அது குடிக்கும்ல. அப்போ நான் வச்சு அழுத்துறப்போ நான் ஒரு ஒர்க் பண்றேன். அந்த ஒர்க்கு அந்த ஸ்ப்ரிங்ல பொட்டன்ஷியல் எனர்ஜியா ஸ்டோர் ஆயிருக்கு. நான் ரிலீஸ் பண்ணும்போது அது வெளியே குதிக்குது. அதே ஸ்டோரி ரிவர்ஸ், வேற மாதிரி. இப்போ ஒரிஜினலா நம்ம அந்த காயில் பார்த்தோமா, இப்போ இந்த காயில நான் இப்படி வச்சிருந்தேன்னா அதோட m இந்த டைரக்ஷன்ல இருக்கும், அதோட b எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எனக்கு இந்த டைரக்ஷன்ல இருக்கு. சோ ஆங்கிள் 0, எந்த வித டார்க்கும் இருக்காது, ஸ்டேபிளா இருக்கும். இப்போ நான் என்ன பண்றேன், இவனை பிடிச்சி இப்படி திருப்பி கொண்டு வரேன். லெட்ஸ் சே ஐ அம் டர்னிங் ஹிம் இன் திஸ் சைட். இப்படி திருப்பி நான் கொண்டு வரேன். அப்ப என்ன நடக்குது? எனக்கு அவன் உள்ளுக்கு அவன்கிட்ட ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், அதை அப்போஸ் பண்ணி நான் திருப்பி வேற ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வரேன். கரெக்ட் தானே? உள்ளுக்குள்ளார அவனுக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், அதை அப்போஸ் பண்ணி இவனை இப்படி இருக்கிறவனை இப்படி திருப்பி நான் ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு வரேன். அப்போ இது நான் என்ன பண்றேன்னா ஒரு ரப்பர் பேண்டை ஸ்ட்ரெச் பண்ற மாதிரியான கதை. ரைட். சோ அப்ப நான் ஒரு ஒர்க் பண்ணி அவனை கொண்டு வந்து வைக்கிறேன். இங்க நான் கொடுக்குற ஃபோர்ஸ் எப்படி இருக்கணும் பாருங்க, டார்க் மாதிரி இருக்கணும். நான் ஒரு டார்க் கொடுத்து அவனை திருப்பி கொண்டு வந்து ஒரு பொசிஷன்ல வைக்கிறேன். ரைட். சோ அதனால நான் பண்ண ஒர்க் டார்க் இன்டு ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், நான் பண்ண ஒர்க் இந்த சிஸ்டம்ல பொட்டன்ஷியல் எனர்ஜியா வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ரைட். சோ ஒர்க் டன்னோட இன்னொரு ஃபார்முலா ரொட்டேஷனல் மோஷன்ல படிச்சிருப்போம், இன்டெகிரல் t டாட் d தீட்டா. ரைட். சோ அப்ப டார்க்கோட ஃபார்முலா என்ன பசங்களா? இந்த ஒர்க் டன் will be the potential energy. Hold on 1 second please. Sorry for the disturbance. Okay. So mb sin theta போட்டாச்சா? tau into theta mb sin theta. இதுல m and b கான்ஸ்டன்ட், mb வெளிய எடுத்துட்டோம்னா இங்க θ1 to θ2 எடுத்துப்போமா? சோ sin theta இன்டகிரேட் பண்ணா என்ன வரும் பாருங்க, minus cos theta. ரைட். இந்த மைனஸை வெளியே எடுத்துட்டு நம்ம லிமிட்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். which is equal to minus mb cos θ2 minus cos θ1. ரைட். இதுதான் எனக்கு சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ என்ன வருது? மைனஸ் எம்பி காஸ் தீட்டா 2 மைனஸ் எம்பி காஸ் தீட்டா 1. ரைட். தீட்டா 1 தீட்டா 2, எஸ், மைனஸ் எம்பி காஸ் தீட்டா பிளஸ்ஸா மாறிடும்ல. வெயிட் இப்படி எழுதிக்கலாம் நம்ம. மைனஸ் இதை நான் என்ன எழுதலாம் பாருங்க, u2 மைனஸ் u1 அப்படின்னு எழுதிக்கலாமா? இப்ப நார்மலா சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா என்ன? u2 மைனஸ் u1. கரெக்ட் தானே? சேஞ்ச் அப்படின்னாலே ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ரைட். சோ சேஞ்சுக்கு ஃபைனல் மைனஸ் இனிஷியல். இந்த ஃபைனல் எனக்கு எப்படி இருக்கு? மைனஸ் mb cos theta 2 மைனஸ் mb cos theta 1. இந்த mb cos theta 2 should be final u2. cos theta 1 அந்த mb உள்ள மல்டிப்ளை mb cos theta 1 should be initial. So potential energy ஓட ஃபார்மேட் எப்படி இருக்கு பாருங்க, u is equal to minus mb cos theta. Right? Torque is equal to mb sin theta. Potential energy is minus mb cos theta.
அது ஒரு நான் பர்டிகுலர் ஆங்கிள் கொண்டு வந்து வச்சிருக்கேன் அப்படின்னா அதோட டார்க் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவா இருக்கும்னா மைனஸ் எம்பி காஸ் தீட்டா. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டார்க் இஸ் எம்பி சைன் தீட்டா, பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் மைனஸ் எம்பி காஸ் தீட்டா. இப்போ எந்தெந்த கேஸ்ல பொட்டன்ஷியல் எனர்ஜி மினிமமா இருக்கும்? காஸ் தீட்டாவோட ஃபர்ஸ்ட் u is equal to minus mb cos theta, right? இப்ப தீட்டா 0 அப்படின்னு போட்டா என்ன ஆகும் பாருங்க. cos 0 is 1 மேக்ஸிமம் வருது. ஆனால் முன்னாடி மைனஸ் இருக்கு இல்லையா? சோ மைனஸ் இருக்கிறதுனால எனக்கு this is the minimum value mathematically. கரெக்ட் தானே? 0 விட நெகட்டிவ் அப்படின்றது கம்மி தானே. பொட்டன்ஷியல் எனர்ஜி கேன் பி இன் தி நெகட்டிவ் ஸ்கேல். 0ங்கிறது நார்மலா நம்ம பிசிக்ஸ்ல மினிமம் அப்படின்னு எடுப்போம். பட் பொட்டன்ஷியல் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் 0 விட கம்மியா இருக்கிறது இட் இஸ் ஈவன் மோர் மினிமம். சோ காஸ் 0வா இருக்கும்போது எனக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி ரொம்ப மினிமம். சோ தீட்டா 0 டிகிரில இருக்கும்போது அந்த காயில் வந்து ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். நோ டிஸ்டர்பன்ஸ். சோ ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம். மொமெண்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கு, காயிலோட மேக்னெட்டிக் மொமெண்ட் இப்படி இருக்கு, ஃபீல்டும் அப்படி இருக்கு. சோ அவன் ப்ராப்பரா ஸ்டேபிளா இருக்கான். அந்த இடத்துலதான் அவனுக்கு மினிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கு. இதுவே இவனை பிடிச்சி திருப்பி 180 டிகிரில வச்சிருக்கேன். சோ நான் 180 டிகிரில வைக்கும்போது cos 180 is minus 1. கரெக்டா? u is equal to minus mb cos theta. cos 180 minus 1. minus into minus plus. எனர்ஜி பாருங்க மேக்ஸிமமா இருக்கும். சோ மேக்ஸிமம் எனர்ஜி அப்படின்னா ஹைலி அன்ஸ்டேபிள் தானே. அதாவது அது ஸ்டேபிள் எப்படி சொல்றலாம், எனர்ஜி வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அது ஈக்விலிபிரியம்ல தான் இருக்கும். பட் இட் இஸ் அன்ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம். அன்ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம்னா நம்ம எப்படி சொல்லலாம், ஒரு ஸ்ப்ரிங் இருக்குல்ல, அதை ஃபுல்லா கம்ப்ரஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. அது எப்ப கையில இருந்து தெரிச்சு போகும்னே நமக்கு தெரியாதுல்ல. அது ரெஸ்ட்ல தான் இருக்கும் டெக்னிக்கலா. பட் நம்ம கொஞ்சம் ஆட்டுனாலும் அசைச்சாலும் அது அப்படியே தெரிச்சு ஓடிடும். அதே மாதிரிதான் இங்க ஆப்போசிட்ல எக்ஸாக்டா நான் திருப்பி வச்சிருந்தா எனக்கு டார்க் 0வா தான் வருது. நம்ம கேஸ்ல பார்த்தோம் 180 டிகிரில டார்க் ஸ்டில் 0 தான். ஏன்னா sin theta 180 டிகிரி 0. ஆனா அந்த சிச்சுவேஷன் இஸ் ஹைலி அன்ஸ்டேபிள். நான் லைட்டா ஏதாவது தட்டுனாலும் திருப்பி ரிவர்ஸ் சேஞ்ச் ஆயிட்டு வந்துடும். பட் இங்க நான் லைட்டா தட்டுனா, இங்க லைட்டா நான் சேஞ்ச் பண்ணா 180 டிகிரில லைட்டா சேஞ்ச் பண்ணேன்னா பாருங்க, ரிவர்ஸ்ல இருக்கா, லைட்டா தட்டினா அங்க இருந்து 0 டிகிரிக்கு திருப்பி வந்துருவான். ரைட்? 180ல இருந்து அவன் புது பொசிஷனுக்கு வந்துருவான். தட்ஸ் வை அன்ஸ்டேபிள். பட் இங்க நான் லைட்டா டிஸ்டர்ப் பண்ணா அவன் திருப்பி ஒரிஜினல் பொசிஷனுக்கு தான் வருவான். அதனால அது ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ரைட்? சோ இப்போ ஃபைனலுக்கு முன்னாடி எனக்கு ஒரு காயில் இப்படி இருக்கு. அந்த காயில நான் லைட்டா ரொட்டேட் பண்றேன். தீட்டா ரொட்டேட் பண்ணும்போது நான் அவனை மினிமம் எனர்ஜியில இருந்து ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம் பொசிஷன்ல இருந்து டிஸ்டர்ப் பண்றேன்னா, அப்ப நம்ம SHM படிச்சிருக்கோம் தானே, எந்த ஒரு பாடியா இருந்தாலும் அவனோட ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம் பொசிஷன்ல இருந்து நான் லைட்டா டிஸ்டர்ப் பண்ணா there will be a restoring force. இங்க there will be a restoring torque. ஒரு கரண்ட் கேரியிங் காயில் இல்ல ஒரு மேக்னெட் ஏதோ ஒண்ணு நான் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்ட்ல வச்சிருக்கேன். இங்க ஒரு கரண்ட் கேரியிங் லூப் எக்ஸ்டர்னல் ஃபீல்ட்ல வச்சா அதுல ஒரு டார்க் இருக்கும். பட் 0 டிகிரில டார்க் இருக்காது, எனர்ஜி மினிமமா இருக்கும், ஸ்டேபிள். 0 தாண்டி நான் வேற ஒரு டிகிரி கொண்டு போறேன், ஒரு டார்க் உள்ள குறுக்க வரும், எனர்ஜி அதிகமாகும். as a result அவன் திருப்பி ஸ்டேபிள் ஆன 0 பொசிஷனுக்கு வர ட்ரை பண்ணுவானா, அப்போ there will be a restoring torque mb sin theta. இப்போ தீட்டா ரொம்ப ஸ்மாலா இருக்கும்போது small angle approximation theta equal to sin theta, right? If theta is small, sin theta equals theta. Small angle approximation தூக்கி போட்டுக்கலாமா, mb theta. இப்போ டார்க்கோட ஃபார்முலா என்ன வரும் பாருங்க. டார்க்னா என்ன, I into alpha. ஞாபகம் இருக்கா பசங்களா? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா into alpha அப்படின்னு போடுவோமா. tau is equal to I into alpha. ரைட்? நம்ம ரொட்டேஷனல் மெக்கானிக்ஸ்ல படிச்சிருப்போம். F is equal to ma மாதிரி tau is equal to I alpha. சோ இங்க தூக்கி சப்ஸ்டிடியூட் பண்ணா I alpha is equal to mb theta. அப்ப ஆல்பா என்ன, mb by I into theta. ரைட்? mb by I into theta. இதுதான் நம்ம SHM ஓட ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் என்ன, ஒமேகா ஸ்கொயர் இன்டு தீட்டா. ஆக்சுவலா இங்க ரீஸ்டோரிங் டார்க்குக்கு ஒரு மைனஸ் வரணும். மைனஸ் 1 செகண்ட். tau is equal to I alpha is equal to minus mb. ஏன்னா இது ரீஸ்டோரிங் டார்க்ன்றதுனால we have to use minus.
இது வந்து ஒரு SHM ஓட ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன். இதுவும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனோட டிஃபைனிங் ஈக்குவேஷன் என்னன்னா ஆக்சிலரேஷன் இஸ் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் டிஸ்பிளேஸ்மெண்ட். லீனியரா இருந்தாலும் பரவாயில்ல, ரொட்டேஷனலா இருந்தாலும் பரவாயில்ல. லீனியர்ல ஐ திங்க் யூ கேன் ரிமெம்பர் திஸ். A is equal to minus omega square x. ஞாபகம் இருக்கா? இங்க அதே மாதிரி alpha is equal to minus omega square theta. Right? So இப்போ இந்த alpha is equal to minus omega square theta அந்த ஃபார்மேட்ல இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்லலாம்? Omega square is equal to mb by I. So இதுல இருந்து omega is equal to root of mb by I. இங்க இருந்து வந்ததுதான் இந்த டைம் பீரியட். T is equal to 2 pi by omega. 2 pi போட்டு இதை அப்படியே திருப்பி போட்டோம்னா I by mb. So இதுதான் time period of oscillation of a closed current carrying loop in a magnetic field. சொல்லும் போதே பெருசா இருக்கு, பட் ஸ்டில் படிக்கணும். ஒரு closed current carrying loop இருக்கு, அதை நான் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சிருக்கேன். சிம்பிள். அதாவது லெட்ஸ் சே ஒரு வளையல் இருக்குல்ல, வீட்டிலலாம் வளையல் போட்டிருப்பாங்கல்ல, அதுல ஒரு மெட்டல் வளையல் நம்ம எடுத்துப்போம். லெட்ஸ் சே நம்ம கிட்ட ஒரு காப்பர் இல்ல கோல்டு ஏதோ ஒன்று எடுத்துப்போம். அதுல ஒரு கரண்ட் பாஸ் பண்ணிட்டு நான் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சிருக்கேன். இப்போ அது ஒரு சர்டன் ஸ்டேபிள் பொசிஷன்ல இருக்கும். நான் அதை லைட்டா ஆட்டி விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது லைட்டா இப்படி 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 ஆட ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஆசிலேஷன்ஸோட டைம் பீரியட் தான் 2 pi root of I by mb. I moment of inertia for a ring mr square. கீழே இந்த mன்றது அதோட மேக்னெட்டிக் மொமெண்ட், கரண்ட் அதுல போறதுனால வர்ற மேக்னெட்டிக் மொமெண்ட். I into A. I கரண்ட் into ஏரியா. B மேக்னெட்டிக் ஃபீல்டு, நான் எந்த ஃபீல்டில் வச்சிருக்கேன் அப்படின்றது B மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே. ஸோ இப்போ இதெல்லாம் எதுக்கு பார்க்குறோம்? கரண்ட் கேரியிங் வயர், அதை தூக்கி ஃபீல்டில் வச்சா அதுல ஃபோர்ஸ் என்ன ஆகும்னு பார்த்தோம். இப்போ அந்த வயரு கண்ணாப்பினா ஷேப்ல இருந்தா ஃபோர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோம். நேரா இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷனை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த லாஜிக்கல் கேஸ், ஏன் இனிஷியலும் ஃபைனலும் ஒன்னாவே இருந்தா, ஒரே பாயிண்ட்ல இருந்ததுன்னா there is no net force, ஆனா ஒரு டார்க் இருக்கும். அந்த டார்க்கோட ஃபார்முலா mb sin theta. அதுல ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி உருவாகும் மைனஸ் mb cos theta. இப்போ 0 டிகிரிலையும் 180 டிகிரிலையும் டார்க் 0, பொட்டன்ஷியல் எனர்ஜின்றவன் 0 டிகிரில மினிமமா இருக்கான், 180 டிகிரில மேக்ஸிமமா இருக்கான், பிளஸ் mb, 0 டிகிரில மைனஸ் mb மினிமமா இருக்கான். ஸோ எங்க எனர்ஜி மினிமமா இருக்கோ அதுதான் ஸ்டேபிள் ஈக்குவிலிபிரியம். இப்ப நான் அந்த ஸ்டேபிள் ஈக்குவிலிபிரியம் பொசிஷன்ல இருந்து லைட்டா அவனை தட்டி விட்டேன்னா ஆட ஆரம்பிச்சிருவான். அந்த ஆசிலேஷனோட டைம் பீரியடுக்கான ஃபார்முலா தான் அது. T is equal to 2 pi root of I by mb. ரைட்? ஓகே பசங்களா, முடிஞ்சிருச்சு. அண்ட் galvanometer. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபோட முடிவுக்கு வந்துட்டோம். நம்ம இதை முடிச்சுட்டு அடுத்து நம்ம ஃபீல்டை பார்க்க ஆரம்பிச்சிடலாம், எப்படி எப்படிலாம் ஃபீல்டு உருவாகுதுன்னு. ஸோ நம்ம கரண்ட் எலக்ட்ரிசிட்டிலே சொன்னலாம், இங்க டீட்டெயிலாக சொல்றேன் அப்படின்னு. ஸோ மூவிங் காயில் galvanometerனா என்ன அர்த்தம்? சிம்பிள். இப்போ ஒரு காயிலை தூக்கி மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சு கரண்ட் கொடுத்தோம்னா அதுல ஒரு டார்க் இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோமா? அதே தான் நம்ம இங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி ஒரு டிவைஸே கொண்டு வரோம். இது மூவிங் காயில் galvanometerோட டாப் வியூ. அந்த சைக்ளோட்ரான் பார்த்தோம்ல, அதே மாதிரி இது டாப்ல இருந்து அந்த மூவிங் காயில் galvanometer நம்ம பார்க்கிறோம். ஓகே. ஸோ இந்த கோடா தெரியுது பாத்தீங்களா? தட் இஸ் த காயில். இப்போ இந்த பேட் எடுத்துப்போமா, இதுல காயில நான் இப்படி ரவுண்ட் பண்ணி வைன் பண்ணி வச்சிருக்கேன். ரைட்? இங்க வந்து ரெக்டாங்குலரா எனக்கு சுத்தி 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 வச்சிருக்கேன். லெட்ஸ் சே இப்படி வச்சிருக்கேன் காயில. அதை தூக்கி இங்க இப்படி சொருகி வச்சிருக்கேன். ரைட்? அதனால உங்களால பைண்டிங்ஸை பார்க்க முடியாது, ஏன்னா பர்பெண்டிகுலரா இருக்கு. அதுக்குள்ளார ஒரு சாஃப்ட் அயன் கோர், இந்த உருண்டையா இருக்குதுல்ல, அது வந்து ஒரு இரும்பு சிலிண்டர் மாதிரி அப்படின்னு வச்சுப்போம். தட் இஸ் a soft iron core. இன்க்ரீஸ் த மேக்னெட்டிக் மொமெண்ட் இன்க்ரீஸ் பண்றதுக்காக. ரெண்டு சைடு நான் ஒரு பெர்மனன்ட் மேக்னெட், ஹார்ஸ் ஷூ ஷேப்டு பெர்மனன்ட் மேக்னெட் வச்சிருக்கேன். அதோட எண்ட்ஸ் வந்து எனக்கு ஒரு செமி சர்க்குலர் ஃபார்மேட்ல நான் பெண்ட் கர்வ் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா ஆல்வேஸ் எனக்கு ரேடியல் எலக்ட்ரிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும்ன்றதுனால. எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்பவுமே வேணும் அப்படின்றதுனால நான் அப்படி செட் பண்ணி வச்சிருக்கேன். பாருங்க, இது எந்த டைரக்ஷன்ல திரும்பினாலும் ஆல்வேஸ் எனக்கு இது பெர்பெண்டிகுலரா இருக்கணும் அப்படின்றதுனால அப்படி நான் வச்சிருக்கேன் நான். இப்போ ரெண்டாவது, இந்த கீழே ஒரு சின்னோண்டு தெரியுதா? இதை வந்து நம்ம லீஃப் ஸ்ப்ரிங், காயில் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். நார்மல் ஸ்ப்ரிங் இருக்குல்ல, அது மாதிரி இது வந்து ஒரு காயில் ஸ்ப்ரிங். ரைட்? இது எப்படி கனெக்டா இருக்கும் அப்படின்னா, இங்க இப்படி இருக்குதா எனக்கு ஒரு காயில், இந்த காயில் எடுத்து அந்த காயில் எடுத்து நான் காட்டுறேன். இந்த காயிலோட கீழ் சைட்ல
நான் அந்த காயில் ஸ்ப்ரிங் இந்த ஸ்ப்ரிங்கை கனெக்ட் பண்ணிருப்பேன். ரைட்டா? காயிலோட கீழே அந்த ஸ்ப்ரிங்கை கனெக்ட் பண்ணிருப்பேன். இப்படி இருக்குல்ல. சோ இந்த பக்கம் ரைட், இந்த பக்கம் நான் அந்த இந்த ஸ்ப்ரிங் கனெக்ட் பண்ணிருப்பேன். மேல என்ன பண்றேன்னா ஒரு பாயிண்டர், ரைட்டா? இந்த பாருங்க, இந்த பாயிண்டர் இருக்கு இல்லையா, இது இந்த காயிலோட மேல கனெக்ட் பண்ணிருப்பேன். ரைட், இங்க டயக்ராம் தப்பா இருக்கு. இந்த பாயிண்டர் வந்து இந்நேரத்துக்கு இப்படி காட்டணும். ஓகே, சோ இந்த காயிலோட கீழே எனக்கு ஒரு ஸ்ப்ரிங் பாயிண்டர் கனெக்ட் ஆயிருக்கு, இப்படி இருக்கு. ரைட், இப்போ சிம்பிள். இந்த செட்டப் தான் மூவிங் காயில் கேல்வனோமீட்டர். இப்ப இந்த காயில்ல நான் ஒரு கரண்ட் பாஸ் பண்றேன். அதுல இருக்கிற டார்க் என்ன பார்த்தோமா? டார்க், this is magnetic moment, I into A into B. magnetic moment என்னன்னு பார்த்தோம்னா I இல்லையே, this is the torque. okay, torque is equal to M into B. இங்க theta always 90 degree, always theta 90 degree maintain ஆகிறதுனால நமக்கு sin theta 1 வந்துரும். அதை இக்னோர் பண்ணிடலாம். ஓகே, சோ MB, M க்கு பதிலு N into I into A into B. So this is the torque equation. நார்மலா M க்கு பதில் I into A போடுவோம். பட் இங்க எனக்கு நிறைய டர்ன்ஸ், மல்டிபிள் டர்ன்ஸ் இருக்கிறதுனால NIA அது டார்க். யூசுவலா ஃபார் ஒன் டர்ன் I into A, மல்டிபிள் டர்ன்ஸுக்கு N into I into A. ரைட், இப்போ இந்த பேப்பர்ஸ் இருக்குல்ல, அதுதான் இண்டிவிஜுவல் டர்ன் அப்படின்னு வச்சுப்போம். அத்தனை டர்ன்ஸ் நான் இங்கே வச்சிருக்கேன். ரைட், ஸோ அப்போ இதுல நான் ஒரு கரண்ட் பாஸ் பண்ணும்போது, இது சும்மா இருக்கிறப்ப அப்படியே சென்டரா இருக்கும். இதுல நான் ஒரு கரண்ட் பாஸ் பண்ணும்போது என்ன ஆகுது பாருங்க, எனக்கு டிஃப்ளெக்ட் ஆகுது. எனக்கு அதுல ஒரு டார்க் ஆக்ட் ஆகுது, அதனால இது டர்ன் ஆகுது. அந்த டார்க்னால இது டர்ன் ஆகுது இல்லையா, அந்த டர்னிங்க அந்த பாயிண்டர் அப்படியே இங்க காட்டும். இங்க டயக்ராம் தப்பா இருக்கு ஆக்சுவலா, இப்படி இருக்குது. நான் ஒரு கரண்ட் பாஸ் பண்ணும்போது இந்த காயில்ல ஒரு டார்க் ஆக்ட் ஆகும். ஸோ அஸ் அ ரிசல்ட் எனக்கு இந்த பாயிண்டர் இப்படி டர்ன் ஆயிட்டு இங்க காட்டும். இதே எனக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல கரண்ட் கொடுத்தா இப்படி டர்ன் ஆகும், இந்த பக்கம் காட்டும். இப்போ is proportional to torque is proportional to current. அந்த டார்க் எதனால வருது? அந்த கரண்ட் போறதுனால. அந்த கரண்ட் போறதுனால வர்ற டார்க்னால தான் இவன் ரொட்டேட் ஆகுறான். கரெக்ட் தானே? அப்ப அந்த ரொட்டேஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட். நான் கொஞ்சம் கரண்ட் கொடுத்தேன்னா கொஞ்சோண்டு டர்ன் ஆகும், நிறைய கரண்ட் கொடுத்தேன்னா நிறைய டர்ன் ஆகும். ஸோ அதை வச்சு என்னால சொல்ல முடியும் அவன் எவ்வளவு தூரம் டர்ன் ஆகுறான்றதை வச்சு என்னால எவ்வளவு கரண்ட் பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிடலாம். இந்த ஸ்கேல் வந்து மில்லி ஆம்பியர்ஸ்ல மைக்ரோ ஆம்பியர்ஸ்ல கேலிபிரேட் பண்ணிருப்பாங்க. ரைட், சோ கொடுக்கிற கரண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவன் எவ்வளவு டர்ன் ஆகுறான் அந்த ஆங்கிளையும் கரண்ட்டையும் ரிலேட் பண்ணி அந்த ஸ்கேல்ல கொடுத்திருப்பாங்க. சோ திஸ் இஸ் கேல்வனோமீட்டர். இப்ப அந்த கேல்வனோமீட்டர் அம்மீட்டர் வோல்ட் மீட்டர் நேத்துக்கு பார்த்தோமா? திஸ் இஸ் அம்மீட்டர், ஷண்ட் ரெசிஸ்டன்ஸை பேரலல்ல போடணும். வோல்ட் மீட்டர் ஹை ரெசிஸ்டன்ஸை சீரிஸ்ல போடணும். இதை நம்ம திருப்பி பார்க்க வேண்டாம். இப்போ இதுல சென்சிட்டிவிட்டி, டிஃப்ளெக்ஷன், அதாவது சென்சிட்டிவிட்டி. நான் நேத்திக்கே சொன்னேன் கேல்வனோமீட்டர் இஸ் ஹைலி சென்சிட்டிவ். கொஞ்சோண்டு கரண்ட் கொடுத்தாலே அவன் பயங்கரமா டர்ன் ஆவான். அப்போ ஒரு இன்ஸ்ட்ருமெண்டோட சென்சிட்டிவிட்டியை நம்ம எப்படி மெஷர் பண்றது? அவுட்புட் பை இன்புட். கிட்டத்தட்ட எஃபிஷியன்சி மாதிரி தான். அவுட்புட் என்ன? அவன் டர்ன் ஆகுறது, தீட்டா. அவன் எவ்வளவு டர்ன் ஆகுறான் அதுதான் எனக்கு வேணும். இன்புட் என்ன இருக்கு பாருங்க, கரண்ட். நான் கொடுக்கிற கரண்ட்டுக்கு அவன் எவ்வளவு டர்ன் ஆகுறான். சோ ஐ பை தீட்டா பை ஐ, இதுதான் சென்சிட்டிவிட்டி. இப்போ டார்க் is equal to k into theta அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டார்க் is equal to k into theta. இது நமக்கு அந்த ஸ்ப்ரிங் ஃபார்முலா F is equal to k into x. அதே மாதிரி டார்க் is equal to k into theta. ஏன்னா நம்ம இங்க இடத்துல ஒரு விஷயத்த ஸ்பெசிஃபை பண்ண மறந்துட்டேன். அந்த அவன் திரும்புறான்ல, யோசிச்சு பாருங்களேன். இப்போ நான் இவன்ட்ட இந்த சிச்சுவேஷன்ல டார்க் கரண்ட் ஒன்னு கொடுக்குறேன், இவன் திரும்புறான். இப்ப நான் கரண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் அவனை பேக் டு ஒரிஜினல் பொசிஷன் கொண்டு வர்றதுக்கு ஆளே இல்லை. கரெக்ட் தானே? இன்னொன்னு, நான் கொஞ்சோண்டு கரண்ட் கொடுத்துட்டு விட்டாலே அவன் அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கரண்ட் ஒரு டார்க் உருவாயிடுச்சு, அதுக்கப்புறம் நான் ஆஃப் ஆனா கூட அவன் சுத்திக்கிட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அவனை ஸ்டேபிளா புடிச்சு நிறுத்துறது யாருன்னா கீழே இருக்கிற ஸ்ப்ரிங். ரைட், ஸ்ப்ரிங்கோட வேலை என்ன பாருங்க, கம்ப்ரஷன் எக்ஸ்பான்ஷன் ரெண்டுத்தையும் ரெசிஸ்ட் பண்றது. இங்க அது காயில் ஸ்ப்ரிங்ன்றதுனால ரொட்டேஷனை ரெசிஸ்ட் பண்ணும். ரைட், சோ கீழே இருக்கிற ஸ்ப்ரிங் என்ன பண்ணும்னா இவன் பயங்கரமா திரும்பாம புடிச்சு நிறுத்தும். அதாவது நம்ம கரண்ட் பாஸ் பண்றோமா, அதனால ஒரு டார்க் வருதா, அந்த டார்க்னால இவன் திரும்புறானா. இப்ப ஸ்ப்ரிங்குக்காரன் என்ன பண்ணுவான், அப்போஸ் என்ன பண்ணுவான். லீனியர் சிஸ்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஒரு ஸ்ப்ரிங்கை இழுத்தா அவன் எனக்கு அப்போஸ் பண்ணுவான். கரெக்ட் தானே? ஸ்ப்ரிங் வில் அப்போஸ்.
நான் எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறனோ அதுக்கு மேட்ச் ஆகுற வரைக்கும் அவன் ஃபோர்ஸ் கொடுத்தான்னா இப்ப அந்த பிளாக் நகராது. when the external ஃபோர்ஸும் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸும் ஈக்குவலா மேட்ச் ஆயிடுச்சுன்னா பிளாக் நகராது. சேம் லாஜிக். அந்த காயில் எவ்வளவு தூரம் திரும்புதோ அந்த திரும்புறதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ப்ரிங்கும் எனக்கு ஆகும் இல்ல ரொட்டேட் ஆகும். அந்த ஸ்ப்ரிங் ரொட்டேட் ஆகுறதுனால வர்ற ஆப்போசிட் டார்க்கும் இந்த காயில் திரும்புறதுனால வர்ற கரண்ட் கேரியிங் காயில்ல வர்ற டார்க்கும் ரெண்டும் ஈக்குவல் ஆகிற வரைக்கும் எனக்கு ரொட்டேஷன் நடக்கும். அது ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா the coil will stop turning. ரைட்டா? புரிஞ்சுதா? கொஞ்சம் டீப்பா போற மாதிரி இருக்கும், பட் ரொம்ப சிம்பிள். அந்த காயில்ல ஒரு கரண்ட் போறதுனால ஒரு டார்க், அதனால அவன் ரொட்டேட் ஆகுறான். சோ கரண்ட்னால வர்ற டார்க்கும் ஸ்ப்ரிங்னால வர்ற ஆன்டி டார்க்கும் ஈக்குவலா இருக்கிற வரைக்கும் ரொட்டேஷன் நடக்கும். கரண்ட்னால ஒரு டைரக்ஷன்ல டார்க், ஸ்ப்ரிங் ஆப்போசிட் பண்ணுவாங்க. நான் ஒரு நார்மல் ஸ்ப்ரிங்க ஒரு டைரக்ஷன்ல இழுத்தா அவன் ஆப்போசிட்ல ஃபோர்ஸ் கொடுப்பான் தானே? அதே லாஜிக் கரண்ட்னால இவன் ஒரு டைரக்ஷன்ல திரும்பும் போது ஸ்ப்ரிங் ஆப்போசிட் டைரக்ஷன்ல டார்க் கொடுப்பான். தட்ஸ் ஆல். இப்ப அந்த ஸ்ப்ரிங் கொடுக்கிற டார்க் எப்படி தெரியுமா இருக்கும்? அந்த ஸ்ப்ரிங் கொடுக்கிற டார்க் தான் k into theta. இது எதை பேஸ் பண்ண ஃபார்முலானா F is equal to minus kx ன்னு படிச்சிருப்பீங்க. மைனஸை விட்டுறலாம், kx. ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் நமக்கு தெரியும்ல, x டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு எனக்கு F ஃபோர்ஸ் கிடைக்கும், தீட்டா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு tau டார்க் எனக்கு கிடைக்கும். இப்போ இந்த டார்க்கும் எனக்கு எக்ஸ்டர்னலா பார்த்தோம்ல நம்ம NBAI, இந்த டார்க்கும் எனக்கு ஈக்குவலா இருக்கணும். ரைட்? சோ இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கிற வரைக்கும் எனக்கு ரொட்டேஷன் நடக்கும். ஒன்ஸ் தீஸ் டூ டார்க்ஸ் ஈக்குவலா செட் ஆயிடுச்சுன்னா தட்ஸ் இட், ரொட்டேஷன் ஸ்டாப் ஆயிடும். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ணோம்னா NBAI is equal to k into theta. இப்போ இந்த I கீழே போயிட்டு k இந்த பக்கம் வருது. NBA by k is equal to theta by I. சோ இதுதான் கரண்ட் சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு கரண்ட் சென்சிட்டிவிட்டினா என்ன? நான் கொடுக்குற கொஞ்சோண்டு கரண்ட்டுக்கு அவன் எவ்வளவு டர்ன் ஆகுறான் அப்படின்னு. இப்ப கரண்ட் சென்சிட்டிவிட்டி எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு பாருங்க? நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். நான் நிறைய டர்ன்ஸ் வச்சிருந்தா அந்த கேல்வனோமீட்டர் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும், பயங்கரமா திரும்பும், கொஞ்சோண்டு டர்னுக்கே பயங்கரமா திரும்பும். இன்னொன்னு மேக்னெட்டிக் ஃபீல்ட், ஸ்ட்ராங்கர் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பயங்கரமா திரும்புவான், பெரிய ஏரியா பயங்கரமா திரும்புவான். கீழே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு கே. கேனா இங்க என்ன? அந்த ஸ்ப்ரிங்கோட ஸ்டிஃப்னஸ் கான்ஸ்டன்ட், டார்ஷனல் ஸ்டிஃப்னஸ் கான்ஸ்டன்ட். இப்போ நான் அந்த ஸ்ப்ரிங் வந்து செம்ம ஸ்டிஃபா போட்டேன்னா திரும்பவே விட மாட்டான்ல. நான் ஹெவியான கரண்ட்டை கொடுத்து டார்க் கொடுத்தாதான் அவன் திரும்புவான். நான் அந்த ஸ்ப்ரிங்கை செம்ம ஸ்டிஃபா போட்டேன்னா அவன் திரும்பவே முடியாது. ஸோ சென்சிட்டிவிட்டி கம்மியாயிடும். ஸோ நான் ஸ்டிஃப்னஸை ரொம்ப குறைச்சு லைட்டான ஜென்டிலான ஸ்ப்ரிங்கா கொடுக்கணும். அப்படி கொடுத்தா அவன் நிறைய திரும்புறதுக்கு இந்த ஸ்ப்ரிங் அலோவ் பண்ணுவான். ஸோ அதனால சென்சிட்டிவிட்டியை உருவாக்க முடியும். ஸோ திஸ் இஸ் த சென்சிட்டிவிட்டி ஆஃப் அ galvanometer, NBA by K. So depends on these factors: number of turns, magnetic field, area, torsional. இதெல்லாம் directly proportional, indirectly proportional. அடுத்து வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி. ஸோ எவ்வளோ இப்போ கரண்ட்டை நம்ம பாஸ் பண்றோம்னா வோல்டேஜ் கொடுத்து தானே நம்ம கரண்ட்டை பாஸ் பண்ணுவோம். ஸோ வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி என்ன? தீட்டா பை வி, அவ்வளோதான், தீட்டா பை வி. இப்போ எனக்கு கீழே என்ன வரணும்? இப்போ கரண்ட் சென்சிட்டிவிட்டி என்ன பார்த்தோம் பாருங்க? SI is equal to theta by I, which is equal to NBA by K. இது கரண்ட் சென்சிட்டிவிட்டி. வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டிக்கு எனக்கு தீட்டா பை வி வேணுமா? இங்க டிவைடட் பை R. அப்புறம் தீட்டா பை வி வந்துருச்சுல, IR தானே எனக்கு V. So this is S2. This is NBA by KR. அப்போ கரண்ட் சென்சிட்டிவிட்டி பை ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி. அவ்வளவுதான். சரி, எக்ஸ்ட்ரா ரெசிஸ்டன்ஸை மட்டும் நம்ம தூக்கி போட்டுக்கிட்டோம்னா we'll get வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி. ஓகே, ரைட். இவ்வளோ நேரம் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளர ஒரு சார்ஜ் ஒலாத்திக்கிட்டு இருந்ததுன்னா அதுல என்னென்னலாம் நடக்கும் அப்படின்றத பார்த்துட்டோம். சார்ஜ் தனியா சுத்தினாலும் பரவாயில்ல, அது எப்படி சொல்லலாம், ஒரு வயருக்குள்ளர சுத்தினாலும் எப்படியா இருந்தாலும் ரைட், அது எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்ப அடுத்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி எல்லாம் உருவாகுது அப்படின்றத பார்க்க போறோம். இப்போ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு நமக்கு ரெண்டு விதமா உருவாகும். ஒன்னு கரண்ட் போறதுனால, அதை தான் நம்ம எவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு சார்ஜ் மூவ் ஆச்சுன்னா, அதாவது ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் மூலியமா மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்மளால உருவாக்க முடியும்.
ரெண்டாவது atoms and molecules. இப்போ any matter is made up of atoms and molecules. நமக்கு தெரியும் இல்லையா? அதுக்குள்ளர எலக்ட்ரான் அப்படின்ற பார்ட்டிகிள் ஒலாத்திக்கிட்டு இருக்கு. எவ்ரி சிங்கிள் ஆட்டம் குள்ளரையும் ஒரு எலக்ட்ரான் உருண்டுகிட்டே இருக்குது. அது சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு நியூக்ளியஸை. அது இல்லாம தன்னைத்தானே சுத்திக்கிட்டு இருக்கு. ஐ மீன் தட் இஸ் அ ரெவல்யூஷனரி மோஷன். அது இல்லாம எலக்ட்ரானுக்கு ரொட்டேஷன் கூட இருக்கு. அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட், பட் ஸ்பின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால ஒரு சில மேட்டருக்கு இன்ஹரண்டா அதுக்குள்ள மேக்னட்டிசம் ப்ராப்பர்ட்டி இருக்கும். பார் மேக்னெட்ஸ், பெர்மனன்ட் மேக்னெட்ஸ். ஸோ நம்ம ஓவராலா மேக்னெட்டிக் ஃபீல்டை 2 ஹெட்டிங்ஸ்ல பார்க்க போறோம். ஒன்னு ஒரு கரண்ட் கேரிங் மெட்டீரியல்னால வர்ற மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ இதை தான் இந்த செகண்ட் ஹாஃப்ல பார்க்க போறோம். அது இல்லாம அடுத்த டாபிக் வந்து உங்களுக்கு மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர்னு ஒரு சாப்டர் படிச்சிருப்பீங்களா? பெர்மனன்ட் மேக்னெட்ஸ். எக்ஸ்டர்னலா கரண்ட் ஃப்ளோ எதுவும் இல்லைனாலும் அட்டாமிக் லெவல்ல சார்ஜஸ் மூவ் ஆகிறதுனால அந்த மேட்டருக்குள்ள இருக்கிற மேக்னட்டிசம் என்ன, அதை தான் இப்போ அடுத்த சாப்டர்ல பார்ப்போம். ஸோ இப்போ எலக்ட்ரிக் கரண்ட் மூலியமா வர்ற மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதோட டெரிவேஷன்ஸை பார்த்துடலாம். அதுக்கு ஃபண்டமெண்டலா நமக்கு ஒரு லா ஒன்று இருக்கு, பயோட்-சாவர்ட் லா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்த எல்லா லாவையும், இப்போ கூலும்ஸ் லா ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், கிராவிடேஷனல் லா, அதெல்லாம் வந்து ப்ராப்பர் ஃபார்முலா, எலமெண்டல் ஃபார்முலா கிடையாது. ப்ராப்பர் ஒரு பாயிண்ட் மாஸ் அப்படின்ற மாதிரி எடுத்து போடுவோம். இப்போ இங்க பயோட்-சாவர்ட் லா ஒரு குட்டியோண்டு எலமெண்ட்டுக்கான ஒரு ஃபார்முலா. குட்டியோண்டு எலமெண்ட்னா என்ன? இப்போ ஒரு கரண்ட் கேரிங் வயர் எப்படி வேணா இருக்கலாம் இல்லையா? ஒரு கரண்ட் ஒரு வயர்ல போயிட்டு இருக்குன்னா அந்த வயர் நேரா தான் இருக்கணும்னு அவசியமே இல்லை. இப்போ நம்ம கண்ணு முன்னாடியே எவ்வளவு வயர்ஸ் இருக்கு, எத்தனை வயர்ஸ் நேரா இருக்கு, அது எந்த டைரக்ஷன்ல வேணாலும் இருக்கலாம் இல்லையா? அதுல ஒரு சின்னோண்டு எலமெண்ட் எடுத்துட்டு அந்த எலமெண்ட்னால எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளவு வருது, அந்த குட்டி எலமெண்ட்னால ஒரு பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளவு வருது, அந்த குட்டியோண்டு இடத்துக்குள்ள எனக்கு சார்ஜ் மூவ் ஆகுதா, அதனால வர்ற மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கு, அதுதான் பயோட்-சாவர்ட் லா நமக்கு கொடுக்குது. அதை எடுத்து எனக்கு என்னென்ன மாதிரியான ஒயர் கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கோ, நேரா இருக்கா, டப்பாவா இருக்கா, உருண்டையா இருக்கா, இல்ல ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கா, எல்லா கான்ஃபிகரேஷன்ஸுக்கும் நான் அந்த பேசிக் லா வச்சு என்னால மேக்னெட்டிக் ஃபீல்டை கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அந்த பயோட்-சாவர்ட் லா பார்த்துட்டு ஒரு சில கான்ஃபிகரேஷன்ஸ்க்கு நம்ம டெரிவேஷன் பார்த்துடலாம். ரைட், பேசிக் பயோட்-சாவர்ட் லா. பயோட்-சாவர்ட் லாவோட ஸ்டேட்மெண்ட் என்ன? ஃபர்ஸ்ட், எனக்கு ஒரு கரண்ட் கேரிங் வயர் இருக்குது. இந்த மஞ்சள் கலர் வயர் தான் ஒரு கரண்ட் கேரிங் வயர். அது நேரா இருக்கணும்னு அவசியமே இல்லை, எப்படி வேணாலும் இருக்கலாம். எனி ரேண்டம் ஷேப்டு கரண்ட் கேரிங் வயர். இதுல கரண்ட் இந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு எடுத்துப்போம். அதுல ஏதோ ஒரு சின்ன எலமெண்ட், ஒரு ஸ்மால் எலமெண்ட், லெட்ஸ் சே திஸ் இஸ் தி ஸ்மால் எலமெண்ட். இப்போ இந்த எலமெண்ட்ல போற கரண்ட்னால ஏதோ ஒரு ரேண்டம் பாயிண்ட், எனி ரேண்டம் பாயிண்ட், இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். இந்த சர்க்கிள் அது இதெல்லாம் விட்டுருங்க. இந்த கரண்ட், இந்த எலமெண்ட்ல போற கரண்ட்னால இந்த பாயிண்ட்ல எனக்கு எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும், அதை தான் இந்த பயோட்-சாவர்ட் லா கொடுக்குது. இப்போ அந்த அது ப்ரொபோர்ஷன், ஒன் செகண்ட், சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். பேக்ரவுண்ட் நாய்ஸ் கொஞ்சம் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரைட், ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு கரண்ட் எலமெண்ட் எடுத்துப்போமா? லெட்ஸ் சே இந்த மாதிரி ஒரு கரண்ட் எலமெண்ட்டை நம்ம எடுத்துப்போம், ஒரு குட்டி கரண்ட் எலமெண்ட், அதோட லென்த் dl. ரைட், இந்த இடத்துல dl ரொம்ப பெருசா இருக்கு, பட் ஆக்சுவலி அதோட லென்த், ஒன் செகண்ட், இந்த கரண்ட் எலமெண்டோட லென்த் தான் dl. இது ஒரு ஸ்ட்ரைட்டான வயர், கரண்ட் எலமெண்டோட. ஸோ இந்த செக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த செக்ஷனோட லென்த் dl அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் dB. ஏன் dB போட்டிருக்கோம் அப்படின்னா, இந்த குட்டியோண்டு எலமெண்ட்னால வர்ற கொஞ்சோண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் இந்த ஃபார்முலா கொடுக்கும். மொத்த ஒயர்னால வர்ற மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம இன்டெகிரேட் பண்ணி கண்டுபிடிச்சுக்கணும். ரைட், ஸோ அப்போ அந்த dB ஃபர்ஸ்ட் இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட். தட் மேக்ஸ் சென்ஸ் இல்ல? கொஞ்சோண்டு கரண்ட் போச்சுன்னா கொஞ்சம் சார்ஜஸ் ஆகுது, கொஞ்சம் மேக்னட்டிசம். நிறைய கரண்ட்னா நிறைய சார்ஜஸ், மோர் மேக்னட்டிசம். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு I. ரெண்டாவது, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு dl. நான் கன்சிடர் பண்ற எலிமெண்ட் குட்டியோண்டு அப்படின்றதுனால எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு கம்மியா இருக்கும். இதுவே நான் கன்சிடர் பண்ற எலிமெண்ட் பெருசா இருந்ததுன்னா obviously I'll have a more stronger magnetic field. Not directly proportional to dl. மூணாவது, dB is directly proportional to sin of theta. அதாவது என்னோட கரண்ட் எந்த டைரக்ஷன்ல போகுது,
அது ஒரு டைரக்ஷன் எடுத்துக்கிறேன். இன்னொன்னு நான் சூஸ் பண்ண பாயிண்ட்டுக்கும் கரண்ட் எலிமெண்ட்டுக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அதாவது அந்த பாயிண்டோட பொசிஷன் வெக்டார் வித் ரெஸ்பெக்ட் டு த எலிமெண்ட். அந்த பாயிண்ட் நான் கன்சிடர் பண்ற எலிமெண்ட்ல இருந்து எங்க இருக்கு, அவ்வளவுதான். அது ஸ்பேஸ்ல எங்க இருக்குன்றதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் ஒரு ரெஃபரன்ஸ் எலிமெண்ட் எடுத்திருக்கேன், அங்க இருந்து அது எவ்வளவு தூரத்துல இருக்கு, அந்த டிஸ்டன்ஸ், அந்த வெக்டார் இருக்குல்ல, பொசிஷன் வெக்டார் அப்படின்னு சொல்லிக்கலாம். பொசிஷன் வெக்டார் வித் ரெஸ்பெக்ட் டு த கரண்ட் எலிமெண்ட். அந்த வெக்டாருக்கும் ஐடிஎல், ஆக்சுவலா கரண்ட்ங்கிறது வெக்டார் கிடையாது, பட் இங்க நான் டிஎல் கரண்ட் போற டைரக்ஷன்ல அத டைரக்ஷன் டிஎலோட டைரக்ஷன் எடுத்திருக்கேன். சோ அந்த டிஎல் வெக்டாருக்கும் ஆர் வெக்டாருக்கும் இருக்கிற ஆங்கிள், சோ சைன் ஆஃப் தட் ஆங்கிள். அண்ட் கடைசியா டிபி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, நம்ம கிட்ட இருக்கிறது 3 நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ்: gravitational force, electrostatic force, magnetic force. Field and magnetic force and magnetism. இல்ல ஃபீல்ட்னு கூட பாப்போமே, gravitational field, electrostatic field, magnetic field. இது மூணுமே காமனா இருக்கிற ஒரே பாயிண்ட் என்னன்னா inversely proportional to square of the distance. இது ஒண்ணு விதிவிலக்கு இல்ல, சோ இதுவும் சேம் திங். சோ directly proportional to மூணு factors: the current, length of the element, sine of the angle, and inversely proportional to square of the distance between them. இது எல்லாத்தையும் தூக்கி ஒண்ணா போடுவோமா? சோ இந்த நாலுத்தையும் தூக்கி நான் ஒண்ணா எழுதுனா dB is proportional to I dl sin theta divided by r square. Right? இதுதான் magnitude. அந்த இடத்துல இருக்கிற magnetic field ஓட magnitude. dB is proportional to I dl sin theta by r square. Obviously proportionality remove பண்றதுக்கு constant introduce பண்ணணுமா? அந்த constant என்ன ஆகுதுன்னா dB is equal to mu naught by 4 pi அப்படின்னு ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறோம். I dl sin theta by r square. Mu naught, what is that mu naught? நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 1 by 4 pi epsilon naught. அது என்ன சொல்லுவோம் நம்ம? permittivity of free space. அதே மாதிரி இங்க mu naught, permeability of free space. அங்க எப்சிலான் நாட்டுக்கு நான் என்னெல்லாம் கதை சொன்னனோ அதே கதை தான் இங்க. எப்சிலான் நாட்னா என்ன? பெர்மிட்டிவிட்டி. ஒரு மீடியம்ல அது எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட அலோவ் பண்ணுது அப்படிங்கறத மெஷர் பண்றது பெர்மியபிலிட்டி, சாரி பெர்மிட்டிவிட்டி. சேம் கான்செப்ட் இங்க. ஒரு மீடியம், ஒரு மெட்டீரியலா இருக்கட்டும் இல்ல ஒரு மீடியமா இருக்கட்டும், எனிதிங், அது டு வாட் எக்ஸ்டென்ட் அது மேக்னெட்டிக் ஃபீல்ட தனக்குள்ளர ப்ரிவேல் பண்ண அலோவ் பண்ணுது. தட் இஸ் பெர்மியபிலிட்டி. பெர்மியபிலிட்டி அந்த பேர்ல தெரியுது பாருங்க, பெர்மிஷன். அந்த மீடியம்குள்ளார மேக்னெட்டிக் ஃபீல்டு போறது எவ்வளவு ஈஸி இல்ல எவ்வளவு கஷ்டம், அதை சொல்றது தான் பெர்மியபிலிட்டி. தட்ஸ் ஆல். கிராவிட்டி மட்டும்தான் இண்டிபெண்டன்ட் ஆஃப் மீடியம். யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் கேபிட்டல் G 6.6 × 10⁻11. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸும் சரி, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், எலக்ட்ரிக் ஃபீல்ட், மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரெண்டுமே டிபெண்டன்ட் ஆன் த மீடியம். அந்த மீடியம் டிபெண்டன்சியை டிசைட் பண்ற நம்பர் தான் எப்சிலான் நாட் அண்ட் மியூ நாட். ஸோ இங்க மியூ நாட் இஸ் த பெர்மியபிலிட்டி ஆர் லிட்டரலி த பெர்மிஷன் given by the medium for the magnetic field to prevail through it. அதுதான் mu naught. Done. இப்போ இது magnitude கிடைச்சிருச்சு. mu naught by 4 pi ideal sin theta by r square. இப்போ எனக்கு டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? magnetic field is a vector quantity இல்லையா? அதோட டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? சிம்பிள். ஃபர்ஸ்ட் நம்ம மேனுவலா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேத்தமேட்டிக்ஸ்க்கு போகலாம். ரைட் ஹேண்ட் ரூல், அதே தான் ரைட் ஹேண்ட் ரூல். நான் இந்த ரைட் ஹேண்ட் தம் ரூல் எடுத்துப்போம். எனக்கு இந்த வயர்ல கரண்ட் போயிட்டு இருக்கு இல்லையா? இப்ப நான் அந்த கரண்ட் போயிட்டு இருக்கிற வயரை கையில பிடிக்கிறேன். இல்ல நிஜமாவே பிடிச்சி வச்சிடாதீங்களே, டிஸ்க்ளைமர், எக்ஸ்பிளனேஷன் பர்பஸுக்கு மட்டும்தான். சோ கரண்ட் போயிட்டு இருக்கிற வயரை நான் கையில பிடிச்சிக்கிறேன். அப்படி பிடிக்கும் போது என் தம் வந்து கரண்டோட டைரக்ஷன்ல இருக்கணும். அது மாதிரி நான் பிடிச்சிக்கிறேன். இப்ப என் ஃபிங்கர்ஸ் எந்த டைரக்ஷனை ரெப்ரசென்ட் பண்ணுதோ, எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அந்த டைரக்ஷன்ல தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு போகுதுன்னு அர்த்தம். சோ இங்க என் கரண்ட் நேரா போயிட்டு இருக்குது. அப்ப என் ஃபிங்கர்ஸ் into the board இருக்கா? சோ இந்த போர்டுக்குள்ளர தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு. அதனால தான் கிராஸ் மார்க் இருக்கு, தெரியுதா? இந்த கிராஸ் மார்க் எதை ரெப்ரசென்ட் பண்றது? something that is going into the plane of paper. சோ எனக்கு கரண்ட் இந்த டைரக்ஷன்ல போச்சுன்னா இந்த வயருக்கு ரைட் சைடு மேக்னெட்டிக் ஃபீல்ட் உள்ள போகுது அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் லெஃப்ட் சைடுல எனக்கு ஒரு பாயிண்ட் வைக்கிறேன், அப்போ நான் இப்படி பிடிக்கணும். இந்த கரண்ட் கேரிங் வயர் நான் இப்படி வச்சேன்னா என் ஃபிங்கர்ஸ் எப்படி வருது பாருங்க, they are coming out இல்ல. சோ எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி வெளியே வரும். சோ இங்க இந்த வயருக்கு
மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தா கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ், ரைட்? இந்த வயருக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி இருக்கும். அது சுத்தி கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸா இருக்கும். ஸோ மேல கரண்ட் போதா, ஸோ இந்த சைடு உள்ளுக்கு போகும். The field lines will go into the page and இந்த சைடு எல்லாம் வெளியே வரும். ஸோ இப்படிதான் இருக்கும் ஒரு வயருக்கான மேக்னெட்டிக் ஃபீல்ட், கரண்ட் கேரிங் வயரோட மேக்னெட்டிக் ஃபீல்ட். இப்போ அந்த ஃபார்முலா பார்த்தோம்ல, dB is equal to IDL sin theta by r square. இது வந்து வெறும் மேக்னிடியூட் மட்டும். இது ஒரு ப்ராப்பர் வெக்டார் ஃபார்மேட்ல எழுதணும்னா இந்த இடத்துல கிராஸ் ப்ராடக்ட் எழுதிக்கலாம் பாருங்க. dB வெக்டார் is equal to IDL வெக்டார் cross r cap by r square அப்படின்னு எழுதிக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு இந்த ஐடியல் வெக்டார் இருக்குல்ல, இந்த ஐடியல் வெக்டார் இப்படி இருக்கு, ரைட்டா? இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஐடியல் வெக்டார் மேல இருக்கு, ஆர் வெக்டார் இங்கிட்டு இருக்குதா? சோ இப்ப எனக்கு ஐடியல் கிராஸ் ஆர் போட்டேன்னா நமக்கு இந்த கிராஸ் ப்ராடக்டோட ரூல் ஞாபகம் இருக்கா? மொதல் வெக்டார்ல ஃபிங்கர்ஸை வச்சுட்டு கர்ல் பண்ணி ரெண்டாவது வெக்டார் கிட்ட கொண்டு போகும்போது தம் எந்த டைரக்ஷன் காட்டுதோ அதுதான் ரிசல்டன்டோட டைரக்ஷன், ரைட்டா? இங்க ரிசல்டன்ட் பேஜ்க்குள்ளர போகுது. சோ ஐடியல் மேல வச்சுட்டு நான் ஃபிங்கர்ஸை கர்ல் பண்ணி ஆர் வெக்டார் கிட்ட கொண்டு போனேன்னா என் தம் உள்ள காட்டுது பாத்தீங்களா? சோ த டைரக்ஷன் கேன் பி அச்சீவ்ட் த்ரூ த கிராஸ் ப்ராடக்ட் ஆல்சோ. சோ நான் சைன் தீட்டா இல்லாம வெக்டார் ஃபார்மேட்ல எழுதணும்னா இப்படி எழுதிக்கலாம், ஐடியல் கிராஸ் ஆர் கேப். இல்ல இது ரொம்ப முக்கியம், ஆர் கேப். நியூமரேட்டர்ல எனக்கு ஆறுங்கிறது கிடையாது, டினாமினேட்டர்ல மட்டும்தான் ஆர். சரியா? நான் என்ன பண்றேன், நியூமரேட்டர்ல எனக்கு ஆர கிராஸ் ப்ராடக்ட்டுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிறேன், which means அவனோட டைரக்ஷனை மட்டும் தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன், வெக்டாரை யூஸ் பண்ணக்கூடாது. ஆர் யூனிட் வெக்டார், ஆர் கேப்னா நான் யூனிட் வெக்டார் தெரியும் தானே உங்களுக்கு? அப்போ ஆர் கேப்போட ஃபார்முலா என்ன? ஆர் வெக்டார் பை மாடுலஸ் ஆஃப் ஆர் வெக்டார், ஐ மீன் மேக்னிடியூட் ஆஃப் ஆர் வெக்டார். இதை தூக்கி நாங்க சப்ஸ்டிடியூட் பண்ணா dB is equal to IDL cross R vector by R cube. சோ இது மூணுத்துல எல்லாமே கரெக்ட் தான். நான் இங்க வெக்டார் போட்டா கீழே கியூப் போட்டுக்கணும், அதுவே நான் கேப் போட்டேன்னா கீழே ஸ்கொயர் போட்டுக்கணும். ஏன்னா இங்க டைரக்ஷன் மட்டும்தான் இருக்கு, மேக்னிடியூட் இல்ல. இங்க மேக்னிடியூடும் சேர்த்து இருக்கிறதுனால கீழே எக்ஸ்ட்ரா இன்னொரு மேக்னிடியூட் வரும். so that the magnitudes will get cancelled out. இது வெறும் மேக்னிடியூட் மட்டும். நீங்க ஒரு சில நேரத்துல எக்ஸாம்ல இது ரெண்டுத்துல எது கரெக்ட் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் வரும். அப்ப நீங்க நோட்டீஸ் பண்ண வேண்டியது, கேப் இருந்ததுன்னா ஸ்கொயர், இங்க வெக்டார் இருந்ததுன்னா கியூப் வரணும். சோ இது மூணுமே சரியான ஃபார்முலா தான். திஸ் கிவ் யூ த மேக்னிடியூட், இது உங்களுக்கு டைரக்ஷனோட சேர்த்து கொடுக்கும். தட்ஸ் ஆல். பாருங்க, வெக்டார் போட்டுக்கிறாங்களா? இது வந்து ஐ ஆக்சுவலா ஐடியல் கிராஸ் ஆர் பை ஆர் கியூப். இப்போ அந்த மியூ நாட்டோட வேல்யூ என்னன்னா 4 பை இன்டூ 10 to the power -7 டெஸ்லா மீட்டர் பர் ஆம்பியர். இந்த யூனிட்ங்கிறது இந்த ஃபார்முலால நம்ம டிரைவ் பண்ணி கொண்டு வந்துடலாம். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல பார்த்த சேம் கான்செப்ட்ஸ் அப்படியே எல்லாமே ரிப்பீட் ஆகும். அங்க எப்சிலான் நாட்டோட யூனிட் எப்படி கொண்டு வருவோம், அதை மட்டும் ஒரு பக்கத்துல கொண்டு போயிட்டு மீதி எல்லாத்தையும் இன்னொரு சைட்ல கொண்டு வருவோமா? சேம் திங்கி. இங்க மியூ நாட்டை ஒரு சைட்ல வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்தா யூனிட் வந்துடும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா மியூ நாட்டை இங்க வச்சுட்டு நான் மீதி எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வரேன். என்ன வரும் அப்போ? dB இன்டூ ஆர். நம்ம பேசிக் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம், மேக்னிடியூடோட ஃபார்முலாவே யூஸ் பண்ணிக்கலாம். இது மேக்னிடியூட் இருக்குல்ல, இந்த ஃபார்முலால இருந்து நம்ம மியூ நாட்டோட யூனிட் கண்டுபிடிக்கலாம் பாருங்க. dB into r square by IDL sin theta is equal to mu naught வருமா? அதாவது 4 pi r square மேல போயிடும், IDL sin theta கீழே வந்துருச்சு. இப்போ யூனிட்ஸ் என்ன வரும்? dB மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு டெஸ்லா r square மீட்டர் ஸ்கொயர் பை ஆம்பியர் மீட்டர், இந்த dlக்கு மீட்டர். ஸோ கேன்சல் ஆயிடுச்சுன்னா டெஸ்லா மீட்டர் பர் ஆம்பியர், ரைட்? ஸோ டெஸ்லா மீட்டர் பர் ஆம்பியர். So 4 pi into 10 power -7 Tesla meter per ampere. யூனிட்ஸ் மறக்காதீங்க, மறந்தாலும் ஃபார்முலால இருந்து எப்படி கொண்டு வர்றது யோசிச்சு போடுங்க. யூனிட்ஸ்ல தான் நிறைய இடத்துல தப்பு போடும். So 4 pi into 10 power -7, கீழே ஒரு 4 pi இருக்கு, அது இல்லாம மியூ நாட்டோட வேல்யூ தனியா ஒரு 4 pi into 10 power -7. இது பாயட் சாவர்ட் லா. இப்போ இந்த லாவை யூஸ் பண்ணி நம்ம டிஃபரெண்ட் சார்ஜ் கான்ஃபிகரேஷன்ஸ்க்கு எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்ட கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் சிம்பிள்,
ஒரு ஸ்ட்ரெயிட் வயர், ஒரு ஃபைனைட் ஸ்ட்ரெயிட் வயர், அதுல இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளவு? இதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம டிரைவ் பண்ணிருப்போம், ஞாபகம் இருக்கா? ஒரு சார்ஜ்டு ஸ்ட்ரெயிட் வயர், அதனால எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளவு அப்படின்னு டிரைவ் பண்ணிருப்போம். சேம் அச்சு அசல் டிக்டோ அப்படியே வரும். அதுக்கப்புறம் காஸ் லா யூஸ் பண்ணி எலக்ட்ரிக் ஃபீல்டு டிரைவ் பண்ணிருப்போம். 2 ஸ்டெப்ல ஆன்சர் வந்துடும். இன்னைக்கும் அதே தான் திருப்பி பண்ண போறோம். ஒரு ஃபைனைட் வயர், அதுல இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு டிரைவ் பண்ணி இன்ஃபைனைட். அதுக்கப்புறம் இந்த இடத்துல காஸ் லாக்கு பதில் ஆம்பியர் லா அப்படின்னு ஒன்று இருக்கு, அதை யூஸ் பண்ணி திருப்பி பார்ப்போம் பாருங்க. 2 ஸ்டெப்ல ஆன்சர் வந்துடும். ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். பட் எப்படி வந்ததுன்னு பார்ப்போம். எனக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபைனைட் வயர் இருக்குதா, அதோட ஓவரால் லென்த் எல் அப்படின்னு வச்சுப்போம். எல், அதுல போற கரண்ட் ஐ, அதுல இருந்து டீன்ற டிஸ்டன்ஸ்ல இருக்கிற ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்ட்ல இவனால மேக்னெட்டிக் ஃபீல்ட் எவ்வளவு இருக்கு அதுதான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபைனைட் வயர், இவனோட லென்த் எல். எல். இப்போ நான் ரேண்டமா ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கேன். இந்த இடத்துல இருக்கு அந்த பாயிண்ட். கொஞ்சம் பெருசா கூட எடுத்துக்கலாம். டேக் அ பாயிண்ட் ஓவர் ஹியர். இந்த பாயிண்ட் இங்க இருக்கு, ரைட்? இப்போ இதுதான் 2 எண்ட் பாயிண்ட்ஸ். இங்க இருந்து ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ், லெட்ஸ் சே ஸ்மால் எல் அப்படின்ற ஒரு டிஸ்டன்ஸ் எடுத்துப்போம். அந்த டிஸ்டன்ஸ்ல, இல்ல எல் வேண்டாம், வில் டேக் y. இங்க இருந்து y அப்படின்ற ஒரு டிஸ்டன்ஸ்ல dy அப்படின்ற ஒரு குட்டியோண்டு எலமெண்ட்டை நான் எடுத்துக்கிறேன். dy அப்படின்னு ஒரு குட்டியோண்டு எலமெண்ட் இங்க இருந்து. இந்த எலமெண்ட்னால இங்க வர்ற மேக்னெட்டிக் ஃபீல்ட், இதுல போற கரண்ட் வந்து நம்ம I அப்படின்னு எடுத்துக்கலாம். திஸ் இஸ் θ1, இது θ2, ரைட்? திஸ் இஸ் θ1 and θ2. இப்போ இந்த எலமெண்ட் தீட்டா அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த எலமெண்ட் இங்க இருந்து தீட்டான்ற ஆங்கிள் எனக்கு இந்த ஒரு எலமெண்ட் இருக்குதுப்பா. அட் அ டிஸ்டன்ஸ் y, dy அப்படின்றது அதோட திக்னஸ், சரியா? இப்போ இந்த பாயிண்ட்ல அவனோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும்? ஆப்வியஸா இங்க நம்ம டைரக்ஷன் பார்த்தோம்னு வைங்க, கரண்ட் அப்வர்ட்ஸ்ல போயிட்டு இருக்குன்னு எடுத்துப்போம். சோ ஃபிங்கர்ஸ் இன்டு, இங்க போர்டுக்கு உள்ளறதான் என்னோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும். சோ B will be into the board. ஓகே, இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து லெட்ஸ் டேக் இட் as d, ரைட்? இது d, இது y. அப்போ இத வந்து லெட்ஸ் டேக் இட் as z. சோ இப்போ dB எழுதுவோமா? அக்கார்டிங் டு Biot-Savart law, dB is equal to μ0 by 4 pi. இங்க டைரக்ஷன் நமக்கு தெரியும், சோ மேக்னிட்யூட மட்டும் நம்ம டீல் பண்ணலாம். IDL I into, இந்த இடத்துல நான் கன்சிடர் பண்ற எலிமெண்ட் எவ்வளோ? dy into sin of, இங்க தீட்டா கேர்ஃபுல்லா இருக்கணும் பசங்களா. நம்ம அந்த Biot-Savart லால தீட்டா எப்படி பார்த்தோம் பாருங்க. இந்த இடத்துல Biot-Savart லால 1 செகண்ட், தீட்டா எப்படி பார்க்கணும்? என்னோட கரண்டோட டைரக்ஷனுக்கும் நான் கன்சிடர் பண்ற பொசிஷன் வெக்டாருக்கும் இருக்கிற ஆங்கிள் தான் நான் தீட்டா பார்க்கணும். இப்போ இங்க பார்த்தோம்னா என்னோட கரண்டோட டைரக்ஷன் இப்படி இருக்கு, ரைட்டா? சோ இந்த மொத்த ஆங்கிள் தான் நான் தீட்டான்னு எடுக்கணும். ஐ மீன் எனக்கு இங்க நான் சப்ஸ்டிடியூட் பண்ணக்கூடிய ஆங்கிள் இந்த டோட்டல் திங்கி. நான் இதை தீட்டான்னு ரெஃபர் பண்ணிருக்கிறதுனால இந்த தீட்டாவை தூக்கி நாங்க போட முடியாது. நான் இங்க எடுத்திருக்கிற தீட்டான்னா என் எலமெண்டோட ஆங்குலர் டிஸ்டன்ஸ் தீட்டா. மொத்தமா என்னோட கரண்ட் டைரக்ஷனுக்கும் பொசிஷன் வெக்டாருக்கும் இருக்கிற டைரக்ஷன் ஆங்கிள் எவ்வளவு வரும் செக் பண்ணி பாருங்களேன். இங்க நான் ஹரிசாண்டலா ஒரு லைன் போட்டேன் அப்படின்னா alternate interior angles are equal. இது தீட்டா வரும், இது 90 டிகிரி வரும், சரிதானே? இதை கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. நான் இதுக்கு பேரலா இங்க ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டேன்னா alternate interior angles are equal. இதுவும் இதுவும் தீட்டா, அது இல்லாம இங்கிட்ட ஒரு 90 டிகிரி. So I'll get sin 90 plus theta அப்படின்னு வரும். ஒரு ஸ்டெப் மட்டும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்களே. sin 90 plus theta, right? So μ0 by 4 pi I dy sin 90 by theta divided by in the distance, right? என்னோட எலமெண்ட்டுக்கும் பிக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் z ஸ்கொயர். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் வெறும் சிம்பிளிஃபிகேஷன். z ஸ்கொயர் என்ன வரும் நமக்கு? y ஸ்கொயர் பிளஸ் d ஸ்கொயர் வருமா? z ஸ்கொயருக்கு பதில் நான் டைரக்டா y ஸ்கொயர் பிளஸ் d ஸ்கொயர் போட்டுக்கலாம். y ஸ்கொயர் பிளஸ் d ஸ்கொயர். பைத்தகோரஸ் தியரம் எப்படி வந்துச்சுன்னு கேட்காதீங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்,
இதை நான் இன்டகிரேட் பண்ணணும் over the limits minus theta1 to plus theta2. so இங்க இருந்து கீழ இருக்கிற theta ஒரு டைரக்ஷன்ல இருக்கு, so minus, மேல இருக்கிற theta இன்னொரு டைரக்ஷன்ல இருக்கு plus, so minus theta1 to plus theta2 இதை இன்டகிரேட் பண்ணணும். so இப்போ ஃபர்ஸ்ட் இன்டகிரேஷன், இது கீழ டினாமினேட்டர்ல y ஸ்கொயர் இருக்குது, மேல dy இருக்குது, டைரக்டா இன்டகிரேட் பண்ண முடியாது. so what can we do? இந்த ட்ரையாங்கிளோட ஹெல்ப் எடுத்துப்போமா? so ட்ரையாங்கிளோட ஹெல்ப் எடுத்துக்கிட்டா எனக்கு இந்த ட்ரையாங்கிள்ல tan theta is equal to y by d அப்படின்னு வருமா? so opposite side by adjacent side is equal to tan theta. tan theta is y by d, right? அப்ப நான் d tan theta equals y எடுத்துக்கலாம். நான் அதை டிஃபரன்ஷியேட் பண்ணேன்னா d secant squared theta is equal to, sorry, d theta, d secant squared theta d theta equals dy, right? so d இந்த பக்கம் வந்தா d secant squared theta equals dy. சரியா? இது dy க்கு பதிலா நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து y square is equal to y square plus d square இருக்கா? இப்போ இந்த இங்க இருந்து y என்ன பாருங்க, d tan theta தூக்கி இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணுவோமா டினாமினேட்டர்ல? so y square plus d square equals d square tan square theta plus d square வருமா? இப்போ இதுல இருந்து d square காமனா எடுத்தா 1 plus tan square theta which is d square secant square theta, right? so இது என்னது, எனக்கு டினாமினேட்டர் சிம்பிளா முடிஞ்சு போச்சு. so இப்போ நான் என்னென்ன பண்ணணும், நியூமரேட்டர்ல இருக்கிற dy க்கு பதிலா இவனை சப்ஸ்டிடியூட் பண்ணலாம், d secant square theta d theta, டினாமினேட்டருக்கு பதிலா d square secant square theta, நான் என்ன சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் சப்ஸ்டிடியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுவோமா? so db is equal to mu naught by 4 pi I அப்படியே வச்சாச்சா? dy க்கு பதிலா நல்லா பாருங்க, d secant square theta d theta, so d secant square theta d theta into sin 90 plus theta is cos theta, அது தனியா அப்படியே இருக்கட்டும், divided by denominatorல என்ன வருது, d square secant square theta, d square secant square theta, secant square cancel, இது பவர் கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ நான் ரிமைனிங்க தனியா எடுத்து எழுதுனேன்னா db is equal to mu naught I by 4 pi d cos theta d, அவ்வளவுதான். இதை நான் இன்டகிரேட் பண்ணும். so when you integrated, இது எல்லாமே கான்ஸ்டன்ட்ஸ் தானே, இப்படியே வச்சிடலாமா? minus theta 2 plus theta 2, ஏன்னா இங்க ரெண்டு ஆங்கிளுமே ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ல இருந்து வேற வேற சென்ஸ் ஆஃப் ரொட்டேஷன்ல இருக்கு. so ஒன்னு நெகட்டிவ் ஒன்னு பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கலாம். so minus theta 1 to theta 2. cos இன்டகிரேட் பண்ணா என்ன வரும் பாருங்க, mu naught I by 4 pi d, cos இன்டகிரேட் பண்ணா sin theta minus theta 1 plus theta 2. so b is equal to mu naught I by 4 pi d sin theta 1 minus upper limit minus, sorry, sin theta 2 minus lower limit sin of minus theta 1. okay, தெரியுதுல ஃபுல்லா? yes, sin theta 2 minus of sin minus theta 1. இப்போ sinங்கிறது எனக்கு odd function இல்லையா? so sin minus theta is minus sin theta. அப்ப இந்த மைனஸ் எனக்கு முன்னாடி வந்ததுன்னா it's going to become plus. so final magnetic field is mu naught I by 4 pi d sin theta 2 plus sin theta 1. okay, so mu naught I by 4 pi d sin theta 2 plus sin theta 1. அவ்வளவுதான் பசங்களா. so this is the magnetic field. இந்த பாயிண்ட்ல இந்த வயர்னால வர்ற total magnetic field என்னன்னா mu naught I by 4 pi d sin theta 2 plus sin theta 1. that's all. இதுக்கப்புறம் இந்த வயரை நம்ம வேற வேற கான்ஃபிகரேஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டெரிவேஷன் இம்பார்ட்டன்ட்னு கேட்டா நான் எப்பவும் சொல்றதுதான், மெயின்ஸுக்கு ஃபைனல் ஃபார்முலா தேட ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா போதும். பட் நம்ம அட்வான்ஸுக்கு போகும்போது இந்த டெரிவேஷன்ல யூஸ் பண்ற மெத்தட்ஸ் இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ லேர்ன் த மெத்தட்ஸ்.
எப்படி எப்படிலாம் நம்ம எலமெண்ட் எடுக்கிறோம் அதெல்லாம் லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 𝜇0 I by 4 pi d sin theta 1 plus sin theta 2 direction into the board. கரண்ட் இங்க மேல போகும்போது ரைட் சைட்ல into the board இருக்கும். அவ்வளவுதான். இப்ப இதோட வேற வேற கான்ஃபிகரேஷன்ஸ் என்னென்ன? இன்ஃபைனைட் வயர். இப்ப நம்ம பார்த்தது வந்து ஒரு ஃபைனைட் வயர்ல. இப்ப எனக்கு அதுவே ஒரு இன்ஃபைனைட் வயர்னா எப்படி இருக்கும் பாருங்க. இன்ஃபைனைட் வயர்னா என்ன? எனக்கு ஃபைனைட் வயர் இப்படி இருந்தது. நான் பாயிண்ட் இங்க பக்கத்துல வச்சு போன கேஸ்ல இப்படிதான் நம்ம கண்டுபிடிச்சோம். கரெக்டா? இப்போ இந்த வயரை நான் இன்ஃபைனைட்டா மேல தூக்கிட்டு போயிட்டே இருக்கேன். அதே மாதிரி இங்கேயும் கீழே தூக்கிட்டு வந்துட்டே இருக்கேன். அப்ப இந்த பாயிண்ட்ல இருந்து பார்க்கும்போது இங்கேயும் இங்கேயும் இந்த ஆங்கிள் கிட்டத்தட்ட 90 டிகிரிக்கு போயிடும். கரெக்ட் தானே? நான் இங்க இருந்து பார்க்கும்போதும் இங்க இருந்து பார்க்கும்போதும் அந்த ஆங்கிள் கிட்டத்தட்ட 90 டிகிரி போயிடும். நல்லா பாத்தீங்கன்னா it will become 90 டிகிரி. அதாவது the wire is going to infinity. தியரட்டிக்கலா மேல இன்ஃபினிட்டி ஒரு செவுரு மாதிரி மேல போயிட்டே இருக்கும். மேல இருக்கிற ஆங்கிள் கீழே இருக்கிற ஆங்கிள் ரெண்டுமே 90 டிகிரி ஆயிடும். அப்ப அந்த ஃபார்முலா பாருங்க, sin 90 plus sin 90 1 plus 1 2 அப்படின்னு வந்துருமா? சோ 2ஐயும் நான் 4ஐயும் கேன்சல் பண்ணா 𝜇0 I by 2 pi d அப்படின்னு வந்து நிக்கும். சோ 𝜇0 I by 2 pi d இன்ஃபைனைட் வயருக்கு எனக்கு θ1 equals θ2 is equal to 90 degree. So sin θ1 plus sin θ2 அது ரெண்டுமே 1 plus 1 வந்துரும். I mean sin 90 plus sin 90 will become 1 plus 1 2 𝜇0 I by 4 pi d போட்டோம்னா கேன்சல் ஆயிட்டு 𝜇0 I by 2 pi d அவ்வளவுதான். 𝜇0 I by 2 pi d done. இப்ப இதுவே செமி இன்ஃபைனைட். நான் ஆரம்பிக்கிற பாயிண்ட் இங்க இருக்கு, ஆனா இன்னொரு சைடு எனக்கு இன்ஃபினிட்டிக்கு போகுது. 1 செகண்ட் பசங்களா, ஹோல்ட் ஆன். Sorry for the disturbance again. So semi infinite. ஒரு பாயிண்ட் இங்க, அதாவது எனக்கு ஆரம்பிக்கிற பாயிண்ட் தெரியுது, பட் முடியிற பாயிண்ட் இன்ஃபினிட்டிக்கு போகுது. அப்ப யோசிச்சு பாருங்களா, ஒரு ஆங்கிள் 0ன்னு வந்துருச்சு. சோ ஒரு ஆங்கிள் 0, அதாவது நம்ம ஒரிஜினலா இப்படி வச்சிருந்தோமா, இதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் ஆங்கிள் அப்படின்னு வச்சிருந்தோம், இது எனக்கு செகண்ட் ஆங்கிள் அப்படின்னு வச்சிருந்தோம். கரெக்டா? இப்போ திஸ் இந்த ஒரு சைடு எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னா θ1 becomes 0வா? θ1 எனக்கு 0, θ2 மட்டும் எனக்கு 90 டிகிரிக்கு போகும்னு வச்சுப்போம். ஸோ 0 plus 90 அப்படின்னு வைக்கும்போது ஒரிஜினல் ஃபார்முலா என்ன பாருங்க, b is equal to 𝜇0 I by 4 pi d sin 90 degree plus sin 0. சோ அப்ப இது 0 விட்டுறலாம், sin 91, அப்ப இது மட்டும் மீதி இருக்கும். For semi infinite magnetic field, right? So infiniteக்கு 𝜇0 I by 2 pi d, semi infiniteக்கு 𝜇0 I by 4 pi d, ரெண்டுமே டைரக்ஷன் உள்ளற, ரெண்டுமே டைரக்ஷன் உள்ளதான். Okay, and on the axis sometimes இந்த மாதிரி क्वेश्चन வரும். எனக்கு வயர்ல கரண்ட் போயிட்டு இருக்குது, அதே லைன்ல ஆக்சிஸ்ல ஒரு பாயிண்ட் வச்சிருக்கேன், இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும்? இந்த வயர்னால இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுக்க முடியாது, இவன் வந்து இந்த மாதிரி தான் கொடுப்பான். பர்டிகுலர் டைரக்ஷன்ல தான் இவனால மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுக்க முடியுமே தவிர ஆக்சியல் டைரக்ஷன்ல ஒரு கரண்ட் கேரிங் வயரால கொடுக்கவே முடியாது. சோ ஆல்வேஸ் 0. ஏதாவது ஒரு எலிமெண்ட் அதனால இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் வரலாம், பட் இந்த எலிமெண்ட்னால, இந்த வயர்னால axial magnetic field is always 0. இன்ஃபைனைட் வயர் பார்த்தாச்சா? இன்ஃபைனைட்ல ஒரு சில நேரம் நமக்கு இப்படி क्वेश्चंस வரும். என்னன்னா, சாரி, ஃபைனைட் வயர் எடுத்துப்போமே. ஃபைனைட் வயர்ல this is θ1 and this is θ2. இதுல போறது I and this is D. இதுல ஃபார்முலா என்ன பார்த்தோம் பாருங்க, b is equal to 𝜇0 I
sin theta 1 plus sin theta 2. இப்போ sometimes இந்த ஆங்கிள் உங்களுக்கு கேட்பாங்க phi 1 and phi 2. இந்த theta 1 theta 2 கொடுக்காம இங்க இருந்து ஆங்கிள் அப்ப என்ன வரும் பாருங்க, சிம்பிள். உங்களுக்கு in terms of phi ல எக்ஸ்பிரஸ் பண்ணனும்னா this is 90 degree, கரெக்ட் தானே? சோ phi என்ன வரும் உங்களுக்கு 90 minus theta 2. So sum of the three angles in a triangle is 180 degree. And the logic use phi is equal to 90 or எனக்கு sorry இப்படி எழுதணும். theta 1 to அங்க இருக்கா, let's take it as 2. இத நம்ம 1 அப்படினு எடுத்துக்கலாம். phi 1 and இது phi 2 அப்படினு எடுத்துக்கலாம். அப்ப theta 2 is 90 minus phi 2 and theta 1 is 90 minus phi 1. இல்ல the sum of the three angles வரும்ல 90 degree plus phi 1 equals 180. அப்ப என்ன வரும், theta 1 is equal to 90 minus phi 1, கரெக்ட்டா? சோ அந்த லாஜிக் யூஸ் பண்ணா b is equal to I by 4 pi d sin theta 1 க்கு பதிலா you can use 90 minus phi 1 plus sin 90 minus. So again this is mu naught I by 4 pi d cos phi 1 cos phi 2. So இந்த மாதிரி ஆப்ஷன் இருந்ததுன்னா குழம்பிட்டு இருக்காதீங்க. நான் பாயிண்ட்ல இருந்து ரெஃபரன்ஸ் ஆங்கிள் எடுத்தேன்னா sin theta யூஸ் பண்ணிக்கணும். என்னோட வயர்ல ரெஃபரன்ஸ் ஆங்கிள் எடுத்தேன்னா cos theta, ரைட்? சோ sin theta 1 sin theta 2 பாயிண்ட் ரெஃபரன்ஸ்ல இருந்து வயரோட ஆங்கிள் cos theta 1 cos theta 2, அவ்வளவுதான், நோ டிஃபரன்ஸ். ரெண்டுமே will give you the same value. இது ரெண்டுமே அப்சல்யூட்லி ஈக்குவல், ரெண்டுமே ஒரே வேல்யூவை தான் கொடுக்கும். ஆங்கிள் மட்டும் நம்ம வேற ஆங்கிள்ல அதே பாயிண்ட ரெஃபர் பண்றோம். அடுத்தது சர்க்குலர் வயர். சோ ஒரு சர்க்குலர் வயர், அதோட சென்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும்? சிம்பிள், அதே லாஜிக் தான். ஏதாவது ஒரு ரேண்டம் இது எடுத்துப்போமா? சோ இதுல எனக்கு கரண்ட் ஃப்ளோ இருக்கா, I அப்படின்னு எடுத்துப்போம். and the element is dl. இங்க இருந்து this is r, right? So current flow இப்படி வருதுன்னு எடுத்துப்போம். and the angle இங்க ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா always 90 degree. ஏன்னா current element எனக்கு tangential இருக்குல்ல, current element ஓட direction is tangential. என்னோட position vector of the center point is always radial. So radius tangent க்கு always 90 degree. So circular coil ல அந்த angle பத்தி கவலைப்படவே தேவையில்ல, sin 90 1 அப்படினா. So இப்போ இந்த இடத்துல இவனால வர்ற dB எவ்வளோ? dB is equal to IDL sin 90 by r square, right? இப்போ இதுல எனக்கு mu naught 4 pi r square எல்லாமே கான்ஸ்டன்ட். நான் இன்டகிரேட் பண்ண வேண்டியது dl மட்டும் தான். சோ b is equal to mu naught by 4 pi r square I into integral dl. சோ நான் இது மாதிரி இந்த பாயிண்ட்ல ஆரம்பிக்கிறேன்னு வெச்சுக்கோங்களேன். வந்து நான் இந்த இடத்திலே திருப்பி முடிக்கணும். ஐ மீன் இன்டகிரேஷன் லிமிட்ஸ் என்ன அப்படின்னா, நான் இங்க ஒரு ரெஃபரன்ஸ் லைன் போட்டுட்டு இங்க ஆரம்பிக்கிறேன் லென்த் ஆட் பண்றதுக்கு. ஒரு ஃபுல் சுத்தி சுத்தி திருப்பி அங்க வந்து நிக்கணும். அப்ப நான் எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருப்பேன் யோசிங்க. What would have been the total distance traveled? 0 to 2 pi r, கரெக்ட்டா? சோ எப்பவுமே ஒரு சர்க்கிளோட லென்த் நம்ம இன்டகிரேட் பண்ணா we'll get circumference. So 0 to 2 pi r. சோ இன்டகிரேட் பண்ணா l ன்னு வரும். dl இன்டகிரேட் பண்ணா l upper limit minus lower limit. So b is equal to mu naught I by 4 pi r square into 2 pi r. So pi gali, 2 and 2 gali, this gali. I mean ரெண்டுமே சேம் ஆறுதான், கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. கேபிட்டல்ஸ் மாத்தி போட்டுக்கிறேன்னா small r ரெண்டுமே ஒண்ணுதான், small r கேன்சல் ஆயிடுச்சா? இப்ப மீதி இருக்கிறது என்ன? b is equal to mu naught I by 2 pi r. சாரி, pi போயிடுச்சு. mu naught I by 2r. இதுதான் ஒரு சர்க்குலர் காயிலோட சென்டர்ல இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட். இப்போ இங்க சென்டர்ல எந்த டைரக்ஷன்ல இருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்ட்? சோ கரண்ட் இங்க நான் கீழே வர்ற மாதிரி எடுத்திருக்கேனா? சோ கரண்ட் இந்த டைரக்ஷன்ல வர்றதா இருந்தா
என் ஃபிங்கர்ஸ் எப்படி இருக்கு பாருங்க, இப்படி வச்சிருக்கேன்னா ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூல் படி நான் கரண்ட் போற டைரக்ஷன்ல என் தம்புக்கு வச்சேன்னா வெளியே வர்ற மாதிரி இருக்கா. ஸோ இட் ஷுட் கம் அவுட். ஸோ எந்த ஒரு எலமெண்ட் எடுத்தாலும் எல்லா எலமெண்ட்டுக்கும் சென்டர்ல இருந்து வெளியே வர்ற மாதிரி தான் இருக்கும். அதனாலதான் திஸ் இஸ் a டாட் ஸ்ட்ரக்சர். இதுவே நான் இந்த இடத்துக்கு பக்கத்துல, இந்த வயருக்கு பக்கத்துல பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ இங்க இமீடியட்டா எனக்கு அப்படியே சர்க்குலரா வர்ற மாதிரி இருக்கும், இப்படி இருக்கும். ஸோ தூரம் போக 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 அது அப்படியே வைடா ஸ்ப்ரெட் ஆகி இங்க ஆல்மோஸ்ட் சென்டர்ல இருந்து வெளியே வர்ற மாதிரி இருக்கும் நமக்கு. நான் பின்னாடி வேற ஒரு ஃபிகர்ல காட்டுறேன். சர்க்கிள் முடிஞ்சிருச்சா? அடுத்து ஆர்க்கு. இந்த ஆர்க்குக்கு கூட நம்ம இன்டகிரேஷன் போட்டு கண்டுபிடிக்கலாம். பைசெக்டார் போட்டு எகைன் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சிருப்போம்ல, அதே லாஜிக். நான் இங்க ஒரு பைசெக்டார் போட்டு ஒரு ஆங்கிள் கண்டுபிடிக்கலாம். பட் அவ்வளோலாம் போடவே தேவையில்ல, ரொம்ப சிம்பிளா போட்டு போயிடலாம் ஆர்க்குக்கு. இந்த ஆர்க்கு கொடுத்தா இங்க இருக்கிற ஆங்கிள் கொடுக்கணுமா, தீட்டா. ஏன்னா ஆர்க்குக்கு மூணு குவாண்டிட்டி கண்டிப்பா கொடுக்கணும். ஒன்னு அதுல போற கரண்ட் எவ்வளோ, இன்னொன்னு அவனோட ரேடியஸ் எவ்வளோ, அண்ட் என்னோட ஆங்குலர் விட்த் எவ்வளோ, அந்த ஆர்க்கோட ஆங்குலர் விட்த். இந்த மூணு குவாண்டிட்டியும் கண்டிப்பா. சோ இப்ப டோட்டல் சர்க்கிளுக்கு எனக்கு எவ்வளவு பாருங்க, பி, அதாவது லெட்ஸ் சே ஃபுல் சர்க்கிள் B is equal to mu I by 2r. கரெக்டா? For a full circle mu naught I by 2r. அப்போ இது it's proportional to 2 pi angle. அதாவது நான் இங்க proportional என்ன சொல்றேன்னா, ஒரு full circle அப்படிங்கறதோட அர்த்தம் என்ன பாருங்க, ஒரு 2 pi angle கவர் பண்ற ஒரு வயருக்கு, ஒரு வயர் 2 pi அப்படின்ற ஆங்கிளை ஃபுல்லா கவர் பண்ணும்போது mu naught I by 2r வருது எனக்கு. இப்போ இதுவே this is for a full circle. கரெக்டா? இப்போ எனக்கு தேவை என்ன, ஒரு ஆர்க். For an arc அந்த b dash is proportional to theta. கரெக்டா? ஒரு full circleக்கு எனக்கு 2 pi வருதுன்னா இந்த ஆர்க்கோட ஆங்கிள் தீட்டாக்கு எவ்வளவு இருக்கும்? That's the question. இப்போ இந்த சென்டர்ல இருக்கிறத மறந்துடுங்க, இப்படி எழுதிக்கலாம் நம்ம. ஒரு full சர்க்கிளோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் எதனால வருது? 2 pi அப்படின்ற ஆங்கிளை கவர் பண்ணியிருக்கிற வயர்னால. ரைட்? இப்போ அதுவே எனக்கு தீட்டான்ற ஆங்கிளை கவர் பண்ணியிருக்கிற ஒரு வயர், அப்போ அதுக்கு எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வரும்? டைரக்ட் வேரியேஷன். ஸோ இதை அப்படியே நம்ம டிவைட் பண்ண போறோம். B by B dash is equal to 2 pi by theta. இப்போ எனக்கு B dash அங்க போயிட்டு theta 2 pi cross multiply பண்ணலாம். Theta by 2 pi into B is equal to B dash. அவ்வளவுதான். ரைட்? ஸோ theta by 2 pi into B. B என்னது? mu naught I by 2r. So final formula நம்ம எப்படி எழுதலாம்? theta by 2 pi into mu naught I by 2r is equal to b dash. அவ்வளவுதான். ரைட்? சோ ஒரு டோட்டல், இதோட மீனிங் என்னன்னா, ஒரு டோட்டல் ஃபுல் சர்க்கிளுக்கு எனக்கு mu naught I by 2r இருக்கணும். அப்போ நான் தீட்டான்ற ஆங்கிள் சப்டெண்ட் பண்ணியிருக்கிற ஒரு ஆர்க் எடுத்தேன்னா அதுக்கு எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கணும்? தீட்டா அவுட் ஆஃப் 2 pi. அதாவது எக்ஸாம்ல நம்ம மார்க் எடுக்கிற மாதிரி அவுட் ஆஃப் அவுட் ஃபுல் பேப்பர் எல்லாத்திலையும் கரெக்டா எழுதி மார்க் வாங்கணும்னா 100 மார்க்னு வச்சுப்போம். அதுல நம்ம எவ்வளவு வாங்கியிருக்கோம்? 10 கொஸ்டின். இப்போ லெட்ஸ் சே 10 கொஸ்டின் இருக்குது, 10 மார்க்ஸ், 100 மார்க்ஸ். அப்போ 10 கொஸ்டினையும் கரெக்டா எழுதுனா எனக்கு 100 மார்க் வருது. இப்போ நான் 6 கொஸ்டின் தான் கரெக்டா எழுதிருக்கேன், எனக்கு 60 மார்க் தானே வரணும். அதே லாஜிக் தான். ஒரு ஃபுல் சர்க்கிள்ல எனக்கு 2 pi, அந்த 2 piல, அதாவது இது வந்து அந்த 10 கொஸ்டின் கணக்கு. ரைட்டா? இதுதான் அந்த டோட்டல் மார்க் mu naught I by 2r டோட்டல் மார்க். இந்த 10 கொஸ்டினுக்கு நீ 100 மார்க் வாங்கியிருக்கலாம். ஆனா நான் எழுதி இருக்கிறது தீட்டா. அப்போ தீட்டா பை 2 pi 6 by 10 of 100 60 அப்படின்னு வரும். சோ கொடுத்திருக்கிற ஆங்கிளை வச்சு பார்க்கும்போது டோட்டல் இஸ் ஃபார் 2 pi. அப்ப இந்த தீட்டா எவ்வளவு வரும்? அவ்வளவுதான். தீட்டா பை 2 pi into mu naught I by 2r. இந்த தீட்டா ரேடியன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணனும், தப்பு பண்ணாதீங்க. should be in radian. டாலருக்கு பாருங்க, இப்ப நான் சொன்னது அதேதான். it can be written as mu naught I by 2r into theta by 2 pi. கான்ஃபிகரேஷன்ஸ். இங்க ஆங்கிள் எவ்வளவு எனக்கு? பை 180 டிகிரியா? அந்த ஃபார்முலா என்ன வரும்? ஃபார் ஆர்க் இஸ் ஈக்குவல் டு mu naught I by 2r into theta by 2 pi. இங்க தீட்டா என்ன? பை வருதா? so mu naught I by 2r into pi by 2 pi. pi கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2 into 2 4. அதே மாதிரி இங்க எனக்கு pi by 2 வருதா? so mu naught I by 2r
into pi by 2 by 2 pi. Pi by cancel ஆயிடும். இந்த 2 and 2 will become 4. 4 into 2, 8. So, mu naught I by 8R. அவ்வளவுதான். So, full circle-க்கான formula உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா அதை வச்சு நம்ம எப்படி வேணாலும் சால்வ் பண்ணிக்கலாம். Right? Then அடுத்தது, yeah. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட்லாம் இல்லை, ஈஸி தான், ஈஸி ஆக்கிடலாம். ஒரு சர்க்குலர் காயில், சிம்பிள். மேக்னெட்டிக் ஃபீல்ட் வேணும், ஆனா சென்டர்ல கிடையாது. ஃபார்முலா சென்டர்ல. சென்டருக்கு பதிலு ஆஃப்செட். சென்டர்ல இருந்து ஒரு டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்ற டிஸ்டன்ஸ், இவனோட ரேடியஸ் ஆர். சோ அந்த டிஸ்டன்ஸ்ல இவனோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் எவ்வளோ அதுதான் கண்டுபிடிக்கணும். சோ as usual டயகிராமுக்கு போயிடுவோமா? So I have a circular coil. சென்டர்ல இருந்து இங்க ஒரு பாயிண்ட் எடுத்துப்போம். Let this be X. இவனோட ரேடியஸ் கேபிட்டல் R. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் கணக்குல எடுத்துக்கலாம் நம்ம. எனக்கு இங்கிட்டு ஒரு எலிமெண்ட் எடுத்திருக்கேன். Let this be DL. ரைட், இதுதான் எனக்கு தேவையான எலிமெண்ட் DL. இதுல கரண்ட் இந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுப்போம் I. ரைட். ஸோ இப்போ எனக்கு I இந்த டைரக்ஷன்ல இருக்குன்னா இது கொஞ்சம் வந்துடும். ஸோ இங்க கரண்ட் வந்து இந்த தம் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு. நான் போர்ட்ல இது எப்படி வச்சிருக்கேன்னா, லெட்ஸ் சே ஒரு பெரிய ரிங் ஒன்னு எடுத்துட்டு அந்த ரிங்ல நான் போர்டுக்கு ஃப்ரண்ட்ல எனக்கு கரண்ட் இந்த டைரக்ஷன்ல போகுது. சரியா? அப்போ அதுக்கு நேரா கீழ் பாயிண்ட பார்த்தோம்னா எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி இருக்கணும். ரைட்? இப்போ இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும்னா அந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலரா இப்படி இருக்கும். இத மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். dB. சோ dB இந்த டைரக்ஷன்ல இருக்கும். சோ இந்த எலிமெண்ட்டுக்கு எனக்கு இங்க dB இந்த டைரக்ஷன்ல இருக்கும் டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஏன் அப்படின்னா ஏன்னா இந்த கரண்ட் இப்படி வந்து நான் ஒரு சர்க்குலர் ரிங் வச்சிருக்கேன். will do one thing. hold on. சர்க்குலர் இல்லையா? சரி, ஓகே, நோ ப்ராப்ளம், பாப்போம். சோ இங்க கரண்ட் வெளியே வந்துட்டு இருக்கு. ரைட்? கரண்ட் இஸ் கமிங் அவுட். ரைட்? அப்போ அங்க இருந்து நான் கன்சிடர் பண்ற டைரக்ஷனுக்கு பெர்பெண்டிகுலரா மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கணும். இங்க வேற எந்த பாசிபிலிட்டியுமே இல்லை. நீங்க யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு புரிய வரும். ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் விஷுவலைஸ். கரண்ட் கேரியிங் ஃபீல்ட் இந்த இதை மட்டும் நான் தெளிவா சொல்றேன். ரைட்? இந்த எலிமெண்ட்டை நான் கன்சிடர் பண்றேன். இது எனக்கு போர்ட்ல இருந்து வெளியே இருக்கு. சரியா? இப்படி இருக்கு, போர்ட்ல இருந்து வெளியே இருக்கு. இப்போ என் ஃபிங்கர்ஸோட டைரக்ஷன்ல தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கணும். கரெக்ட் தானே? ஃபிங்கர்ஸோட டைரக்ஷன்ல தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கணும். ரைட்? இப்போ போர்ட்ல இருந்து வெளியே இருக்குன்னா இந்த பாயிண்ட்டை மட்டும் நான் இப்படி வைக்கிறேன். கரண்ட் வந்து எனக்கு இந்த டைரக்ஷன்ல வந்துட்டு இருக்கு. சரிதானே? அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து சர்க்குலரா இருக்கணுமா? மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எனக்கு சர்க்குலரா இருக்கணும். ரைட்? இப்போ நான் என்ன பண்றேன், இந்த பாயிண்ட் அது அப்படின்னு பார்ப்போம். ரைட்டா? இப்போ இந்த டைரக்ஷன்ல பார்க்கும்போது இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி இருக்கு. ஃபீல் ஆகுதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த பாயிண்ட் தான் இது. சரியா? இங்க கரண்ட் வெளியே வந்து உள்ள போயிட்டு இருக்கு. அப்போ இங்க வெளியே வர்ற குட்டியோண்டு பாயிண்ட மட்டும் நான் கன்சிடர் பண்றேன். இங்க இருக்கிற குட்டியோண்டு செக்ஷனை மட்டும் நான் கன்சிடர் பண்றேன். அவனுக்கு இப்படிதானே மேக்னெட்டிக் ஃபீல்டு சர்க்குலரா இருக்கணும். அப்போ நான் ஹரிசாண்டலா ஒரு பாயிண்ட் பார்த்தா எனக்கு மேலா இருக்கும். ஆனா நான் இப்படி ஒரு பாயிண்ட கன்சிடர் பண்ணிருக்கேன். சோ அங்க இப்படிதான் எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். புரியுதா? யோசிச்சு பாருங்க, புரியும். So this is the magnetic field direction. Magnetic field direction. இப்போ அடுத்த பஞ்சாயத்து என்னன்னா, இதே மாதிரி கீழே ஒருத்தன் இருப்பானா? ரைட்? இவன் மேல இருந்து வெளியே வந்துட்டு திருப்பி உள்ளுக்க போறான். அதே மாதிரி கீழே ஒரு எலிமெண்ட் இருக்குதா? இப்போ இதோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தா இந்த டைரக்ஷன்ல இருக்கும். இந்த டைரக்ஷன்ல இருக்கும் இவனோட மேக்னெட்டிக் ஃபீல்ட். ரைட்? நான் திருப்பி ஒரு போட்டுறலாம். இத நான் நேரா திருப்பி இப்படி போடுறேன்னு வச்சுப்போம். நேரா இது வந்து லைட்டா சாச்ச மாதிரி இருக்கா? இதை நான் நேரா இப்படி போடுறேன். சர்க்குலர்
வேற எதுவும் இல்ல, இந்த ஒரு ஃபிகர் தான் இருக்கு. ஓகே, சோ இங்க கரண்ட் வெளியே வருது இப்படி, ரைட்? என் பெண்ணை பாத்தீங்கன்னா தெரியும், கரண்ட் வெளியே வருது. அதே மாதிரி இங்க கரண்ட் உள்ள போகுது, ரைட்? சோ உள்ள போற கரண்ட்டுக்கு பாருங்க, உள்ள போற கரண்ட்டுக்கு எப்படி இருக்கணும், அதே மாதிரி வெளியே வர கரண்ட்டுக்கு, இங்க உள்ள போற கரண்ட்டுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா டவுன்வர்ட் டைரக்ஷன். கரெக்டா? ஏன்னா கரண்ட் உள்ள போது, நான் என் ஃபிங்கர்ல கரண்ட்டை வச்சேன்னா சோ ரைட் சைடுல எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கீழே வரணும். அதே கரண்ட்டுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி வரணும். கரெக்டா? இப்படி வரணும். சோ இப்ப நான் ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு பாயிண்ட பாக்குறேன். சோ அப்போ இங்க பாத்தீங்கன்னா இதோட நான் இன்னொரு பெரிய ரவுண்ட், சோ இவனோடது இந்த இடத்துல இப்படி போகுதா, அதுதான் அங்க வரைஞ்சிருக்கும். அதே மாதிரி இவனோடது அதே பாயிண்ட்ல இப்படி வருதா, அதுதான் அங்க வரைஞ்சிருக்கும். வேற எதுவும் இல்ல, கொஞ்சம் நாசியா தான் இருக்கு, பட் இமேஜின் புரிய வரும். ஓகே, சோ இப்ப அடுத்த பிரச்சனை என்ன, இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்கல்ல, இவங்கள வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டலா நம்ம ரிசால்வ் பண்ணணும், ரைட்? ரிசால்வ் பண்ணணும்னா, இல்ல இது புரியலன்னா கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்க, புரிஞ்சிடும். இல்ல ஒரு 2-3 தடவை இந்த பாட்டை மட்டும் நல்லா ரீவைண்ட் பண்ணி பாருங்க, புரிஞ்சிடும். டைம் ஆயிட்டு இருக்கு, சோ வில் மூவ் ஃபார்வர்ட். இப்போ ஓகே, அடுத்து ஆங்கிள் தீட்டா வச்சுப்போமா? அதே மாதிரி இவனும் தீட்டாவா? இவனை நான் ரிசால்வ் பண்ணா dB cos theta, இதே மாதிரி இவனும் this will become dB sin theta. இப்போ இவனோட ரிசால்வ் பண்ண காம்பனன்ட் இருக்குல்ல, இதுவும் கேன்சல் ஆயிடும், ரைட்? சோ இவனோட dB cos theta, இவனோட dB cos theta ரெண்டும் ஒண்ணா சேர்ந்துக்கும், சாரி cos theta எல்லாம் ஆட் ஆயிக்கும், இவனோட sin theta காம்பனன்ட் எல்லாம் கேன்சல் ஆயிடும். சோ பாயிண்ட் என்னன்னா, இங்க இருந்து வர்ற மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் ரெண்டு காம்பனன்ட் இருக்கும். அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் எலிமெண்ட்ல இருந்தும் அதே ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். வெர்டிகல் கேன்சல் ஆயிட்டு எனக்கு ஹரிசாண்டல் காம்பனன்ட்ஸ் எல்லாமே கணக்குல வந்துடும். தட்ஸ் ஆல், ரைட்? இது இங்க இன்னொரு டவுட் வரும் பசங்களுக்கு. நான் இன்டெகிரேட் பண்ணும்போது 2dB sin theta 2dB cos theta இன்டெகிரேட் பண்ணணும். தப்பு, வெறும் dB cos theta தான் இன்டெகிரேட் பண்ணணும். ஏன்னா நான் இங்க ரெண்டு எலிமெண்ட்டை சூஸ் பண்ணல, ஒரு எலிமெண்ட்டை மட்டும் தான் சூஸ் பண்ணிருக்கேன். அந்த ஒரு எலிமெண்ட்டுக்கான ஹரிசாண்டல் காம்பனன்ட்டை மட்டும் தான் நான் இன்டெகிரேட் பண்றேன் ஃபார் ஆல் தி எலிமெண்ட்ஸ், ரைட்? இங்க கேன்சல் ஆயிடும்ன்றத ஒரு சாம்பிளுக்கு தான் காமிச்சிருக்கோம். அதுக்கு பதில் நான் இங்க ஒரு எலிமெண்ட் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஆப்போசிட்டா இங்க ஒரு எலிமெண்ட், அவங்க ரெண்டு பேருக்கும் வெர்டிகல் கேன்சல் ஆகும். சோ நான் எந்த எலிமெண்ட் எடுத்தாலும் அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா இன்னொருத்தன் வெர்டிகலை கேன்சல் பண்ணுவான், ஹரிசாண்டலை ஆட் பண்ணிட்டே வருவான். சோ நான் இங்க எந்த வித ஹரிசாண்டல் காம்பனன்ட்டையும் டபுள் கவுண்ட் பண்ண தேவையில்ல. நான் இருக்கிற ஒரே ஒரு எலிமெண்டோட ஹரிசாண்டலை மட்டும் எடுத்து அதை மட்டும் நான் இன்டெகிரேட் பண்ணிக்கிறேன். ஆல் ஐ ஹேவ் டு டு இஸ் dB cos theta இன்டெகிரேட் பண்ணணும் ஓவர் த ஃபுல் சர்க்கிள். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த ப்ராப்ளம் என்னன்னா தீட்டா. பாருங்க, ஹரிசாண்டல் இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற ஆங்கிள் தீட்டா, கரெக்டா? அப்போ இந்த ஆங்கிள் எனக்கு தீட்டா அப்படின்னு வரும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் dB எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையானது என்ன, dB cos theta, ரைட்? சோ இதை தான் நம்ம இன்டெகிரேட் பண்ணணும் ஓவர் த ஃபுல் சர்க்கிள். சோ dB ஃபார்முலா என்ன பாருங்க, μ0 by 4 pi I into dl. இங்க நெக்ஸ்ட் கன்ஃபியூஷன், ஃபார்முலால sin theta வரும் பாத்தீங்களா, that is always 90 degree. இந்த இடத்துல ஃபார்முலா ஐக்கும் டிஎலுக்கும் இருக்கிற ஆங்கிள் இஸ் 90 டிகிரி. அதை கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோமா? இப்போ எனக்கு இந்த லைனு நான் அந்த டாப் பிளேன்ல இருந்து பார்க்கும்போது எனக்கு 90 டிகிரி கொடுக்கும். அதாவது வெளியே வர்ற எலமெண்ட்டுக்கு நான் இப்படி கோடு போட்டிருக்கேன், கரெக்டா? இப்படி கோடு போட்டிருக்கேன், எலமெண்ட் வெளியே வருது, which means வெளியே வர்ற எலமெண்ட் வந்து z ஆக்சிஸ்ல இருக்குன்னு வச்சுப்போம், ரைட்? வெளியே வர்ற எலமெண்ட் வந்து z ஆக்சிஸ்ல இருக்கு. பட் இந்த பிளேன் இருக்குல்ல, இந்த போர்டு மொத்தமும் XYன்னு வச்சுப்போமே, இது XY, இந்த போர்டு மொத்தமும் XY பிளேன், வெளியே வர்றது Z. அப்ப இந்த Z-க்கும் XY பிளேனுக்கும் மொத்தமா இருக்கிறது 90 டிகிரி தானே. சோ யோசிச்சு பாருங்க, நான் இங்க என்ன மாதிரி கோடு வரைஞ்சாலும் இந்த வெளியே வர்ற பிளேனுக்கும், அந்த கரண்ட் வயர் எனக்கு வெளியே வருது இல்ல, அந்த வயருக்கும் இந்த பிளேன்ல இருக்கிற எல்லா லைனுக்கும் இருக்கிற ஆங்கிள் இஸ் 90 டிகிரி, கரெக்ட் தானே? இந்த எல்லா கோடுக்கும் 90 டிகிரி. இப்ப நான் எடுத்திருக்கிற இந்த கோடுக்கும்
இந்த வெளியே வர்ற லைனுக்கும் ஆங்கிள் 90 டிகிரி, ரைட்? சோ இங்க ஐடியல் sin 90 பை இத z ன்னு எடுத்துக்கலாம். சோ z ஸ்கொயர். ஓகே, முடிஞ்சிருச்சு. சக்சஸ், ரைட்? இப்போ அந்த sin 90 ஸ்கிப் பண்ணிட்டு z க்கு பதிலு நம்ம r ஸ்கொயர் பிளஸ் x ஸ்கொயரை சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். dB is mu0 by 4 pi I dl by r square plus x square அப்படியே வச்சிருவோம். அடுத்து cos theta. cos theta என்ன பாருங்க, adjacent side r by hypotenuse. கரெக்ட்டா? அப்போ cos theta தனியா போட்டுக்கலாமா? cos theta is equal to r by r square plus x square the whole power 1 by 2. Now root of நமக்கு hypotenuse வந்து root of x square plus r square. கரெக்ட்டா? இப்ப மொத்தமா இத தூக்கி போட்டு நம்ம இன்டகிரேட் பண்ணனும். So dB cos theta integral 0 to integral நம்ம கடைசியா பார்க்கலாம். இத தான் நம்ம இன்டகிரேட் பண்ணுமா? So b is equal to integral mu naught by 4 pi I dl the cos theta divided by r square plus x square into cos theta க்கு பதிலா r by r square plus x square the whole power 1 by 2. Okay, dB cos theta. இப்ப denominator இது ரெண்டுத்தையும் கிளப் பண்ணிடுவோமா? கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாத்தையும் வெளிய எடுத்துட்டு எதை இன்டகிரேட் பண்ணனுமோ அதை மட்டும் உள்ள போட்டுறலாம். b is equal to mu naught by 4 pi constant I into r constant r square plus x square the whole power 3 by 2 constant integral dl. இங்க எக்கச்சக்க பேருக்கு வர்ற டவுட் என்ன, x எப்படி சார் வெளிய எடுத்தீங்க, அது வேரியபிள் தானே? இல்ல, இங்க xங்கிறது ஃபிக்ஸட், dl எங்க எடுத்துறோம், அந்த ரிங் எலிமெண்ட். சோ அவனை தான் நம்ம இன்டகிரேட் பண்ணுவோம். இங்க ஆக்சுவலா இன்டகிரேஷன் ரொம்ப ஈஸி. dl ஓட லிமிட்ஸ் என்ன, 0 to 2 pi r. போன சர்க்கிளுக்கு பார்த்தோம்ல அதே கதை தான், 0 to 2 pi r. சோ இப்ப மீதியை கான்ஸ்டன்டா வச்சுட்டு இன்டகிரல்ல dl போட்டோம்னா நமக்கு 2 pi r அப்படின்னு வருமா? சோ போட்டு கேன்சல் பண்ண வேண்டியதான். சோ b is equal to mu naught I r by 4 pi into r square plus x square the whole power 3 by 2 into 2 pi r வரும். So pi காலி, 2 காலி. So b is equal to mu naught I r square by 2 into r square plus x square the whole power 3 by 2. அவ்வளவுதான். This is the magnetic field at a distance x from the center of a circle carrying a current r with radius current I with a radius r. அவ்வளவுதான். இப்போ நம்ம சர்க்கிளோட சென்டருக்கு ஒரு ஃபார்முலா போட்டோம், ஞாபகம் இருக்கா? mu naught I by 2r. இதுல இருந்து அத கூட நம்ம டிரைவ் பண்ணி கொண்டு வரலாம். சோ என்ன ஆகும் பாருங்க, ரெண்டு கேஸ். if x is equal to 0 means center of the circle. x is equal to 0. சர்க்கிளோட சென்டர்ல x 0 ன்னு போட்டோம்னா என்ன ஆயிடும், r square the whole power 3 by 2 ன்னு வருமா? which means b என்ன ஆகும்னு பார்த்தா mu naught I r square by 2 into r to the power cube அப்படின்னு வரும். so this and this cancel ஆச்சுன்னா mu naught I by 2r. so ஒரு பேசிக் சர்க்குலர் காயில் டன் இல்லையா? and இன்னொன்னு, இது வந்து ஒரு சிங்கிள் சர்க்குலர் காயிலுக்கு. இதுவே எனக்கு n லூப்ஸ் இருந்ததுன்னா into n. this is for one single circular loop. இதுவே எனக்கு n loops இருந்ததுன்னா this is for one single loop. if I have n loops, if n loops, then b is equal to mu naught n I r square by 2 into r square plus x square the whole power 3 by 2. அவ்வளவுதான். ஓகே, சோ இதுதான் ஒரு சர்க்கிளோட magnetic field at a distance x from the center. முடிஞ்சிருச்சா? சோ பேசிக் ஷேப்ஸ் எல்லாமே முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். yeah, and then now the last topic, Ampere circuital law. Ampere circuital law எதுக்கு அப்படின்னா, it is very much equivalent to Gauss law. நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறதுக்கு காஸ் லா எப்படி யூஸ் பண்றோமோ அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டை ஈஸியா எவாலுவேட் பண்றதுக்கு ஆம்பியர் சர்க்யூட்டல் லா யூஸ் பண்ணிப்போம். இப்போ அந்த ஃபைனைட் ராடுக்கு எவ்வளவு பெருசா நம்ம போட்டோம், அது எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு
ரெண்டு ஸ்டெப்ல ஆம்பியர் சர்க்யூட்டல் லா யூஸ் பண்ணி அதே ராடுக்கு இன்ஃபைனைட் ராடுக்கு நம்மளால மேக்னெட்டிக் ஃபீல்ட கண்டுபிடிக்க முடியும். ஆம்பியர் சர்க்யூட்டல் லா எங்கெங்க யூஸ் பண்ணலாம்? சிமெட்ரி இருக்கிற இடத்துல எல்லாத்துலயும் நீங்க ஆம்பியர் சர்க்யூட்டல் லா யூஸ் பண்ணிக்கலாம். வேர் யூ ஃபைண்ட் சிமெட்ரி அங்க எல்லா இடத்துலயும் நம்ம ஆம்பியர் சர்க்யூட்டல் லா யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிலிண்ட்ரிக்கல் சிமெட்ரி இல்ல ஒரு பிளேனார் சிமெட்ரி அந்த எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாட் இஸ் ஆம்பியர் சர்க்யூட்டல் லா? எனக்கு ஒரு வயர்ல கரண்ட் போயிட்டு இருக்குது, ரைட்? எனக்கு ஏதோ ஒரு வயர்ல கரண்ட் போயிட்டு இருக்குதுன்னு வச்சுப்போம். இப்ப அந்த வயரை சுத்தி நான் ஒரு க்ளோஸ்டு லூப் எடுத்துக்கிறேன். லூப்னா இங்க அது வயர் லூப்பா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் ஹைப்போதெட்டிக்கலா நான் ஒரு கோடு போட்டுக்கிறேன், அவ்வளவுதான். ரைட்? அரவுண்ட் அ கரண்ட் கேரிங் கண்டக்டர் நான் ஒரு இமேஜினரி லூப். இப்ப காஸ் லாக்கு இமேஜினரி சர்ஃபேஸ் ஏரியா எடுப்போம், ஞாபகம் இருக்கா? காஸ் லா இஸ் ஃபார் ஃப்ளக்ஸ். அங்க எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் போடுவோம், நம்ம பி டாட் டிஏ போடுவோம். இங்க பி டாட் டிஎல், லைன் இன்டெக்ரல் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஓவர் அ க்ளோஸ்ட் லூப். இங்க நான் திருப்பி சொல்றேன், லூப்னா கரண்ட் கேரிங் வயரோட லூப் எல்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஹைப்போதெட்டிக்கலா ஸ்பேஸ்ல கூட நான் ஒரு லூப், காத்துல கூட படம் வரைஞ்சிக்கலாம். சோ லைன் இன்டெக்ரல் பி டாட் டிஎல் இஸ் ஈக்குவல் டு mu naught into I enclosed. அங்க Q by epsilon naught, இங்க mu naught into I. எனக்கு அந்த லூப்புக்குள்ளர எவ்வளவு கரண்ட் கட் பண்ணிட்டு போகுதோ அந்த கரண்ட்டை கணக்குல எடுத்துக்கணும். காஸ் லால நான் க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்குள்ளர எவ்வளவு சார்ஜ் உள்ள வச்சு அடைச்சிருக்கிறனோ அந்த சார்ஜ் எடுத்துப்பேன். இங்க என்னோட லூப்புக்குள்ளர எவ்வளவு கரண்ட் அந்த லூப்பை கட் பண்ணிட்டு போதோ அதை நான் கணக்குல எடுத்துக்கணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் லூப் எடுத்துக்கலாம். அதாவது எனக்கு இங்க கரண்ட் போயிட்டு இருக்குது, சரியா? கரண்ட் போயிட்டு இருக்குதுன்னு வச்சுப்போம். இவனை சுத்தி நான் ஒரு லூப் எடுக்கிறேன். அப்ப நான் எப்படி எடுக்கலாம்? சிம்பிள். லெட்ஸ் சே இந்த மாதிரி ஒரு லூப் எடுத்துக்கிறேன்னு வச்சுப்போம். நான் இமேஜின் திஸ். இப்போ இந்த பேஜ் தெரியுதுல்ல உங்களுக்கு? இதை நான் ஒரு லூப்பா எடுத்துக்கலாம். இங்க நான் ஒரு சர்ஃபேஸை காமிச்சிருக்கேன், பட் டோன்ட் வரி அபௌட் தி சர்ஃபேஸ். இந்த பேஜோட பவுண்டரியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதாவது திஸ் இஸ் தி பிளாக் கலர் பென்னு தான் கரண்ட் கேரியிங் வயர். அவனை சுத்தி இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலரா ஒரு லூப் எடுத்துக்கலாம். ரெக்டாங்கிள் தான் எடுக்கணும் இல்ல, யூஸ்வலா சர்க்கிள் எடுக்கலாம். சர்க்கிள்ல A4 ஷீட் இல்ல, சோ ரெக்டாங்கிள் எடுத்திருக்கேன். சோ ரெக்டாங்குலர் லூப் எடுத்துக்கிறேன்னா, இப்போ நான் என்ன பண்றேன்னா, இவனை சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும்? சர்க்கிள் சர்க்கிளா இருக்கும், கரெக்ட் தான்? இது ஒரு சர்க்குலர் லூப்னு எடுத்துக்கோங்க. அப்போ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் டாட் டிஎல் இன்டகிரேஷன், சிம்பிள், அவ்வளவுதான். ஃபீல்டு இந்த டைரக்ஷன்ல இருக்கும், நான் எடுத்திருக்கிற லூப்போட டைரக்ஷனும் அதே மாதிரி இருக்கும். அது ரெண்டுத்தையும் நான் டாட் போட்டு இன்டகிரேட் பண்ணிக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு அந்த லூப், க்ளோஸ்டு லூப் இருக்குல்ல, அதனால உருவாகிற ஏரியால எவ்வளவு கரண்ட் எனக்கு பொத்துக்கிட்டு போகுது, அந்த லூப்பை வாட்ட போட்டுக்கிட்டு எவ்வளவு கரண்ட் எனக்கு கிராஸ் ஆகி போகுது, அதை தான் நான் ரைட் சைட்ல எழுதிக்கணும். ரைட்? BDL is equal to mu naught into I. ரைட்? சோ BDL அப்படின்னா நான் எடுக்கிற ஒரு க்ளோஸ்டு லூப். இந்த இடத்துல நான் எப்படி வேணா லூப் எடுத்துக்கலாம். லெட்ஸ் சே நான் இப்படி ஒரு லூப் எடுத்துக்கிறேன். இந்த லூப்ல ஒரு குட்டியோண்ட எலமெண்ட் DL எடுத்துக்கிட்டு அங்க இருக்கிற B வெக்டார் எடுத்துக்கிட்டு B டாட் DL. இப்போ கரண்ட் இவனுக்குள்ளர எவ்வளவு கரண்ட் பூந்து போகுது, இந்த சர்ஃபேஸ்க்குள்ளர எவ்வளவு கரண்ட் பூந்து போகுது, ரைட்? அதை தான் நான் ரைட் சைட்ல எழுதிக்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இது உள்ள பூந்து போகுதுன்னு வச்சுப்போம். இது எனக்கு உள்ள பூராம போகுது. அப்ப நான் இவனை கணக்குல எடுத்துக்க முடியாது, இவனை மட்டும் தான் கணக்குல எடுத்துக்கணும். ரைட்? சோ ரைட் சைட்ல mu naught into I piercing through the surface. இதுதான் ஆம்பியர் சர்க்யூட்டல் லா. சிம்பிள். BDL, integral BDL is mu naught into I. காஸ் லா பாத்தீங்கன்னா என்ன வரும் பாருங்க, closed integral BDA is equal to Q by epsilon naught அப்படின்னு வரும் காஸ் லா. அதே ஃபார்மேட், சாரி BDL, E dot DA, electric field dot DA, flux is equal to Q by epsilon naught. இங்க BDL is mu into I, இங்க Q enclosed, இங்கேயும் I enclosed. ரைட்? அவ்வளவுதான் கணக்கு. இங்க அங்க நம்ம என்னன்னா ரூல்ஸ் போட்டோனோ அதே ரூல்ஸ் அப்படியே நமக்கு இங்க ஒர்க் அவுட் ஆகும். இந்த இருக்கு பாருங்க. சோ இப்போ இங்கிட்டு நான் இப்படி ஒரு லூப் போடுறேன்னு வச்சுப்போம். 4 வயரையும் சேர்த்தாப்புல லூப் போடுறேன். இப்போ நான் இங்க லூப்போட டைரக்ஷன் இப்படி எடுத்துக்கிறேன். நான் லூப்போட டைரக்ஷன் எப்படி வேணா எடுத்துக்கலாம், இப்படி எடுத்துக்கிறேன்னு வச்சுப்போம். அப்போ இந்த டைரக்ஷன்ல என் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கணக்குல வச்சுக்கிட்டு அதுக்கு எந்த கரண்ட் இருக்கு, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு எந்த கரண்ட் கண்ட்ரிபியூட் பண்ணுதோ அவனை பாசிட்டிவ்னு எடுத்துப்பேன். ஆப்போசிட் டைரக்ஷன்ல போற கரண்ட் நெகட்டிவ்னு எடுத்துப்பேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க தான் என் மேக்னெட்டிக் ஃபீல்டு போகுதுன்னா thumb should give the current direction இல்லையா? சோ இங்க I1 I2 பாசிட்டிவ், I3 நெகட்டிவ், I4 பாசிட்டிவ் அப்படி எடுக்கணும். இங்க இன்டெகிரல் லெஃப்ட் சைடு BDL போட்டு
I enclosed க்கு பதிலா என்ன பண்ணுவேன் I1 plus I2 minus I3 plus I4 அப்படின்னு எடுப்பேன். இதுவே நான் closed loop நாலுத்தையும் க்ளோஸ் பண்ணாத மாதிரி இப்படி ரெண்டை மட்டும் எடுக்கிறேன். அப்ப அந்த ரெண்டு கரண்ட் நான் கணக்குல எடுத்துக்கவே கூடாது. BDL is equal to I1 plus I2 மட்டும் தான் கணக்குல எடுத்துக்கணும். அவ்வளவுதான் சிம்பிள். So this is Ampere circuital law. இப்ப Ampere circuital law யூஸ் பண்ணி நம்ம எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கலாம்? பாருங்க இங்க ஒரு ஹாலோ சிலிண்ட்ரிக்கல் வயர் அப்படின்னு எடுத்துப்போம். ஒரு ஹாலோ சிலிண்ட்ரிக்கல் வயர். ஃபர்ஸ்ட் ஒரு தின் வயர் எடுத்துட்டு அதை பார்த்துட்டு வந்துடலாம். பாருங்க ஒரு இன்ஃபைனைட் லாங் தின் கரண்ட் கேரிங் வயர் இருக்குப்பா. இவங்கிட்ட ஐன்ற கரண்ட் போயிட்டு இருக்கு அண்ட் இன்ஃபைனைட்லி லாங். இவங்கிட்ட இருந்து எனக்கு டி அப்படின்ற டிஸ்டன்ஸ்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும். அப்ப நான் என்ன பண்றேன், அங்க ஒரு சர்க்குலர் லூப் எடுத்துக்கிறேன். அதாவது டி ரேடியஸ் மாதிரி நான் ஒரு சர்க்குலர் லூப் எடுத்துக்கிறேன். டி ரேடியஸ் மாதிரி நான் ஒரு சர்க்குலர் லூப் எடுத்துக்கிறேன். சரியா? இப்போ ஆம்பியர் சர்க்யூட்டல் லா படி இன்டெக்ரல் B dot dl is equal to mu naught into I enclosed. கரெக்டா? இப்போ நமக்கு தெரியும் இந்த கரண்ட் கேரிங் கண்டக்டரை சுத்தி சர்க்குலர் டைரக்ஷன்ல தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்குன்னு எனக்கு தெரியும். சோ நான் இங்க ஒரே ஒரு குட்டியோண்டு எலிமெண்ட் dl எடுக்கிறேன்னா B யும் இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கும், dl யும் இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கும். சோ இங்க B dl cos theta cos 0 ன்னு வரும். சோ 1. ரைட்? இங்க B ஓட டைரக்ஷனும் இதுதான், dl ஓட டைரக்ஷனும் இதுதான். நான் வேற எந்த எலிமெண்ட் எடுத்தாலும் சே நான் இந்த இடத்துல எடுக்கிறேன்னு வச்சுப்போமே, dl எனக்கு இப்படி இருக்கும், B யும் அதே டைரக்ஷன்ல தான் இருக்கும். சோ theta is 0 always. சோ இங்க B dl cos 0. சோ எனக்கு இது ஆல்வேஸ் 1 ஆயிடும். சோ B dl அப்படின்னு இருக்கும் is equal to mu naught into I. ஒரே ஒரு கரண்ட் தான் இருக்கு, I ன்னு எடுத்துப்போம். இப்போ நான் அந்த B வெளியே கொண்டு வந்துட்டு இன்டெக்ரல் dl எனக்கு என்ன வர பாருங்க, இன்டெக்ரல் dl. சோ ஒரு சர்க்கிளோட லென்த் இன்டெகிரேட் பண்ணா ஆல்வேஸ் சர்க்கம்ஃபரன்ஸ் 2 pi d is equal to mu naught I. சோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன வருது பாருங்க, mu naught I by 2 pi d. சிம்பிள். நம்ம அவ்வளவு பெரிய டெரிவேஷன் போட்டோம்ல, mu naught I by 2 pi d சிம்பிளா வந்துருச்சா? That's how powerful Ampere circuital laws. இப்போ அதை வச்சு இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஷேப்ஸ்க்கு நம்ம டிரைவ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு ஹாலோ சிலிண்ட்ரிக்கல் டியூப், எனக்கு ஒரு மெட்டல் டியூப் இருக்குது, ஸ்ட்ரா மாதிரி மெட்டல்ல செய்யப்பட்ட ஒரு ஸ்ட்ரா. அதுல நான் கரண்ட் பாஸ் பண்றேன். இப்ப அவனால மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்க போகுது? ஃபர்ஸ்ட் இன்டர்னல் பாயிண்ட்ஸ், எனக்கு இன்டர்னல் பாயிண்ட்ஸ். ஸோ இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் சிமெட்ரிக்கல் லைன், இங்க கரண்ட் எதுவுமே இல்லை, இன்டர்னலா எனக்கு இந்த பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும். கரண்ட் ஆக்சுவலா இந்த டியூப்ல மட்டும்தான் போயிட்டு இருக்கு, எனக்கு இன்டர்னல் பாயிண்ட்ஸ்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும். அப்ப நான் அங்க இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்ட் லூப் எடுக்கிறேன்னா at a distance r, right? So integral B dl is equal to mu naught into I. ஆனா இங்க கரண்ட் மொத்தமும் எனக்கு சர்ஃபேஸ்ல மட்டும்தான் போயிட்டு இருக்கு, உள்ளுக்குள்ளற 0 தானே, எந்த கரண்ட்டுமே இல்ல. So I enclosed is equal to 0. So B is 0. Inside interiorல magnetic field is 0. right? Interiorல magnetic field 0. ஏன்னா என்க்ளோஸ்ட் லூப்புக்குள்ளார எந்த வித கரண்ட்டுமே இல்லை. இப்ப அதுவே நான் வெளியே போறேன், லூப் போட்டு வெளியே போறேன்னு வச்சுப்போம். ஸோ லூப்புக்கு வெளியே போகும்போது இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் மை ஆர், சென்டர்ல இருந்து ஸ்மால் ஆர். இங்க நான் இப்படி ஒரு சர்க்குலர் லூப் எடுத்துக்கிறேன்னா, ஒரு சர்க்குலர் லூப் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல B dot dl is equal to mu naught into I enclosed. இங்க மொத்த கரண்ட் என்க்ளோஸ் ஆயிடுச்சு இல்ல, எனக்கு அந்த டியூப் மொத்தமும் நான் கன்சிடர் பண்ண லூப் குள்ளர தான் இருக்கு. The total current is enclosed, right? So அப்ப dl என்ன வரும் பாருங்க, B into 2 pi r. I mean integral dl obviously 2 pi r is equal to mu naught into I. So B is mu naught I by 2 pi r. So outer. அவ்வளவுதான். So magnetic field இது origin சென்டர்லன்னு வச்சுப்போம். சோ சென்டர்ல இருந்து நான் சர்ஃபேஸ்க்கு வர வரைக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டே கிடையாது. சென்டர்ல இருந்து சர்ஃபேஸ்க்கு மேக்னெட்டிக் ஃபீல்டே கிடையாது. சர்ஃபேஸ்ல I'll have mu naught I by 2 pi capital R. இந்த ஸ்மால் ஆருக்கு பதிலா கேபிட்டல் R போட்டுக்கணுமா? நான் என்னோட லூப்பே சர்ஃபேஸ்ல எடுத்தேன்னா ரைட், என்னோட டோட்டல் கரண்ட்டும் அதுக்குள்ளார வந்துரும் அண்ட் இன்டெகிரல் பண்ணும்போது எனக்கு 2 pi capital R வரும். சர்ஃபேஸ்ல I'll have the maximum magnetic field 2 pi R
capital R. அதுல இருந்து எனக்கு decrease ஆயிட்டே வரும். So இங்க magnetic field is inversely proportional to R. Hyperbola. Right? Magnetic field will fall hyperbolically. இப்ப அடுத்து பாருங்க, this is interesting. Solid cylindrical wire. இப்போ hollow போடும்போது ஹாலோக்குள்ளார நமக்கு கரண்ட் எதுவுமே கிடையாது, உள்ளுக்குள்ளார மெட்டீரியலே கிடையாது, எம்டி. எனக்கு இப்போ ஒரு சாலிட் வயர் இருக்கு, அந்த வயர் ஃபுல்லா எனக்கு கரண்ட் போயிட்டு இருக்கு. அந்த பாருங்க, இந்த வயர் ஃபுல்லா த்ரூ அவுட் த சென்ட்ரல், இது ஒரு சிலிண்டர்னு எடுத்துப்போம், இந்த மாதிரி ஒரு பென் எடுத்துப்போம், அந்த பென்குள்ளார மொத்தமா எனக்கு கரண்ட் போயிட்டு இருக்கு. இப்போ அதுக்குள்ளார மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், வெளியே மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், சர்ஃபேஸ்ல 3 இடத்தையும் கண்டுபிடிப்போம். வெளியே ஈஸி, இப்போ நம்ம போட்டோம்ல அதே மாதிரி தான் வரும். உள்ளுக்குள்ளார மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், அதாவது எனக்கு இது சென்டர் அப்படின்னு எடுத்துப்போம். எப்பவுமே நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் லைன் எடுத்து போட்டோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும். ஆல்வேஸ் சூஸ் யுவர் ரெஃபரன்ஸ் சிமெட்ரிக்கலி. சென்டரா இங்க இருந்து ஆர் அப்படின்ற டிஸ்டன்ஸ்ல எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ அப்படின்னு தெரியணும். அப்ப என்ன பண்ணலாம், ஆம்பீரியன் லூப் ஒன்று போட்டுக்கிறேன். இப்ப எனக்கு பாருங்க, கரண்ட் வந்து த்ரூ அவுட் டிஸ்ட்ரிபியூட்டட். அப்ப எனக்கு இங்கேயும் கரண்ட் போயிட்டு இருக்கு, ரைட்? இந்த என்க்ளோஸ்ட் ஏரியாக்குள்ளரையும் எனக்கு கரண்ட் போயிட்டு இருக்கு. இப்ப ஆம்பேர் சர்க்யூட்டல் லா என்ன, இன்டெக்ரல் BDL is equal to mu naught into I enclosed. So on the left hand side easy, B into 2 pi small r முடிஞ்சிருச்சு. இப்ப I enclosed தான் தலைவலி, அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்ப எனக்கு கரண்ட் வந்து இந்த பெரிய சர்க்குலர் ஏரியால டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, கரெக்ட்? The entire current is distributed over the big circular area. அந்த ஏரியால இருந்து எனக்கு தேவையான ஏரியால எவ்வளவு கரண்ட் இருக்கு, அதை நான் அந்த டைரக்ட் வேரியேஷன் போட்டு கண்டுபிடிக்கணும். If you see, total current is distributed over the total area, pi r square. அதாவது I அப்படின்ற கரண்ட் அந்த மொத்த ஏரியாலையும் எனக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. அப்போ எனக்கு தேவையான I enclosed எவ்வளவு ஏரியால இருக்கு, pi r square. அந்த ஏரியாக்குள்ளார எவ்வளவு இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியணும். அதாவது I pi r square அந்த ஏரியாவுல எனக்கு மொத்த கரண்ட்டும் இருக்கு. அப்ப இந்த ஏரியால எனக்கு எவ்வளவு கரண்ட் இருக்கணும், சிம்பிள். சோ அப்போ டைரக்ட் வேரியேஷன் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? இந்த pi r ஸ்கொயர் இங்க வந்துரும், I into pi r ஸ்கொயர், இது கீழே வந்துரும், pi into capital R ஸ்கொயர் ஈக்குவல்ஸ், இவன் மேல போயிடுவான், I enclose. So pi கேன்சல் ஆயிடுச்சா, ரிமைனிங் I into R ஸ்கொயர் by R ஸ்கொயர். அதாவது என்க்ளோஸ்ட் கரண்ட் எவ்வளவு அப்படின்னா டோட்டல் கரண்ட் இன்டு R ஸ்கொயர் by R ஸ்கொயர் ரேஷியோ, அதுதான் தூக்கி அங்க சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஸோ இதை இன்டகிரேட் பண்ணி அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிள். B into 2 pi R, இங்க B into 2 pi small r equals I into R square by R square அப்படின்னு வருமா? சாரி mu naught மறந்துட்டேன், ரைட் சைடுல we need a mu naught into I small r square by capital R square. இப்போ எல்லா காமன் ஃபேக்டர்ஸையும் கேன்சல் பண்ணிட்டு ரீஅரேஞ்ச் பண்ண வேண்டியதான். ஸோ R கேன்சல் ஆயிடுமா? So B is equal to mu naught I by 2 pi R into R by R அப்படின்னு எழுதிக்கலாம், சிம்பிள். இல்ல இத mu naught I by 2 pi R ஸ்கொயர் போட்டு அந்த R மட்டும் தனியா போட்டுக்கலாம், எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். நான் இப்படி எழுதுவேன், ஏன்னா எனக்கு கரெக்டா ஞாபகம் இருக்கும். mu naught I by 2 pi R வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா, into R by R அப்படின்னா என்ன அர்த்தம், சென்டர்ல இருந்து சர்ஃபேஸுக்கு வர்ற வழியில எவ்வளவு ரேடியஸ்ல இருக்கும், அவுட் ஆஃப் த டோட்டல் ரேடியஸ், சிம்பிள். ரைட், mu naught I by 2 pi R square into R. இது அவுட் சைட் த சர்ஃபேஸ், எக்ஸ்டர்னல் பாயிண்ட்ஸுக்கு. இது ஆன் த சர்ஃபேஸ் ஏற்கனவே நம்ம பார்த்த அவுட் சைடு வந்து அந்த ஹாலோக்கும் சாலிடுக்கும் எப்பவுமே சேமா தான் இருக்கும். இன்சைட்ல ஹாலோல 0, சாலிட்ல லீனியரா இன்க்ரீஸ் ஆகும். ஏன் லீனியர் அப்படின்னா இங்க பாருங்க, மீதி எல்லாமே கான்ஸ்டன்ட் சைடு தான். mu naught I 2 pi கேபிட்டல் ஆர்ங்கிறது வயரோட ரேடியஸ், ஸோ தட் இஸ் கான்ஸ்டன்ட். இங்க வேரியபிள் என்ன, நான் கன்சிடர் பண்ற ரீஜனோட ஆர், அது மட்டும்தான் எனக்கு வேரி ஆகுது, ரைட்? ஸோ ஸ்மால் ஆர் மட்டும்தான் வேரியபிள், அதை டிபெண்ட் பண்ணி தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும் உள்ளார. ஸோ B is directly proportional to R. Surfaceல I'll have B is equal to mu naught I by 2 pi R surfaceல. ஸோ இங்க லீனியர்லி இன்க்ரீசிங், அங்க இட் வில் ட்ராப், அவ்வளவுதான் வச்சுங்களா. இங்க ஸ்மால் r is equal to capital R surfaceல, and this is the center. ஸோ ஒரு சாலிட் சிலிண்ட்ரிக்கல் ராட்ல இப்படிதான் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும்.
நெக்ஸ்ட் solenoid. solenoidனா நீங்க அடிக்கடி படிச்சிருப்பீங்க. ஒரு சர்க்குலர் காயில், சிங்கிள் காயில், அதே நான் மல்டிபிள் டைம்ஸ் திருப்பி சுத்தினா that becomes a solenoid. நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு ஒரு சாப்டர்ல solenoid பயங்கரமா வரும். இப்போ சும்மா நம்ம அவுட்டரா அதை பார்த்துக்கலாம் solenoid. இப்போ ஒரு solenoidோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தா, அவன் மேக்னெட்டிக் ஃபீல்டு சூப்பரா ப்ரொடியூஸ் பண்ணுவான். அவனோட சென்டர்ல எனக்கு ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஒரு ஸ்ட்ராங்கான யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்க முடியும் solenoidோட சென்டர்ல. ஆக்சுவலா இது வந்து ஒரு எக்ஸாஜரேட்டட் ஃபிகர். ரியல் வேர்ல்டுல எப்படி இருக்கும்னு பார்த்தா, இந்த ரெண்டு டர்ன்ஸுக்கு நடுவில் கேப்பே இருக்காது. இந்த மாதிரி ஏர் கேப் இருக்கு பார்த்திருக்கீங்களா, இதை வந்து ஸ்ட்ரெச் பண்ணி காமிச்சிருக்காங்க நமக்கு அந்த வைண்டிங்ஸ் தெரியணும்ன்றதுனால. ரியல் வேர்ல்டுல solenoid எல்லாம் ரொம்ப பக்கத்துல கேப்பே இருக்காது, அந்த அளவுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அப்பதான் எஃபெக்டிவா மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும் நமக்கு. இப்போ அந்த solenoidோட மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன, அதுதான் டிரைவ் பண்ண போறோம். ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் யூஸ் பண்ணி டிரைவ் பண்ணலாமா? கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ ஒரு solenoidோட டயக்ராம் இல்ல, ஓகே, நோ ப்ராப்ளம், வில் ட்ரா. ஸோ இப்போ இந்த solenoid இருக்கு இல்லையா, ஜஸ்ட் கன்சிடர் திஸ் solenoid. இப்போ நான் அதை என்ன பண்றேன், இந்த இடத்துல அப்படியே இதை வந்து பாதியா கட் பண்றேன். இந்த solenoid வந்து இப்படி இருக்கா, ரவுண்டா இருக்கா, அதை சென்டரா நான் ஒரு வெட்டு போட்டு இப்படி காமிச்சேன்னா எப்படி இருக்கும் பாருங்க. டாப்ல இருக்கிற வயர்ஸ்ல எனக்கு கரண்ட் வெளியே வருதுன்னு வச்சுப்போம். எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் கம்மிங் அவுட் ஃப்ரம் த டாப், ரைட்? வெளியே வந்து இங்க உள்ள போகுது, ரைட்? சோ மேல இருந்து வெளியே வந்து உள்ள போகுது. இது அப்படியே சென்டர்ல ஒரு ஸ்லைஸா போட்டு நான் இங்க காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. கரண்ட் இங்க இருந்து வெளியே வந்து உள்ள போகுது, வெளியே வந்து உள்ள போகுது. இப்போ ஒரு ஐடியல் solenoidல எனக்கு லென்த் ஜாஸ்தியா இருக்கு, ரேடியஸ் கம்மியா இருக்கு அப்படின்ற அசம்ஷனை போட்டுப்போம். ஃபார் an ideal solenoid the length is like very large compared to the radius. அப்படி இருக்கும்போது எனக்கு அந்த ஃப்ளக்ஸ், அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ளர யூனிஃபார்மா இருக்கும். அதே அசம்ஷனை போட்டு நம்ம எங்க டிரைவ் பண்றோம், அந்த இன்ஃபைனைட்லி லாங் கரண்ட் கேரிங் கண்டக்டர் போட்டிருந்தோம் இல்லையா, அதே மாடல், ரைட்? இப்போ இங்க எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். எனக்கு கரண்ட் இங்க இருந்து வெளியே வருது, ரைட்? சோ வெளியே வர்றப்போ நான் அந்த டைரக்ஷன்ல ஃபிங்கர்ஸ் வச்சிருந்தேன்னா தம், இந்த டைரக்ஷன்ல எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும், ரைட்? மேக்னெட்டிக் ஃபீல்டு வில் பி இன் திஸ் டைரக்ஷன். அதே மாதிரி கீழே கரண்ட் உள்ள போகுது, நான் எப்படி பார்த்தாலும் மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கும். இப்போ இங்க நான் என்னோட லூப்பை கன்சிடர் பண்ணிக்கிறேன், ஆம்பீரியன் லூப். இதை நார்மல் மெத்தட்லயும் நம்ம டிரைவ் பண்ணலாம். ஸோ ஐ லீவ் இட் டு யூ. நீங்க நார்மல் இன்டகிரேஷன் மெத்தட்ல கூட மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் solenoid டிரைவ் பண்ணலாம். பட் நம்ம இங்க ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் யூஸ் பண்ணிப்போம், இட் வில் பி ஈஸியர். இப்போ நான் ஒரு ரெக்டாங்குலர் லூப்பை கன்சிடர் பண்ணிக்கிறேன். லூப் நம்ம இஷ்டம் தானே, நம்ம எப்படி வேணா கன்சிடர் பண்ணிக்கலாம். இங்க ஒரு ரெக்டாங்குலர் லூப்பை நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ ரெக்டாங்கிளா, இதை லென்த்னு எடுத்துப்போம், இதை பிரெத் அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ திஸ் இஸ் த பிரெத் ஆஃப் த ரெக்டாங்கிள், இது லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் எல். ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். கொஞ்சம் கிளியர் தெரியலையா? சரி இருங்க. So இது length of the rectangle, இது breadth of the rectangle. So this is breadth. Forgive me for the background noise, கொஞ்சம் adjust பண்ணிக்கோங்களே, ரைட்? இப்போ ஒரு solenoid கொடுக்கும் போதே அதுக்குள்ள ஒரு சில பேசிக் டீடைல்ஸ் நமக்கு கொடுத்துருவாங்க. என்ன? n represents number of turns per unit length. number of turns per unit length அதை கொடுத்துருவாங்க. ஒரு solenoid கொடுக்கும் போதே நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த் அந்த மேனுஃபேக்சரர் நமக்கு கொடுத்துருவான். அதாவது மேனுஃபேக்சர் பண்ணும்போது அந்த solenoid வந்து மீட்டர் கணக்குல பண்ணி வச்சிருப்பாங்க. அப்போ ஒரு மீட்டர்ல எவ்வளவு டர்ன்ஸ் இருக்குன்ற மேனுஃபேக்சர் டேட்டா நமக்கு கிடைச்சிரும். நான் எவ்வளவு கட் பண்றேனோ அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு அந்த இடத்துல டர்ன்ஸ் வரும். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு மீட்டருக்கு 100 டர்ன்ஸ் இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். அப்ப அரை மீட்டருக்கு 50 டர்ன்ஸ், கால் மீட்டருக்கு 25 டர்ன்ஸ். அந்த மாதிரி நான் எவ்வளவு லென்த்தை கன்சிடர் பண்றேனோ அதுக்கு தகுந்த மாதிரியான டர்ன்ஸ் எனக்கு கூடவும் செய்யலாம், குறையவும் செய்யலாம். சோ என்னன்றது என்ன? 1 மீட்டருக்கான டர்ன்ஸ், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த், 1 மீட்டருக்கான டர்ன்ஸ். எனக்கு நான் கன்சிடர் பண்ற செக்மெண்ட்ல எத்தனை டர்ன்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தா இன்டு லென்த் ஆஃப் தட் செக்மெண்ட் போட்டோம்னா ஐ வில் கெட் த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் மை செக்மெண்ட். ஓகே, சோ இப்போ இது எனக்கு ஒரு ஆம்பியர் சர்க்யூட்டல் லூப், சரிதானே? இப்போ நான் என்ன பண்ணணும்? ஆம்பியர் ஃபார்முலா என்ன பாருங்க, integral b dot dl is equal to mu naught into I enclosed. So first left side ஒண்ணா பார்ப்போம். இங்க எனக்கு
4 பார்ட்டா பிரிக்கணும். இது ஒரு சிங்கிள் லூப் கிடையாதுல்ல. சோ இங்க எனக்கு 4 பார்ட்ஸ் இருக்கு. சோ 4ஆ நான் பிரிக்கிறேன். ரைட்? சோ லெட்ஸ் சே A, B, C, D. இப்ப 4 பார்ட்டா நான் பிரிச்சு போடணும். சோ ஃபர்ஸ்ட் A ல இருந்து ஆரம்பிப்போம். இன்டெகிரல் A to B, B dot dl. அடுத்து இன்டெகிரல் B to C, B dot dl plus integral C to D, B dot dl plus integral D to A again, B dot dl. So 4 பார்ட்ஸுக்கும் தனித்தனியா A to B, B to C, C to D, D to A நாலுத்துக்கும் தனித்தனியா போட்டுச்சு. இப்போ ஒரு சொலினாய்டோட வெளியில அவுட்டர் பார்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கவே இருக்காது, கம்ப்ளீட்டா காலி. ரைட்? இன்டீரியர்ல மட்டும்தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும், அதுவும் ஹரிசான்டலா அலாங் த லென்த் ஆஃப் த சொலினாய்டு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் DC அதுல இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு 0. ஏன்னா that point is outside the solenoid. இப்போ அடுத்தது BC and DA அதுல பார்த்தோம்னா BC இருக்குல்ல, DL வெக்டார் எப்படி இருக்கு பாருங்க. BC ல DL வெக்டார் இந்த டைரக்ஷன்ல இருக்கு, பட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஆங்கிள் எவ்வளோ? 90 டிகிரி வருதா? சோ BCன்ற அந்த எலிமெண்ட்ல என்னோட DL வெக்டாருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் சொலினாய்டுக்குள்ளார மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி இருக்குது. சோ B dot dl இங்க என்ன வரும் பாருங்க, BDL cos 90, cos 90 0. கரெக்டா? சோ எனக்கு AD DA இங்கேயும் அதே மாதிரி DA ல எனக்கு DL இந்த டைரக்ஷன்ல இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கு, ஆங்கிள் இஸ் 90 டிகிரி அகைன். சோ இதுவும் எனக்கு 0 ஆயிடும், இதுவும் 0 ஆயிடும். ரீசன் theta equals 90 டிகிரி, theta equals 90 டிகிரி. So cos 90 0. இங்கேயும் cos 90 0. இங்க மேக்னெட்டிக் ஃபீல்டே 0 அவுட்டர் ரீஜன்ல. 3 டேர்ம்ஸ் எனக்கு 0 ஆயிடுச்சு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த ஒரு டேர்ம் மட்டும் தான் எனக்கு இருக்கு. இப்போ இந்த இன்டகிரேட் பண்ணோம்னா A to B, B dot dl which is equal to B into இன்டகிரேட் பண்ணதுக்கு அப்புறம் இது லென்த் ஆயிடும், லிமிட் எவ்வளோ? B into L அவ்வளவுதான். So B into L கிடைச்சிருச்சா? So left hand side B into L. இப்போ ரைட் சைடுல டோட்டல் கரண்ட் என்க்ளோஸ்ட கண்டுபிடிக்கணும். இங்க let's say I is the current. நம்ம இங்க கொடுக்கிற கரண்ட் வந்து I அப்படின்னு எடுத்துப்போம். சோ ஒரு சுத்துலையும் எனக்கு I என்ற கரண்ட் ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும். இப்போ இங்க எத்தனை டர்ன்ஸ் நான் கன்சிடர் பண்ணிருக்கிற செக்மெண்ட்குள்ளர எனக்கு எத்தனை டர்ன்ஸ் இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியணும். How many turns inside my element? Okay. So இங்க total number of turns into இல்ல சிம்பிளா சொல்ல போனா I enclosed, one second, I enclosed என்னது? எத்தனை டர்ன்ஸ் நான் என்க்ளோஸ் பண்ணிருக்கேன் into current through one turn. கரெக்ட் தானே? நம்ம அந்த சர்க்குலர் காயிலுக்கே சொன்னேன், ஒரு டர்ன்ல போற கரண்ட்டுக்கு தான் நம்ம அந்த சர்க்குலர் காயில் டிரைவ் பண்ணிருக்கோம். n டர்ன்ஸ் இருந்ததுன்னா into n, ரைட்? சோ இங்க n turns, எத்தனை turns into current through one turn. அதான் என்னோட I enclosed. இப்போ இந்த n எப்படி கண்டுபிடிக்கிறது? கேபிட்டல் N நம்மளா எடுத்துக்க முடியாது, இந்த டேர்ம்ல தான் நம்ம ஆன்சர் சொல்லணும், ரைட்? அப்போ இங்க எத்தனை டர்ன்ஸ் இருக்குன்றது எனக்கு எப்படி தெரிய வரும்? n is equal to number of turns per unit length into எனக்கு தேவையான லென்த் L, ரைட்டா? ஒரு மீட்டர்ல எத்தனை டர்ன்ஸ் வேணா இருந்துட்டு போட்டோம், L மீட்டர்ல நான் கன்சிடர் பண்ற இந்த லென்த்ல எவ்வளவு டர்ன்ஸ் இருக்குது அவ்வளவுதான், அது மட்டும் தான் எனக்கு வேணும், ரைட்? சோ n into L தூக்கி சப்ஸ்டிடியூட் பண்ணா I enclosed is equal to n into L into I. அதாவது இது தூக்கி அங்க சப்ஸ்டிடியூட் பண்ணா n into L into I வந்துருச்சா? இப்போ எல்லாத்தையும் தூக்கி ஒரிஜினல் ஃபார்முலால சப்ஸ்டிடியூட் பண்ண வேண்டியதுதான். So B into L is equal to mu naught into NIL. So L cancel ஆயிடுச்சா? B is equal to mu naught NI. So இதுதான் ஒரு solenoid, ஒரு infinitely long current carrying solenoidல இருக்கிற magnetic field mu naught NI. பசங்களா இங்க கேர்ஃபுல்லா நோட்டீஸ் பண்ணுங்க, n அப்படின்றது வெறும் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கிடையாது. நிறைய பேர் பண்ற தப்பா தான் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த். இங்க டினாமினேட்டர்ல லென்த்ன்ற ஒரு டேர்ம் ஹிட்டனா இருக்கு. n-ங்கிறது number of turns per unit length. So solenoid oda magnetic field is B is equal to mu naught Ni. Done. Okay.
இப்போ நெக்ஸ்ட், இப்போ ஒரு இன்ஃபைனைட் சொலினாய்டுன்றது ரியல் வேர்ல்ட்ல கிடையவே கிடையாதுல்ல. ஒரு இன்ஃபைனைட் சொலினாய்டா இருந்தா சென்டர்ல எனக்கு மியூ நாட் என்ன இருக்குது. பட் ரியல் வேர்ல்ட்ல எவ்ரிதிங் இஸ் a finite solenoid. அப்ப அந்த சொலினாய்டோட ரெண்டு எண்ட் பாயிண்ட்ஸ்ல எனக்கு என்ன மாதிரியான ஃபீல்ட் இருக்கும்னு கேட்டா, half of the field at the center. Center of a solenoidல சென்டர்ல B is equal to mu naught Ni. அப்போ end pointsல எனக்கு B dash எவ்வளவு இருக்கும்னா B by 2. சென்டர்ல எவ்வளவு இருக்குதோ by 2. That's it. 1 by 2 B. இது வந்து ஒரு approximate relationship. பெருசா உங்களுக்கு தேவைப்படாது, பட் யூ கேன் கீப் இட் இன் யுவர் மைண்ட். இப்ப அதே சொலினாய்டோட சென்டர்ல நான் ஏர் ஃபில் பண்ணாம வேற ஏதோ ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியல் ஃபில் பண்ணிருக்கேன்னு வச்சுப்போம். Now instead of air, if I filled the solenoid with a magnetic material, let's say soft iron fill பண்ணிருக்கேன், அப்போ mu நாட்டுக்கு பதிலு நான் mu introduce பண்ணணும், right? Instead of mu naught நான் mu introduce பண்ணணும். என்ன ஆகும் பாருங்க, then for a let's say ஒரு soft iron core நான் introduce பண்ணிருக்கேன், அப்ப என்னோட solenoidோட magnetic field என்ன வரும்னா mu Ni அப்படின்னு வரும், right? mu நாட்ங்கிறது for air, இங்க mu Ni அப்படின்னு வரும். இப்போ நம்ம இந்த mu Ni க்கு ஒரு mu by mu naught equals mu r படிச்சிருப்போம் இல்லையா? mu by mu naught is equal to mu r, relative permittivity. நம்ம permittivityல relative permittivity படிச்சிருப்போம். epsilon by epsilon naught, ஒரு மெட்டீரியலோட permittivity divided by air or vacuum ஓட permittivity, relative permittivity படிச்சிருப்போம். அதே லாஜிக் permeabilityக்கும் mu by mu naught will give you relative permeability. So multiply பண்ணா mu is equal to mu naught into mu r. தூக்கி substitute பண்ணுவோமா? B is mu naught mu r n into I. இல்ல இதை எப்படி கூட சொல்லிக்கலாம், B is equal to mu naught mu r into B naught. எனக்கு ஒரு air filled solenoidல எவ்வளவு வருமோ into relative permittivity substitute பண்ணா I'll get that much magnetic field at the center. Done. அடுத்து டொராய்டு. டொராய்டு என்னன்னா சிம்பிள். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு இன்ஃபைனைட்லி ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்தோமா, அதுக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு போட்டோம். அந்த வயரை எடுத்து ஒரு சர்க்குலர் லூப்பா சுருட்டி கொண்டாந்தோம், ஒரு சர்க்குலர் லூப்புக்கு பார்த்தோம். அப்புறம் எதுக்கு ஒரு சுத்திக்கிட்டுன்னு இன்ஃபைனைட் டைம் சுத்தணும், that becomes a solenoid. இப்ப அந்த சுத்தின ஸ்ப்ரிங் இருக்குல்ல, அவனை பிடிச்சி வளைச்சு கொண்டு வர்றோம், that becomes a toroid. அதாவது ஒரு சொலினாய்டை எடுத்து நான் அவனை ரோல் பண்ணி ஒரு ஃபிகரா உருவாக்கணும்னா that becomes a toroid. ரைட்? சோ சிம்பிள். இது ஒரு சொலினாய்டு மாதிரியே தான் டொராய்டு. இப்ப இதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ளுக்குள்ளார எப்படி இருக்கும், சோ இந்த டியூபுக்குள்ளார மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அதெல்லாம் கண்டுபிடிப்போம். சோ சிம்பிள். இந்த மாதிரி இந்த டாட்டட் லைன்ஸ் தெரியுது பாத்தீங்களா, that is our Amperian loop. இந்த இருக்குல்ல, இதுதான் என்னோட ஆம்பீரியன் லூப் அப்படின்னு எடுத்துப்போம். அந்த லூப்ல இருக்கிற BDL நான் போடணும், இன்டெகிரல் B டாட் DL அப்படின்னு எடுத்துப்போம். அவனோட ரேடியஸ் வந்து லெட்ஸ் டேக் இட் as r. இதெல்லாம் இருக்கு பாருங்க, அவனோட ரேடியஸ் r அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ BDL. அண்ட் இன்னொன்னு பசங்களா, இங்கேயும் இவனோட இந்த ஓவரால் லென்த் இருக்குல்ல, தட் இஸ் சோ பிக் கம்பேர்ட் டு த ரேடியஸ். சோ பாயிண்ட் என்னன்னா, இதுவும் ஒரு ஐடியல் சொலினாய்டு மாதிரி தான். இவனோட ரேடியஸ் வந்து ரொம்ப 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 கம்மி, இவனோட அந்த இது வந்து ரொம்ப பெருசா இருக்கிறதுனால இந்த ABR அந்த டிஃபரன்ஸ் இஸ் இக்னோரபிள், நம்ம இக்னோர் பண்ணிடலாம். Okay, so BDL is equal to mu naught into I enclosed. So left hand side is simple, 2 pi r. ஏன்னா சர்க்கிள்னாலே நம்ம DL இன்டெகிரேட் பண்ணும்போது 2 pi r வந்துரும். இங்க எனக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் I enclosed என்ன வரும் பாருங்க, சிம்பிள் I into இங்க எத்தனை டர்ன்ஸ் இருக்கோ that's all, n number of turns அப்படின்னு எடுத்துப்போம். So formula என்ன வரும், mu naught n I by 2 pi r. அவ்வளவுதான். So this is the formula for toroid. ஒரு சில நேரத்துல உங்களுக்கு क्वेश्चन வரும், ஒரு சொலினாய்டை எடுத்து நான் டொராய்டா மாத்துறேன் அப்படின்னு. அப்ப யோசிச்சு பாருங்களேன், சொலினாய்டோட லென்த் தானே இங்க சர்க்கம்ஃபரன்ஸா மாறும், ரைட்? அந்த சொலினாய்டோட லென்த் தான் எனக்கு சர்க்கம்ஃபரன்ஸா மாறும். அப்போ n by 2 pi r, if you turn a solenoid into a toroid, L is equal to 2 pi r. அப்போ n by L போட்டோம்னா அது வந்து ஸ்மால் n மாத்தி போட்டுக்கலாம். ஒரு சில கேஸ்ல you can consider n by 2 pi r as small n, number of turns per unit length. இப்போ அந்த கேஸ்ல
B becomes mu naught Ni. So அதே ஃபார்முலா தான், பட் யா சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி மாத்தி போட்டுக்க வேண்டியதான். சேம் ஃபார்முலா. ஓகே, ஸோ நான் ப்ராப்ளம்க்கு போயிடுவோமா? போன கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில நம்ம ப்ராப்ளம் எதுவுமே போடவே இல்லை. ஸோ அட்லீஸ்ட் இதுல கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் பார்த்துடலாம் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் figure shows a current carrying wire loop ABCD of edge length A. So எனக்கு இது ஒரு square loop square loop length A lying in a plane. If the resistance of ABC part is R, okay, ABC அதோட resistance R and ADC is 2R, right? ADC 2R இதோட resistance R, இதோட resistance 2R, okay, 2R. Then the magnitude of the resultant magnetic field at the center of the square loop is. அப்போ இங்கிட்ட இருக்கிற magnitude of resultant magnetic field அவ்வளவுதான். So இப்ப எனக்கு total current I flow ஆகுதா? So I is the total current. நம்ம current electricityல பார்த்திருப்போம். I current is a சோம்பேறி. எங்க நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ அங்க கொஞ்சமான கரண்ட் போகும், எங்க கொஞ்சமான ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ அங்க நிறைய கரண்ட் போகும். கரெக்டா? இப்ப நம்மளோட ஃபர்ஸ்ட் வேலை இந்த லூப்ல எவ்வளவு கரண்ட் போகுது, கீழே இருக்கிற லூப்ல எவ்வளவு கரண்ட் போகுது அது எனக்கு வேணும். சோ இவனோட ரெசிஸ்டன்ஸ் R சொல்லிருக்காங்க, இவன் வந்து 2R சொல்லிருக்காங்களா? மேல yes, the resistance of ABC is R, right? So மேல இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் R, கீழே இருக்கிறது 2R. ஓகே, இப்போ டோட்டலா I1 ஓட வேல்யூ எவ்வளவு இருக்கும்னா டோட்டல் கரண்ட் இன்டு 2R by 3R. அதாவது மொத்த ரெசிஸ்டன்ஸ்ல ஆப்போசிட் லூப்ல எவ்வளவு இருக்கோ கரண்ட் will be in the inverse ratio of resistance. நீங்க இத ப்ராப்பரா சால்வ் பண்ணீங்கன்னா நான் ஷார்ட்கட்ல சொல்லிடுறேன். அத பாருங்க, I1 மேல இருக்கிற லூப் I1 by I2 is equal to R2 by R1 அப்படின்ற ரேஷியோல இருக்கும். கரெக்ட்டா? எங்க I is equal to inverse I is equal to V by R, inverse. அப்போ R2 என்னது நமக்கு 2R by R1 is R. So எனக்கு 2:1 ன்னு இருக்கணும். ரைட்? எனக்கு I1 to I2 will be 2:1 ரேஷியோல இருக்கணும். I1 plus I2 is equal to I. So இந்த I2 நான் அங்கே போட்டேன்னா I1 is equal to 2I2. தூக்கி சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா? 2I2 plus I2 is equal to I. அப்ப I2 is equal to 3. I by 3 அப்படின்னு வரும். So I2 will be I by 3. ஏன்னா இங்க ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கிறதுனால. ரிமைனிங் I1 is 2I by 3. ஏன்னா இங்க R என்ற ரெசிஸ்டன்ஸ். நல்லா பாருங்க மக்களே, கரண்ட 3 பங்கா பிரிச்சிருக்கோம். பிரிச்சு ரெண்டு பார்ட், அதாவது I என்ற கரண்ட 3ஆ பிரிச்சா என்ன வரும்? I by 3. அதுல 2 times I by 3. அந்த 3 பார்ட்ல 2 பார்ட் மேல போகுது, ஒரு பார்ட் கீழே வருது. ஏன்னா ரெசிஸ்டன்ஸோட ரேஷியோ அப்படி இருக்குல்ல, கீழே 2 மடங்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால 1 மடங்கு கரண்ட், மேல 1 மடங்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால 2 மடங்கு கரண்ட். அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. ஓகே தானே? சோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இப்போ I1 and I2 கிடைச்சிருச்சு, சரியா? இப்போ அடுத்து சென்டர்ல இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். சோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? So 2I by 3, I by 3, இது A, அது போதும் நமக்கு. இதுக்கு மேல வேற எதுவுமே தேவை கிடையாது. இங்கிட்ட இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் மட்டும் வேணும். இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? மேல போற கரண்ட்னால இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கு, கீழே போற கரண்ட்னால எந்த டைரக்ஷன்ல இருக்கு, அதை செக் பண்ணிக்கலாம். சோ மேல கரண்ட் இப்படி போகுதா? சோ கரண்ட் இப்படி போகுது. சோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் will be inside. சோ மேல போற இந்த லூப்னால எனக்கு இங்க இன்டீரியர்ல உள்ள போகுது. கீழே வர்ற லூப்னால பாருங்க கரண்ட் இப்படி போகுதா? கமிங் அவுட். சோ கீழே போற லூப்னால எனக்கு இட்ஸ் கமிங் அவுட். சோ இப்படி இருக்கு. சோ இது ரெண்டு எனக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ்ல இருக்கு, ரைட்? சோ ஒன்னு உள்ள போகுது, இன்னொன்னு வெளியே வருது. மேல 2 இருக்கிறதுனால ஆப்வியஸ்லி அதோட ஃபீல்ட் வந்து ஸ்ட்ராங்கரா இருக்கும், கீழே கம்மியா இருக்கும். கீழே I by 3, மேல 2I by 3. இது எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு. இப்ப நம்ம அடுத்து பண்ண வேண்டிய வேலை என்னன்னா, எப்படி கால்குலேட் பண்ண போறோம்? அந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கா பசங்களா? ஃபைனைட் ராடுக்கு, ஒரு ஃபைனைட் ராடுக்கு போட்டிருப்போம்ல, எனக்கு ஒரு
ராட் இருக்கு சென்டர் பாயிண்ட்ல இருந்து இதுக்கு mu naught I by 4 pi d sin theta 1 plus sin theta 2 டிரைவ் பண்ணோம்ல. இப்போ இது ரெண்டு சைடுமே ஆங்கிள் ஈக்குவலா இருக்கிறதுனால 2 sin theta அப்படின்னு எழுதிக்கலாம். ஆங்கிள் ரெண்டுமே ஈக்குவல்ன்றதுனால 2 sin theta. தானே? இப்போ இந்த ஆங்கிள் எவ்வளவு நமக்கு? சென்டர் ஆஃப் அ ஸ்கொயர்ல 90 டிகிரி. அப்போ இது 45, இது 45. எல்லாத்துக்குமே ஆங்கிள் 45 டிகிரி தான். இப்போ இதுக்கு என்ன வேல்யூ வருமோ அதே தான் இதுக்கும் வரும். இங்கேயும் கிட்டத்தட்ட ஆங்கிள் எல்லாமே சேம், கரண்ட் மட்டும் தான் மாறும். சோ இப்போ இந்த ஒரு லூப்புக்கு இந்த ஒரு பார்ட்டுக்கு மட்டும் நம்ம தனியா எடுத்து எழுதிக்கலாம். லெட்ஸ் சே இத வந்து B1 சொல்லலாம். இது ரெண்டுமே சேமா தான் இருக்கும். இத B2 சொல்லலாம். ஓகே. சோ அப்ப B1 என்ன வரும் பாருங்க. mu naught I by 4 pi into இந்த distance எவ்வளவு இருக்கும்? What is this d? இங்க d இதுதானே. இங்க d will be a by 2. கரெக்ட்டா? d will be a by 2. Right? Mu naught I by 4 pi a by 2 into 2 into sin 45 degree. இது B1. So இப்ப டோட்டலா எனக்கு B because of the top loop என்ன வரும் பாருங்க. 2 into mu naught I by 4 pi a by 2 into 2 into 1 by root 2. Right? மொத்தமா இந்த லூப்னால வர்ற டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் because of the top. இதெல்லாம் கேன்சல் பண்ணுவோமா? So இவனும் காலி, இவனும் காலி. 2 by root 2. So this becomes mu naught I 2. இதை கூட கேன்சல் பண்ணிடலாம். root 2. So root 2 mu naught I by pi into A. Right? So இதுதான் மேல இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு. B at the bottom. இன்னும் நம்ம I என்ன சப்ஸ்டிடியூட் பண்ணல. மேல இருக்கிற I வந்து 2I by 3. கரெக்டா? So I is 2I by 3. root 2 mu naught 2I by 3 by pi into A. So 2 root 2 mu naught I by pi A3. Bottom எவ்வளவு வரும்? Same mu naught I by 4 pi A by 2 2 into sin 45 degrees. அதே சேம் I ஓட வேல்யூ மட்டும் மாறும் நமக்கு. So mu naught into I by 3 divided by into 2 என கேன்சல் ஆயிடுச்சு. pi A 2 by root 2. கரெக்டா? சிம்பிளிஃபை பண்ண அப்படின்னா root 2 போட்டுக்கலாம். So root 2 mu naught I by 3 pi A. Right? root 2 mu naught I by 3 pi A. இப்போ இது ரெண்டுமே எனக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ்ல இருக்கு. ஆல்ரெடி நம்ம எஸ்டாப்லிஷ் பண்ணியாச்சு. ரெண்டுமே they are like opposing each other. அப்போ B top minus B bottom போட்டோம்னா காமனா இருக்கிற ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டு நம்ம சப்ராக்ட் மட்டும் பண்ணணும். So what are the common factors? root 2 mu naught I. So root 2 mu naught I எனக்கு காமனா இருக்கு by 3 pi A. Remaining இங்க எனக்கு 2 minus 1 which is root 2 mu naught I by 3 pi A. root 2 mu naught I by 3 pi A. ஆப்ஷன்ல இருக்கா? root 2 mu naught I by 3 pi A. Yes, answer is option B. Okay, பசங்களா, I hope you understood this. First, ரெசிஸ்டன்ஸுக்கு தகுந்த மாதிரி கரண்ட்டை டிவைட் பண்ணி வச்சுக்கணும். கரண்ட் எப்படி போகுதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டு that is step 1. ரெண்டாவது, ரெண்டு லூப்லோட மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷன்ல இருக்கு, சேமா ஆப்போசிட்டா, that is step 2. மூணாவது எக்ஸிகியூஷன். எல்லாத்தையும் தனித்தனியா ஆங்கிள், டிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பரா கண்டுபிடிச்சு சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கரண்ட் கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டாவது பேசிக் ஃபார்முலா, எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணுமோ அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி தனியா வச்சாச்சு. இப்போ டோட்டல் இந்த ஒரு லூப் கண்டுபிடிச்சு இன்டு 2 போட்டா டாப் லூப் போடுறது கிடைச்சிருச்சு. இது ஒன்னு இன்டு 2 போட்டா பாட்டம் லூப் போடுறது கிடைச்சிருச்சு. டன். ஸோ டோட்டல் ஃபைனல் ஆன்சர் root 2 mu naught I by 3 pi A. ஸோ root 2 mu naught I by 3 pi A. டன். இப்போ அடுத்து uniform magnetic fields of different strengths B1 and B2 both normal to the plane of paper exist as shown in the figure. Okay,
So B1, B2, ரெண்டுமே normal to the paper interface. A charged particle of mass and charge Q at the interface at an instant. Okay, initially interface la ஒரு charge particle வச்சிருக்காங்க. At an instant moves into region 2. இப்போ சடனா அது region 2 குள்ளர மூவ் ஆகுது with a velocity v and returns to the interface. Okay, it continues to move into the region and finally reaches the interface again. Okay, so இது இங்க உள்ள போச்சுனா it will do a semicircle முடிச்சிட்டு இப்படி, I mean that could be the case. First in the region குள்ளர மூவ் ஆகுது, region 2. Okay, fine, right. It continues to move. எது greaterன்னு செக் பண்ணனும், பாத்துக்கலாம் இருங்க. Move into the finally reaches the interface. What is the displacement of the particle during this movement? Okay, consider the velocity of the particle to be normal to the magnetic field and B2 is greater than B1. So B2 is greater than B1, right? Radius oda formula ஞாபகம் இருக்கா பசங்களா? R is equal to, இல்ல நம்ம ஒரிஜினல் ஃபார்முலா எழுதியே டிரைவ் பண்ணிக்கலாம். இன்டர்ஃபேஸ் தனித்தனியா இருக்கு. ஃபைன், சூப்பர். என்னோட பாயிண்ட்டை நான் இங்க வச்சுக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ரேடியஸோட ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். டிரைவ் பண்ணோம்ல, mv ஸ்கொயர் பை ஆர், சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸஸ் bqv கேன்சல் ஆயிடுச்சுன்னா mv பை bq is equal to r. ரைட்? ஸோ எனக்கு ரேடியஸோட ஃபார்முலா mv by bq. அப்போ ரேடியஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு r. இதுல யாரு பெருசு? B2 is greater than B1. So as you can see, radius is inversely proportional to B. B2 is greater than B1. அப்போ R1 should be greater than R2. கரெக்ட்டா? 1 radius வந்து பெருசா இருக்கணும். ஓ, இவன் இங்க இருந்து இப்படி வர்றான், வந்துட்டு இங்க இருந்து இப்படி போவான். இந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன பண்ணணும் பாருங்க, இவனோட 2r, அதாவது டயமீட்டர், இங்க இருந்து இதுதானே ரேடியஸ், இவனோட 2r2 2r1. அப்போ 2 into, அதாவது நம்ம இங்க என்ன கண்டுபிடிக்கணும்னா 2r1 minus 2r2 கண்டுபிடிக்கணும். So 2 into r1 minus r2, that's what we have to calculate. Radius 1 minus radius 2. So direct formula substitution, அவ்வளவுதான். பண்ணுவோமா? So displacement, இதுதான் வந்து எனக்கு தேவையான displacement. இங்க diameter க்கு கன்ஃபியூஸ் ஆகும். Let's take it as s. So s is equal to 2 into r2 என்ன பாருங்க, mv by b. b மட்டும் தான் டிஃபரண்ட், மீதி எல்லாமே சேம். கரெக்ட் தானே? b மட்டும் தான் டிஃபரண்ட், மீதி எல்லாமே நமக்கு சேம். ஓகே, mv by b1q minus mv by b2q. So எதாவது காமன் எடுக்கலாம், 2mv by q. ஃபார்முலா எப்படி இருக்கு? 2mv by b1 காமனா வெளியே எடுத்திருக்காங்க. So let's take it out. b1 எடுத்தா ஃபர்ஸ்ட் டேர்ம் கம்ப்ளீட்டா வெளியே வந்துருச்சு. 1 minus b1 b1 by b2. So 2mv by q b1, 1 minus b1 by b2. Question தான் பார்க்க அவ்வளவு பெருசா இருந்தது, but answer is so டப்பா. Right? So mv by, அதாவது 2mv by qb1. So 2 இல்ல மிஸ் ஆகுது. சாரி, இது ரெண்டும் தப்பு, ஏன்னா 2 இல்ல மிஸ் ஆகுது. ஸோ எங்கிட்ட மட்டும்தான் நமக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆப்ஷன்ஸ்ல மட்டும்தான் 2 இருக்குது. ஸோ இதுல ஆன்சர் என்ன? 1 minus b1 by b2. 1 minus b1 by b2. So option 1 is our answer. Right? So logic புரியுதா பசங்களா? அதாவது ஒரு இதுல உள்ள போந்து இன்னொரு இதுல வெளியே இன்னொரு ரவுண்ட் அடிக்குது. ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அப்ப ரெண்டு டயமீட்டருக்கு நடுவுல இருக்கிற டிஃபரன்ஸ், நீங்க இதுல அந்த யாருக்கு ரேடியஸ் அதிகமா இருக்கு, யாருக்கு ரேடியஸ் கம்மியா இருக்கு, அந்த டிஃபரன்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சீங்கன்னா போதும். சோ இங்க B2 is greaterன்னு கொடுத்துருக்காங்களா, அப்ப நமக்கு ரேடியஸ் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கான லிங்க் இருக்குது. சோ 2 greaterன்றதுனால இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனல் ரிலேஷன்ஷிப். சோ R1 is greater than R2. அவ்வளவுதான், சிம்பிள். ரைட்? பார்க்கதாம்ல பெருசா இருக்கும், பட் இட் இஸ் சோ ஈஸி. Galvanometer. In a moving coil galvanometer, two moving coils M1 and M2 have following particulars. Wow. R, N, A.
B எல்லாம் கொடுத்தாச்சு. Assuming that the torsional constant of the spring are same for both the coils, what will be the ratio of voltage sensitivity of M1 and M2? திடீர்னு இப்படி வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி ஃபார்முலாவை கேட்டா எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? நியாயம்தான், நியாயமான கேள்விதான். இப்போ ஒரு கேல்வனோமீட்டரோட ஒர்க்கிங் என்ன அப்படின்றது உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா அந்த ஃபார்முலாவை ஒரு 5 செகண்டுக்குள்ளார கொண்டு வந்துடலாம். கேல்வனோமீட்டர் ஒர்க்கிங் என்ன? ஒரு காயில், கரண்ட் கேரியிங் காயில் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளார வைக்கும் போது அதுல டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அதை ரீஸ்டோர் பண்றதுக்கு நம்ம ஒரு ரீஸ்டோரிங் டார்க் ஸ்ப்ரிங்கை வச்சு கொடுப்போம். இந்த லாஜிக் உங்களுக்கு ஞாபகம் இருந்திருந்தா போதும். இப்போ ஒரு கரண்ட் கேரியிங் காயில மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கும் போது ஃபார்முலா என்ன பாருங்க, tau is equal to m into b sin theta வரும். இங்க 90 டிகிரி, தீட்டா பத்தி ஒரி பண்ண தேவையில்லை. இப்போ m for a current carrying coil என்ன? n I a into b, number of turns, current, area into b, right? இதுதான் நார்மலா டார்க். அதே டார்க் is equal to k into theta அப்படின்னு போடுவோமா? ஏன்னா k into theta தான் ரீஸ்டோரிங் டார்க். tau is proportional to theta is equal to k theta போடுவோம். இப்ப இதுல கரண்ட் சென்சிட்டிவிட்டி நம்ம எப்படி டெரைவ் பண்ணோம்? n இதுல இருந்து, இது டிவிஷன் சிம்பல் இல்லல, வேற கன்ஃபியூஸ் ஆமா. சோ இதுல இருந்து நம்ம கரண்ட் சென்சிட்டிவிட்டி எப்படி கொண்டு வரலாம் பாருங்க. n a b by k is equal to theta by I. I அங்கிட்டு போயிடுச்சு, k இங்க வந்துருச்சு. n a b by k is theta by I. இப்போ எனக்கு இங்க என்ன வேணும்? வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி. அப்போ டிவைடட் பை r. r போட்டா theta by v, அவ்வளவுதான். சோ இதோட ரேஷியோ theta by v இதுதான் let's say நம்ம வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி. ஃபர்ஸ்ட் வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டியோட ஃபார்முலா தான். ரெண்டுத்துக்கான ரேஷியோ வேணும். வாட் will be the ratio of the voltage sensitivity of m1 is to m2? அப்போ நமக்கு வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி 1 by வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி 2 வேணும். சோ இங்க இன்னொன்னு கொடுத்திருக்காங்க, the torsional constant is same. k வந்து ரெண்டுத்துக்குமே சேம் தான். மீதி இருக்கிற வேரியபிள்ஸ் இருக்குதா? எஸ், r 2 இருக்குது, n 2 இருக்குது, a 2 இருக்குது, b 2 இருக்குது. தூக்கி தலையில எல்லாத்தையும் போட வேண்டியதான். சோ n1 a1 b1 by n2 a2 b2 into k2 by k1 எல்லாத்தையும் சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணிடுவோமா? போடுவோம். 15 into a1 என்ன? 3.6 into 10 power minus 3. 3.6 into 10 power minus 3 into b1 0.25 into k2 என்னது? சாரி, r2 k1 k2 போட்டு வச்சிருக்கேன். சாரி r2. r2 by r1. r2 என்னது இங்க? 7 divided by n2 a2 b2. n2 21 into a2 1.8 into 10 power minus 3 into b2 என்னது? 0.5 into r1 is 5. எப்பா, okay, 7 3 முடிஞ்சிருச்சா? 3 and 5 முடிஞ்சிருச்சா? 5 and 5 காலியா? this and this 2 okay, 0.25 this எல்லாமே காலி இல்ல. இதுக்கு தான் இவ்வளவு தூரம் எழுதி வச்சாங்களா? ரைட், 1:1 பை ஆப்ஷன்ல இருக்கு. ரைட், 1:1 is the answer. எல்லாமே காலி ஆயிடுச்சுங்க. சூப்பர்ல. இவங்க ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். எஸ், 1:1 கரெக்ட் தான்ல. இவ்வளவு ஈஸி ஆன்சர் வந்துருச்சுன்னா நம்ப முடிய மாட்டேங்குது. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. An electron is moving in the positive x-axis if a uniform magnetic field is applied parallel to the negative x-axis, z-axis. ஓகே, so இது x ன்னு வச்சுப்போம், இது y வச்சுப்போம், இது z. ரைட், z x y. ஓகே, தென் ஓகே, சோ அவ்வளவுதான். சோ இதுக்கப்புறம் நம்ம ஆப்ஷன்ஸ் தான் அனலைஸ் பண்ணணும். பசங்களா, இந்த மாதிரி क्वेश्चन வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் நீங்க இந்த எலக்ட்ரான் அப்படின்ற வார்த்தையை மறந்துருங்க. ஏன்னா சைமல்டேனியஸா எல்லா இன்ஃபர்மேஷனையும் மைண்ட்ல வச்சு சால்வ் பண்ண முடியாது. எலக்ட்ரான்ங்கிறத மறந்துட்டு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ்னே வச்சுப்போம். ஏன்னா நம்மளோட அந்த ரூல்ஸ் எல்லாமே நம்ம பாசிட்டிவ் சார்ஜை வச்சு தான் கால்குலேட் பண்ணிருக்கோம் இல்லையா? அது ஈஸி. அதோட ஆன்சரை பெரட்டி போட்டுக்கிட்டா எலக்ட்ரானோடது முடிஞ்சு போச்சு. ஸோ பாசிட்டிவ் சார்ஜ்னே வச்சுப்போம் நம்ம. யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குது பாருங்க, நெகட்டிவ் செட் ஆக்சிஸ். ஸோ பாசிட்டிவா நான் வெளியே எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு நெகட்டிவ் செட் ஆக்சிஸ் உள்ள இருக்குது. ரைட், நான் ரைட் ஹேண்ட் பாம் ரூல் யூஸ் பண்ணிப்பேன், ஈஸி. ஸோ எனக்கு நெகட்டிவ் செட் ஆக்சிஸ் உள்ள போர்டுக்குள்ளார போற மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும்போது எலக்ட்ரான் எங்க போயிட்டு இருக்கு? பாசிட்டிவ் செட் ஆக்சிஸ். ஸோ என்னோட
புரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரானோட வெலாசிட்டி, பாசிட்டிவ் சார்ஜோட வெலாசிட்டி இப்படி போகுதுன்னு எடுத்துப்போம். அப்போ palm represents the force direction. அப்போ பாருங்க நல்லா, பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல எனக்கு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் போச்சுன்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு மேல ஃபோர்ஸ் கிடைக்கும். ஃபோர்ஸ் வந்து பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ்ல இருக்கணும். ஆனா எனக்கு எலக்ட்ரான் அங்க போயிட்டு இருக்கு. சோ நெகட்டிவ். சோ ஃபோர்ஸ்ங்கிறது will be in the negative y axis. Force will be in the minus y direction. Equal to இல்ல, it will be in the minus y direction அப்படின்னு வச்சுப்போம். இப்போ ஸ்டேட்மெண்ட்ஸ் பாப்போமா? The electron will experience a force along the positive y axis. தப்பு. The electron will experience a magnetic force along the negative y axis. Correct. The electron will not experience any force in the magnetic field. தப்பு. The electron will continue to move along in the positive x axis. No, wrong. The electron will move in the circular path. Correct. So electron circular path. Obviously நம்ம பார்த்தோம்ல, magnetic field குள்ள சார்ஜ் போச்சுன்னா it will start moving in circular path. So B and E are correct answers. Okay. So yes பசங்களா, right. Okay, done. So successfully magnetic effects of current முடிச்சாச்சு. questions இந்த தடவை கொஞ்சம் கம்மியா தான் பார்த்திருக்கோம். Forgive me. Next topicல இருந்து we'll include more questions. Okay. And இந்த சாப்டர்ல நீங்க மெயின்ஸுக்கு ஃபோக்கஸ் பண்ணும்போது ஃபைனல் ஃபார்முலா எல்லாத்தையும் இங்க எக்கச்சக்க ஃபார்முலா இருக்கு. ஏன்னா டிஃப்ரெண்ட் கான்ஃபிகரேஷன்ஸ் இங்க ரொம்ப ஜாஸ்தி. ஒரு கான்ஃபிகரேஷன்ஸுக்கும் தனித்தனி ஃபார்முலா இருக்கும். அது எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிக்கிறது பெட்டர். ஏன்னா எக்ஸாம்ல தெரிஞ்ச விஷயத்த யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்காது. ஸோ மனப்பாடம் பண்ணிக்கிறது பெட்டர். பட் அட்வான்ஸ் பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது அந்த டெரிவேஷன்ஸ் எப்படி எங்க இருந்து வந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஸோ என்னோட சஜஷன், நீங்க எல்லாம் பேசிக் படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா டெரிவேஷன் எல்லாத்தையும் வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இல்ல கொஞ்சம் ஹாஃப் பாயில்டுனா ஃபைனல் ஃபார்முலாவை நல்லா மண்டையில ஏத்திக்கோங்க, மெயின்ஸ் கிளியர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம மீதியை பார்த்துக்கலாம். ரைட். ஸோ மோர் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. I'll see you in the next session with magnetism and matter. Okay, all the best. Bye bye.